நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஷினோபி பாட்காஸ்ட். நான் உங்கள் சாஸ்கே உச்சிகா மற்றும் நண்பர்கள் இணைந்து வழங்குவோர் புலிமார்க் கரும்பு சக்கை காண்டம். ஸோ வணக்கம் ஷினோபி பாட்காஸ்ட் லிசனர்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு பிராண்ட் நியூ எபிசோடோட நாங்கள் 4 பேர் வந்திருக்கோம். யார் அந்த 4 பேர்ன்ற தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம ஒருத்தரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். முதல்ல இது வரைக்கும் நிறைய எபிசோடில் இந்த கம்பேரிங் பண்ணிட்டு நமக்கு ஆல் டைம் ஃபேவரட்டாக இருந்த நம்ம எல் வந்திருக்காரு. வணக்கம் எல். இல்ல காம்பேர் பண்றதுக்கு நான் என்ன விஜய் டிவி ஹோஸ்டாடா டேய் மெண்டல். ஹோஸ்ட் நம்ம ஹோஸ்டாக இருந்து வழிநடத்து வந்த நம்ம அண்ணன் எல் அண்ணன் வந்திருக்காரு. வணக்கம் எல். அண்ணன் சொல்லி நீ வாய்ஸ கம்மி பண்ணிக்க பாத்துக்கிற. வாட் எவர் இட் இஸ். வணக்கம் லிசனர்ஸ். அடுத்து எல்லாருக்கும் மூத்த அண்ணனா எங்களுடைய ஹிஸ்டரி வாதியாரா வாழ்ந்து கொண்டு இருக்கிற எங்கள் நெஜி அவர்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் நெஜி. அப்படி சொல்லுங்க. வணக்கம் ஆடுகாடு, வணக்கம் எல், வணக்கம் ஷினோபி லிசனர்ஸ். ஆமா, இப்ப எதுக்கு நீங்க விஜய் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கீங்க? விஜய் மாடல்ஸ்ல பேசிட்டு இருக்கீங்க? நெஞ்சுக்குள்ள கூட இருக்கும். சரி, ஓகே, சும்மா ட்ரை பண்ணுங்க. சச்சின் இது படம் பாத்தீங்களா திரும்ப தான்? இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நேத்து ரிலீஸ் ஆயிருக்கு, பாத்தீங்களா திரும்ப தான்? அதெல்லாம் அப்பவே பார்க்க முடியாத மாதிரி இருக்கிற படம். இல்ல அது அப்பவே பார்க்க முடியாத படம் இப்ப உட்காந்து பாக்குறாங்க வேற. மூச்சுக்கு 300 தடவை பாருங்க, மூச்சுக்கு 300 தடவை அண்ணா அண்ணாங்கிறான். அண்ணா அண்ணாங்கிறாப்ல. விஜய் மாடலேஷன்ல வேற பேசுறாரு, விஜய் டிவி மாடலேஷன்லயும் வேற பேசுறாரு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அதான் எனக்கும் டவுட்டா தான் இருக்கு. இல்ல, நான் சச்சின் படம் பார்த்துட்டு வந்தேன். அதனால இந்த வாய்ஸ் மாடுலேஷன் இருக்கலாங்கன்னா அண்ணா அண்ணன் அப்படி தப்பா நினைச்சுக்காதீங்கன்னா. சரி, நம்ம ஓகே அடுத்து போயிடலாம். அடுத்து நம்ம கூட இல்ல இப்ப இன்னொரு தடவை அங்க பாருங்க, இன்னொரு தடவை அண்ணா நினைச்சா நீங்க கிரைக் ஆஃப் பண்ணிடுங்க. ரைட், ஓகே. அண்ணா அண்ணா நோ மோர். ஓகே, அடுத்து நம்ம நம்ம கூட இணைந்து ஒரு சக பாட்காஸ்டரா எங்கள் எல்லா நெஞ்சிலும் ரீசெண்டாக இப்போ சேர்ந்த ஒரு நண்பர் ஆலுகார்ட் அவர்களே நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஆலுகார்ட். வணக்கம் காபி மாரு. வணக்கம் ஷினோபி லிசனர்ஸ். அண்ட் மைசெல்ஃப் கவிமாரோ. ஸோ நாங்கள் 4 பேர் தான் இன்னைக்கு இந்த எபிசோட நடத்த போகிறோம். ஸோ என்ன எபிசோடா நீங்கள் பேச போறீங்க, என்ன விஷயம், என்ன மேட்ச், என்ன கேம் பேச போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, எங்கள் லைஃப்ல நாங்கள் பார்த்த வினோதமான மக்களை தான் நாங்கள் அதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு த டாபிக், வினோதம்னா என்ன? இல்ல நீங்க இருங்க, நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல, டேய் நாங்கெல்லாம் போஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி எல்லாம் பார்த்தாலும் வந்திருக்கிறோம். யாரா நீ, எல்லாம் தெரியும், நீ இன்ட்ரோக்கு உள்ள போட அடிக்கிறானுங்க. எமோஷனல் டேமேஜ். சரி, சரி, பார்த்துதான் வந்திருப்பீங்க. அதனால சரி, வினோதம் அப்படின்னா எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் என்னன்றதை நான் கேட்கலான்னு ஆரம்பிக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் எல், வினோதம்னா உங்களுக்கு என்ன? வியர்ட் அண்ட் வினோதம்னா உங்களுக்கு என்ன மீனிங்? நீங்க என்ன வினோதமா நீங்க பாக்குறீங்க? நீதான் லைக் ப்ரோ, சீரியஸ்லி ப்ரோ. சரி, வாட் எவர் இட் இஸ். என்னன்னா இப்போ ஒரு விஷயம் நமக்கு ஆக்வர்டா ஃபீல் பண்ண வைக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் வினோதம். ஓகே, ஆக்வர்டா ஃபீல் பண்ண வைக்கிறது வினோதம். ஓகே, சூப்பர். நெஜி, நீங்க சொல்லுங்க நெஜி, வினோதம்னா உங்களுக்கு என்ன ஃபீல்? வாட் யூ மீன் பை வினோதம்? வினோதம்னா எனக்கு எப்படி எப்பவுமே தோணும் அப்படின்னா, நான் தனித்துவமா என்னை காட்டிக்கிறேன் பாரு அப்படின்னு லூசுத்தனமா சில எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இது இந்த ஒரு சில விஷயங்களை இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் வித்தியாசமா தான் பண்ணுவேன். சரிங்களா? தலைகளாகத்தான் குதிப்பேன் இருக்கும்ல, அந்த மாதிரி தலைகளாகத்தான் குதிப்பேன் நினைக்கிற மாதிரி எல்லாமே வித்தியாசமா தான். அதாவது நான் இப்படிதான் பண்ணணும், இப்படி பண்ண மாட்டேங்க, அதை நான் வேற மாதிரிதான் பண்ணுவேன். சரிங்களா? இந்த மாதிரி இந்த கையில பண்ணா வராத, இந்த கையில தான் பண்ணுமாங்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இப்படி இப்படி பண்ணலாம், ஆனா வேற மாதிரி பண்ணலாம், ஆனா நீ எப்படியுமே பண்ணாம நான் வித்தியாசமான முறையில பண்ணுவேன். சரிங்களா? அது கரெக்டா, அது கரெக்டா இருக்குமா இருக்காதா, அதுக்கு அது உலகத்துக்கு ஒத்து போகுமா, சரிங்களா, அது சரியா வருமா, அதெல்லாம் யோசிக்கிறது இல்ல. மூளைக்கு வேலை மூளைன்னு ஒரு இது இருக்குல்ல, அதை யோசிக்க விடுறதே இல்ல. யோசிக்க விடாம நான் மட்டுமே எல்லாத்தையும் இது பண்றேன் பாருங்க இப்ப அப்படிங்கிற பண்றதுதான் நான் வினோதமா பாக்குறேன். ஓகே, ஓகே, ஓகே. சிம்பிளா சொல்ல போனோம்னா, சாப்பாடை கையால சாப்பிடாம நான் ஸ்பூனால சாப்பிட்டு எப்படி மாஸ் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்றோம். அவருக்கு அடிபட்டிருக்கலாம், அந்த பையனுக்கு கையில அடிபட்டிருக்கலாம், அதனால ஸ்பூன்ல சாப்பிட்டுருக்கலாம். நீங்க ஏங்க இது பண்றீங்க? வேற இந்த ரெஃபரன்ஸ் புரிஞ்சவங்களுக்கு புரியும். அவ்வளவுதான். சரி, ஓகே.
அலுகார்ட் உங்களுக்கு வந்துட்டு வினோதம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அலுகார்ட்? நான் ஒன்றும் புதுசா சொல்ல போறது இல்லைங்க. அவங்க 2 பேர் சொன்னதுதான் கொஞ்சம் மாத்தி சொல்ல போறேன். நம்ம ஒரு வழியில போனா இன்னொருத்தன் அவன் தனியா ஒரு ரூட் எடுத்து போவான். அது சரி போறானேன்னு சொல்லிட்டு அதை விட்டாலும் நீ அது போற வழி தப்புன்னு சொல்லிட்டு நம்மளையும் பிடிச்சி அந்த ரூட்ல தள்ள பார்ப்பான்ல. அதுதான் ஒரு வினோதமான செயல். நம்ம வேலையை நம்ம பக்கம் தள்ளுறதுதான். அது இந்த படத்துல வரும் இல்லைங்க, பிரபு படத்துல வரும்ல, அவரு வேற வேலை அந்த ஒரு அவரு ஒண்ணு சொல்லுவாரு, அவனை இப்ப புரியாது, வீட்டுக்கு போனாதான் புரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் வேலை பண்ணுவாரு. அது தப்புன்னு நமக்கு தெரியும், இப்பவே தெரிஞ்சிடும். ஆனா அவருக்கு தப்புன்னு அப்புறம் ஒரு ஒரு கட்டத்துல தான் புரிய வரும். அந்த மாதிரிதான் அதாவது அது புரிய வரும். நம்ம மேல நம்ம செய்யறது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் இழுக்கிற பார்ப்பாங்கல்ல. ஆமா, அது ஒரு வினோதமான செயல். அதே மாதிரி நிறைய இருக்கு. அது போக போக பார்க்கலாம். போக நம்ம இந்த எபிசோடு இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வியர்டு அப்படின்னு சொல்ல வரோம்னா, இவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூமன் பீயிங்கா நடந்துக்காம, ஓகே, நான் வந்துட்டு பாரு நான் எவ்வளோ ஸ்மார்ட்டா நடக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களே கிரிஞ்சா காட்டிக்கிறதுக்கும், அவங்கள அவங்களே ரொம்ப டிமோட்டிவேட்டடா, ஓகே, எந்த அளவுக்கு அவங்களை கீழ்த்தரமா காட்டிக்க முடியுமோ அதை பண்ணிட்டு நான் பாரு எவ்வளோ ஸ்மார்ட்டு அப்படின்றத சொல்றவங்க தான் இந்த வியர்டுன்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன். ஸோ அப்படிப்பட்ட மக்களை தான் நான் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஹியூமன் பீயிங்கா இல்லாமன்னு, பாருங்க நான் ரேப் பண்றவனையும் கொலை பண்றவனையும் ஹியூமன் பீயிங்கா மதிக்கிறது இல்ல, சரிங்களா? அப்பெல்லாம் அவங்க எல்லாம் சொல்றதப்ப அதுவும் இப்போ ஒரு நல்ல பாயிண்ட் தான். நான் ஏன் சொல்றேன்னா ரேப் பண்ற சொல்றேன்னா, மிருகம் தாங்க இன்னொரு மிருகத்தை போய் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுவோம். மனுஷன் பண்ணக்கூடாது. அந்த விஷயத்த பண்றானே ஆட்டோமேட்டிக்கா மிருக மாட்டான் தான் அர்த்தம். மனுஷன் திரும்ப திரும்ப, ஏன்னா சயின்ஸ் படி மனுஷன் ஒரு விலங்கு தானே. சிங்கம் புலி எப்படி ஒரு விலங்கோ, மனிதனும் ஒரு விலங்கு. அவன் நிரூபிச்சுட்டே இருப்பான் அடிக்கடி. கரெக்ட் தான். ஹியூமனே சோஷியல் அனிமல், உண்மையாவே அனிமல் தான், சரிங்களா? நீங்க சோஷியல் அனிமல் சோஷியல் அனிமல் சொல்லி வேற மாதிரி இது பண்ணாதீங்க. ஹியூமன் இஸ் அனிமல் தான் ஆக்சுவலா. சிங்கம் எப்படி ஒரு அனிமலோ, புலி ஒரு எப்படி அனிமலோ, அந்த வகையில மனிதன் ஒரு அனிமல், அவ்வளவுதான் ஆக்சுவலா. ஆனா அந்த அனிமலுக்கும் நமக்கும் வித்தியாசம் ஆகுறது அந்த சென்சஸ் தான் பேஸ் பண்ணி. நமக்கு 6 அவ்வளவுதான். அதான் நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த அதாங்க அந்த 6வதா இருக்கிற அறிவு வச்சு நீ ஸ்பேஸ கூட ரிசர்ச் பண்ணிடலாம், ரிசர்ச்சும் பண்ணலாம், சரிங்களா? அந்த 6வதா இருக்கிற அறிவை வச்சு ஒரு மனுஷனை எவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா நீங்க நடத்தலாம், சரிங்களா? அதுதான் அந்த ஒரு அறிவு எக்ஸ்ட்ரா இருக்கு. அதை நீ எப்படி யூஸ் பண்றங்கிறத பொறுத்துதான். அதை எவ்வளவு கேவலமா வேணா யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ஆமா, கரெக்ட் தான். அதை எவ்வளவு சூப்பரா வேணா யூஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். சென்ஸ், அந்த பேசிக் சென்ஸ் அது இருந்தா எந்த அளவுக்கு நம்ம பிரில்லியண்டா நடந்துக்க முடியும், எந்த அளவுக்கு நம்ம கீழ்த்தரமா நடந்துக்க முடியும்ன்றத பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு இந்த டாக்கே இருக்க போகுது. ஸோ நீங்க உங்க லைஃப்ல மீட் பண்ண வினோதமான மனிதர்களை பத்தி பாம் அசத்துங்க. அசந்துங்கன்னு சொல்ற அளவுக்கு நிறைய பேரை நான் மீட் பண்ணது இல்ல. பட் டு அன் எக்ஸ்டென்ட் சின்ன சின்ன விஷயங்கள் வினோதமா பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி மக்கள்லாம் நான் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். லைக் எப்படி சொல்லணும் உங்களுக்கு, கண்ணாடியை பார்த்து பேசாதீங்க. அதுதான், கண்ணாடியை பார்த்து பேசுறதுக்கு முன்னாடியே நான் நேர்ல பார்த்து உங்களை கேட்கறேன். நான் சந்திச்ச வினோதமான நேர்ல பார்க்கவே முடியாது, என்னால நேர்ல பார்க்கவே முடியாதுங்க என்னைக்குமே, தெரிஞ்சுக்குங்க. ஐயோ ஃப்ளோல பேசக்கூடிய இடையில பூந்து ஏதாச்சும் நான் சம்பந்தமே எல்லாம் பேசிக்கிட்டு. சரி சொல்லுங்க, நான் ஏங்க என்ன நீங்க வினோதமா இது பண்ணீங்க, என்ன சொல்லுங்க. யோ எதையாச்சும் பேச முடியாதுன்னா இடையில குறுக்க பூந்தா எப்படி பேசுறது? வீரர்களே பேசுங்க சாதாரணமா விளையாடுங்க, அடிச்சுக்காதீங்க. நீங்க கண்டிப்பா நான்லாம் அடிச்சுக்கல. இந்த ஆள் இடையில பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, ஜோக்ஸ் சரி. இப்ப என்னன்னா, நமக்கு வந்து ஆக்வர்டா ஃபீல் பண்ற பீப்புள், ஓகேவா, அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிற பீப்புள் மட்டுமே வந்து வினோதமானவர்களை தாண்டி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஆக்வர்டா பண்ணுவாங்கல்ல, அவங்களுமே சில சமயம் நமக்கு பார்த்தா வந்து ஆக்வர்டுன்னு தான் சொல்ல தோணும். கரெக்டா? இப்போ நெஜி வந்து ஒரு மீட்டர்ல சொன்னாரு, லைக் வந்து ஒரு கிரைம் லைன் வர மனுஷங்களை வந்து நான் மனுஷனாவே யோசிச்சிருக்க மாட்டேன், தே ஆர் ஆல்சோ ஆக்வர்ட் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் கொண்டு போனாரு. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா ரொம்ப சிம்பிளா காமா, இப்போ எப்படி சொல்றேன்னா வந்து ஒரு வியர்டான ஃபுட் காம்பினேஷனை சாப்பிட்றவனும் எனக்கு ஆக்வர்டா தெரியும், ஓகேவா? சோ அவனும் ஆக்வர்டு தான். நான் வந்து அந்த மாதிரி லைட்டா கொண்டு போலாம் எபிசோட அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சோ தட் ஃபார் எக்ஸாம்பிள் பரோட்டாக்கு சட்னி அங்க பாருங்க, நான்லாம் பீஃபையும் பொறுக்கி ஒரு இடத்துல சாப்பிட்டுருக்கேன், பாத்துக்கங்க. தட்டுல பீஃப், என்ன சொல்லு. ஆமா, தட்டுல பீஃப் இருக்கும், கிரேவி பொறுக்க வச்சிருப்பேன், 2 காம்பினேஷன் அடிச்சு விட்டுட்டு இருப்பேன். இல்ல இப்போ நான் என்ன சொல்றேன்னா, என்ன
நீங்க எல்லாம் என்ன வேணுமோ இப்ப வினோதமான காம்பினேஷன் சொல்லுங்களேன். அதை தாண்டி வினோதமான காம்பினேஷன் என்னால சொல்ல முடியும். அப்படிப்பட்ட நண்பர் என்கிட்ட ஒருத்தர் இருக்காரு. நான் ஒரு விதமா காமெடி சொல்றேன் இருங்க. நான் வந்து இட்லி தயிர்ல தொட்டு சாப்பிட்டுருக்கேன். எனக்கு ஒரு வினோதமான இது இருக்கு, அது சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. அதை சொல்றது இல்ல, தானே இப்ப எபிசோடு. புதுசா பரோட்டால திராட்சையில பரோட்டா, அப்புறம் வாட்டர்மெலன் பரோட்டா எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த வினோதமான இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? திராட்சையில பரோட்டாவா? ஆமாங்க, திராட்சையில பரோட்டா, வாட்டர்மெலன் பரோட்டா எல்லாம் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க வெயிலுக்கு. அதுதான் இல்ல, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். எனக்கு Okay. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இனிமேல் பரோட்டாவே வாங்கக்கூடாது, அதுவும் இந்த கடையில வாங்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஐயா, அதுல வேற வாங்கி சாப்பிடுறாங்க, அது என்னால ஏத்துக்க முடியல. வாங்கி சாப்பிட்டு நியூஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. சரி, இந்த காமெடி சொல்லுங்கய்யா. இட்லிக்கு தயிர் தொட்டு சாப்பிட்டுருக்கீங்களா? இட்லியை தயிர்ல தொட்டு சாப்பிட்டுருக்கேன். ஏப்பா, இட்லி தயிர் சக்கரை எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்கப்பா, நான் பார்த்திருக்கேன். ம். ஓகே ஓகே. நான் ஓகேவா? நீங்க நான் வந்து தயிர் இதை வந்து சாப்பிட்டுருக்கேன். இதெல்லாம் ரொம்ப நார்மலான காம்பினேஷன் தான். ஆக்வர்டுன்னு ஆரம்பிச்சது வந்து நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு எல்லாம் வினோதமா இருக்கும். நான் சொல்றேன். இந்த நண்பர் வந்து என்னோட காலேஜ் நண்பர் தான். சரியா? சோ இவரும் நானும் ஒரு ஸ்டெம் கோர்ஸ் 4 வருஷம் ஒன்னா படிச்ச நண்பர் தான். இந்த நண்பர் பேரை சொல்லாம நான் அப்படியே கடந்து போறேன். ஏன்னா அந்த நண்பன் வந்து எபிசோட கேட்க சான்ஸ் இருக்கு, அதனால நான் சொல்றேன். ஓகே. சோ யாருன்னா இந்த நண்பன் வந்து, இந்த நண்பனே கொஞ்சம் வியர்டான கேரக்டர் தான். எப்பயுமே எப்படின்னா அமைதியா இருப்பான். ஓகேவா? ரொம்ப அமைதியா இருப்பான். பெருசா எதுவும் பேசவே மாட்டான். ஓகேவா? ஆனா பேசினானா வாயில இருந்து வினோதமா தான் பேசுவான். ஏதாச்சும் ரொம்ப ரேண்டமா ஏதாச்சும் கால் அவுட் பண்ணுவான். ரேண்டமா பேசிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி நண்பன் தான். சரி, இப்போ ஏதோ ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏபி கான்வர்சேஷன்ல சின்ற ஒரு டாபிக் போயிட்டு இருக்குன்னு வையேன். அவன் என்ன பண்ணுவான்னா சம்பந்தமே இல்லாம இசட்டுங்கிற டாபிக்கை கொண்டு வருவான். இது ஏன் நீ இதுல பார்க்க மாட்டேங்கிற அப்படின்பான். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். டீ டீ குடிக்க போனா வந்து சம்பந்தமே இல்லாம கேரமல் ஐஸ்கிரீம் பத்தி பேசுவான் எங்க ஆளு. டீ எங்க இருக்கு? அந்த மாதிரியான ஆளு. எங்க இருக்கு? என்னய்யா இது? எங்க ஆள் அப்படிதான் பேசுவான். அந்த மாதிரி டிஃப்ரெண்டான மனுஷன் அவன். ம். அவனை பார்த்தா எனக்கு என்ன தோணும்னா, நானே விசித்திரமான ஆளு, என்னோட விசித்திரமா ஒரு விஷயத்த சொல்றீங்களேடான்ற மாதிரி இருக்கும். So, இந்த நண்பன் வந்து என்ன பண்ணுவான், ஜென்ரலா வந்து அவன் கொஞ்சம் ஃபேட்டர் சைடுல இருப்பான்ப்பா. ஓகேவா? சரி. ம். ஓகேவா? காலேஜ்ல படிக்கும்போது அதனால வந்து ஜென்ரலா அவனை வந்து பட்டப்பேரை வச்சு கூப்பிடுவாங்க. ஸோ தட் நான் வந்து சாப்பாடை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் யோசிப்பான். சரி. ஓகேவா? சரி. ஸோ தட் அவன் என்ன பண்ணுவான், சில சமயம் ஸ்கிப் பண்ணுவான், மீல் ஸ்கிப் பண்ணுவான். நான் என்ன பண்ணுவேன், நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மீல் எல்லாம் ஸ்கிப் பண்ணாத தயவு செய்து அப்படின்பேன். ம். அவன் ஏதாச்சும் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கொண்டு வந்து அந்த டைம்ல சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஓகே. ஓகே. ஓகேவா? ஓகே. சரி, ஓகே அப்படின்னு அவனை விட்டா, அவன் என்ன பண்ணுவான், திடீர்னுட்டு வறுத்த மீன், ஓகேவா, ம். வறுத்த மீனுக்கு பிரெட் வச்சு சாப்பிடுவான். நல்ல காம்பினேஷன் தானுங்க. வறுத்த மீனுக்கு பிரெட் என்னங்க? நல்ல காம்பினேஷன் தானுங்க. இதுதான் அவன் சாப்பிட்டதுல பெஸ்ட் காம்பினேஷன். ஓகே. ஓகேவா? வறுத்த மீனுக்கு என் தலைவன் பிரெட் வச்சு ஒரு சாப்பிடுவான். இட்டாலியன் விச் இஸ் ஃபைன். ஏன்னா ஒரு சிக்கன் சாண்ட்விச், ஃபிஷ் சாண்ட்விச் மாதிரி இருக்கும் ம். அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ம். ம். ஓகேவா? ம். சோ இந்த நண்பன் வந்து என்ன பண்ணுவான்னா வந்து இவனோட பெஸ்ட் காம்பினேஷன் சொன்னான்னா, இப்ப இவனோட டிஃப்ரெண்டான காம்பினேஷனுக்கு ஒண்ணா போயிடுவோம். ஓகேவா? இந்த இந்த ரச சாதம் இருக்குதுல்ல, ஆமா. எங்க நண்பன் வந்து என்ன பண்ணுவான்னா ரச சாதத்துக்கு பப்ஸ் வச்சு சாப்பிடுவான். அதெல்லாம் நார்மலுங்க. அதனால இருங்க விஷயமாங்க. நானே சாப்பிடுவேன். இருங்க 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 கொஞ்சம் கொஞ்சமா போவோம், வெயிட் பண்ணுங்க. இந்த 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 காம்பினேஷன் சாப்பிடுவான் இந்த நண்பன். அதுக்கப்புறமேட்டு அதுக்கு அடுத்துதான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான காம்பினேஷனுக்கு வருவோம். ஓகேவா? இந்த பாதாம் பால் இருக்குல்ல, பாதாம் பால், ஆமா. ஆமா. பாதாம் பாலுக்கு அவிச்ச முட்டையை வச்சு சாப்பிடுவோம். நான் சாப்பிட்டது இல்ல. ஆனா பார்த்திருக்கேன் ஒரு சில பேரை. ஓகே, நைஸ். நல்ல காம்பினேஷன் தான். நான் அதுவும் பார்த்திருக்கேன் மீன்ஸ் சில பேரை கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரிலாம் பண்றேங்க நான். தெரியுதா? எவ்வளவு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தானே இருக்கு, வினோதமா தானே இருக்கு. நல்ல பாதாம் பாலுக்கும் பேக்கேஜ். முட்டைக்கும் சம்பந்தமே இருக்காது, ஆனா சாப்பிடுவோம். ஓகேவா? அதுக்கடுத்து இந்த ஃபிஷ் ஃப்ரைலயே வந்து இன்னொன்னு என்ன பண்ணுவான்னா, ஃபிஷ் ஃப்ரைக்கும் ரோஸ் மில்க்கும் வச்சு சாப்பிடுவோம். நைஸ். நல்ல ம். இதுக்கு இந்த காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன் தானே. ஏங்க இது கேக்குறதுக்கு உங்களுக்கு ஆக்வர்டா இல்லையா? ஆளுக்காடு உங்களுக்கு ஆக்வர்டா தெரியலையா? இந்த ஆளுக்கு எதுவுமே தெரியாது. இல்லங்க, எனக்கு அவ்வளோ ஆக்வர்டா இல்ல. ஆமா.
எனக்கு ஏன் சொல்றேன்னா, எனக்கு நான் ஏன் சொல்றேன்னா, எனக்கு எந்த ஃபுட்டுக்குனாலும் நான் ஏன் சாப்பிடுவேன். சரிங்களா? ஆமா. எனக்கு சோறு கிடைச்சாலே போதும் எனக்கெல்லாம் சாப்பிடுறது கிடைச்சாலும் போதும். அது புரியுதுங்க. இது ஆனா உங்களுக்கு ஆக்வர்டா ஃபீல் ஆகலையா? ஃபீல் ஆகுது, ஃபீல் ஆகுது. ஓகே. அ, நீங்க காமன் காமன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இது கண்டிப்பா ஃபீல் ஆகுது இதெல்லாம். அ. அதுதான். ஆளுக்காடு உங்களுக்கு? இது லைட்டாங்க. ரொம்ப ஆனா awkward-ஆ தெரியல. அவன் இன்னும் நெறைய காம்பினேஷன்லாம் சாப்ட்டுருக்கான். எனக்கு ஆக்சுவலா மறந்து போச்சு. வினோதமா சாப்பிடுவான். ம், ம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நண்பன் வந்து சில சமயம் சாப்பிடும்போது எங்களை ஆக்வர்டாக ஃபீல் செய்ய வச்சிருக்கிறார் இந்த நண்பர். ஓகே. நீங்க வாங்கி எதனா ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அவர்கிட்ட இருந்து? நான் ஜென்ரலா ஃபுட் ஷேர் பண்ணிப்போம். இந்த மாரி ஆக்வர்டா சாப்பிடும்போது, "டேய் சாப்பிடாதடா. வேணுனா வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஃபுட்டுன்னு" சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அவன் வந்து வெயிட் ம். கான்ஷியஸா யோசிச்சு சாப்பிடுவான் அவன். ஓகே. ம். ஓகேங்கய்யா. ஸோ ஸோ நான் அப்படியே நிஜி பக்கம் நான் மைக்க நீட்டுறேன். இப்ப சொல்லுங்க நிஜி. நீங்க பார்த்த ஆக்வர்டான மனுஷன பத்தி பேசுங்க. ம். நான் பார்த்த ஆக்வர்டான மனுஷன் யாருன்னா, எங்க காலேஜ்ல ஹாஸ்டல்ல இருந்தேன் சொல்றேன் இல்லையா? அந்த மாரி டைப் அந்த அந்த டைம்ல பெருசா பார்த்தேன். எனக்கு பெருசா க்ளோஸ்லாம் கிடையாது. என்ட்ட பெருசா ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் பெருசா க்ளோஸ் இல்லல்ல. ஆனா கிரிக்கெட் ம். ஆடுறப்ப நான் பெருசா பார்க்குற ஆள் தான். சரிங்களா? ம். ஸோ கிரிக்கெட்ல ஆடுறப்ப நான் இந்த கிரிக்கெட்ட மையமாதான் சொல்லப் போறேன் இத. ஏன் சொல்றேன்னா, கிரிக்கெட்டும் மெயினா உள்ள வரும். நான் கிரிக்கெட்ல ஆட போறப்ப அவரோட பழக்கம் எனக்கு. சரிங்களா? அந்த பெரியவர்னா 2 வயசு பெரியவர் அதான் சொல்றேன். அவனோட கிரிக்கெட்ல ஆடுறப்ப தான் எனக்கு பெருசா பழக்கம். சரிங்களா? ஆனா ஓகே. அடிச்சா பால் வெளிய போகும். அந்த மாரி ஒரு பிளேயர் அவரு. ஓகேவா? எ சரி. அந்த மாரி ஒரு பவுலரு. எந்த அளவுக்குன்னா, என்னையெல்லாம் ஒரு ஓவர் 30 ஓவர்லாம் அடிச்சிருக்காரு அவரு. நல்லா அவருக்கு ஒரு ஒரு டைம் என்னன்னா, நல்லா போடுவேன். அந்த மனுஷன் வந்தா கான்ஃபிடென்ட்டா உடைஞ்சு போட்டு சில பவுலர் இருப்பாங்க இல்லையா? ஒரு ஒரு சில ம். பவுலருக்கு எவ்வளவு பெரிய லெஜண்ட் பிளேயரா இருந்தாலுமே சரி, வராது. இப்ப டிவிலியர்ஸ் சொல்லுவாங்க. டிவிலியர்ஸ்னா நாக் அவுட் மேட்ச்னாலே 1 மேட்சோ 2 மேட்சோ அடிச்சிருப்பாரு மொத்தம் அந்த மாரி. அவ்வளவு நல்லா ம். போடுறான் எனக்கு. எவ்வளவு பெரிய ஆளுலாம் வரடா. நான் எந்த அளவுக்குன்னா, யாருமே வரட்டும்டா. நான் போட்டு பரவால்ல. அது 20 ரன் அடிக்கட்டுமே நான் போட பயப்படாம தைரியமா இருக்கிறேன். அப்படிம்பேன். ஆனா அந்த அண்ணன பார்த்தா இந்த அண்ணன் என்னடா காட்டா சுத்துறாரு. ஆனா போயிரும். அதாவது அவர் கான்ஃபிடென்ட்டா ஆட மாட்டாருங்க. அடிச்சுருவாரு. ஆனா அப்படியே பால் 6 4 போயிரும். எப்படி இருந்தாலும் 20 ரன் வந்துரும். சரிங்களா? அந்த ம். மாரி ஒரு போர் ஆனா நான் போடவே மாட்டேன். ம். அவருக்கு. இவர் வந்தாலே ஓப்பனே சொல்லிருவேன் குடுக்காதீங்கப்பா அந்த மனுஷன்ட்ட. ஏய் என்ன நிஜி நீயே இப்படி சொல்ற? நீ தானே எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணுவ. போடுங்கன்னு சொல்லுவ. அந்த மாரி ஒரு இது. சரிங்களா? சோ அந்த மாரி அதனாலே அவர்கிட்ட நல்லா ம். குளோஸா பழக ஆரம்பிச்சேன். அப்படி என்னடா நம்மளையே பயப்பட வைக்கிறாரு அந்த மனுஷன். ஒரு இதுக்கு போடுறதுக்கு. ஆனா அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் வீக்னஸ்லாம். அவருக்கு என்னன்னா, அவர் ஷார்ட் பால்லாம் வீக்னஸ் வருது. ரொம்ப ஃபாஸ்ட்டா போட்டா இது பண்ண முடியல அவரால. அதெல்லாம் கண்டுபிடிச்சு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல இவர் வந்தா விஜய் கூப்பிடுங்கடா அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன் ஒரு கட்டத்துல. அந்த அளவுக்கு வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டேன். போக போக அப்படியே நானு. நான் நினைப்பேன் சரி ம். அவருக்காக என்னதான் பாவம் அப்படி எப்படி இவர் இந்த ஒரு மனுஷன் மட்டும் நம்மள பயப்பட வைக்கிறாரு. அப்படின்னு பாருங்க அவர்கிட்ட க்ளோஸா பழக ஆரம்பிச்சு. ஏன்னா சப்போஸ் நான் ஏன் சொல்றேன்னா, நான் அவர்ட்ட க்ளோஸா பழகணும் இருப்பேன்லாம் இல்ல. என்னோட பெரிய பெர்சன்ட்ட போய் நான் தான் க்ளோஸா பழகுறது அவர்ட்ட போய். அப்படிங்கிற மாரி இருப்பேன் நானு. நானா போய் க்ளோஸாலாம் பழக ஆரம்பிச்சேன். சோ அப்பதான் ம். இது பண்ண ஆரம்பிச்சேன். என்னன்னா, அவரோட ரூமுக்கு நானாவே போவேன். ம். அவர் ரூம் தேடி கண்டுபிடிச்சு வேற இதுல இருப்பாரு அவரு. அப்பதான் போகும்போது ஒரு நாள் இது பண்ணியிருந்தாரு. என்னன்னா அவர் வந்து எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கும். சரிங்களா? அவர் பர்சனல் லைஃப்ல ரொம்ப டிஃபரெண்டா இருப்பாரு. சரிங்களா? எல்லாமே எத்தன வச்சுக்கோங்களேன். இந்த இந்த இதுல பார்த்திருப்பீங்கல்ல, அவரு ஃபோன் பேசும்போது அவர்ட்ட எப்படின்னு வச்சுக்கோங்க, அவர்ட்ட ஹெட்ஃபோன் இருக்கும். அவர் ஃபோன் பேசும்போது காதுல வச்சு பேசலாம். சரிங்களா? இல்ல ஹெட்ஃபோன் ஒண்ணு இருக்கும் அவர்ட்ட. சரிங்களா? ஹெட்ஃபோன்ல இருக்கும். அத போட்டு பேசலாம். அவர் ஸ்பீக்கர்ல மட்டும் தான் எப்பவும் போட்டு பேசுவாரு. இத்தனைக்கும் நாங்க எல்லாம் இருப்போம். இப்ப யாரும் இல்லாத டைம்ல இல்ல வொர்க் பண்ணிட்டே இருக்கிறோம். அப்ப ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறோம்னா ஓகே. சரிங்களா? ம். அவர் எப்போதுமே ஸ்பீக்கர்ல தான் போட்டு பேசுறாரு. நான் என்ன கேட்டேன்னா, "ஏன் ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறீங்க?" அப்படின்னு கேட்டேன். இல்ல அந்த சின்ன வயசுலலாம் நான் சின்ன வயசா இருக்கும்போது பட்டன் ஃபோன்ல எங்க வீட்ல ஸ்பீக்கர் வேலை செய்யாது. காதுல வச்சு பேச முடியாது. சோ காதுல வச்சு பேச முடியாதனால எப்போதுமே ஸ்பீக்கர்ல போட்டு தான் பேசுவோம். அந்த பழக்கம் அப்படியே வந்துருச்சு. 2 வருஷமா அந்த ஃபோன் டச் ஃபோன் யூஸ் பண்றேன். இத்தனைக்கும் ஹெட்ஃபோன்ல கூட என்ட்ட இருக்கு. படம் பார்க்கும்போது மட்டும் தான் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுவேன். மத்தபடி எல்லா ம். டைமும் நான் ஃபோன் பேசுறதுனால ஸ்பீக்கர்ல மட்டும் அது யார் இருந்தாலும் பார்க்க மாட்டேன் நானு. எத்தன பேர் இருந்தாலும் ஸ்பீக்கர்ல தான் போட்டு பேசுவேன். அப்படி அப்படி ஸ்பீக்கர்ல போட்டு பேச முடியாது இடத்துல இருக்கேன்னா, அந்த கால் அட்டெண்ட் பண்ண மாட்டேன். எனக்கு நேச்சரா வந்துரும். அது கால் அட்டெண்ட் பண்ணி அடுத்த செகண்டே ஸ்பீக்கர்ல நான் டச் பண்ணுவேன் எப்போதுமே. அப்படிம்பாரு. ம். எப்ப போனாலும் ஸ்பீக்கரே தான் போட்டு பேசிட்டு இருப்பாரு. இப்ப நான் திடீர்னு ஒரே கதவ தொறந்து போறேன். ஸ்பீக்கர்ல போட்டு பேசிட்டு இருக்காரு. உடனே என்ன பண்ணுவோம்? ஃபோன கட் பண்ணுவோம். இல்ல நம்ம ஸ்பீக்கர்ல எடுத்துட்டு காதுல வச்சு பேசுவோம். ஹெட்ஃபோன் போட்டு பேசுவோம் அப்படி கிடையாது. அப்பயும் அடுத்த 10 நிமிஷத்துக்கு ஸ்பீக்கர்ல தான் போட்டு பேசிட்டு இருந்தாரு.
இதுவே எனக்கு ஃபர்ஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் இதே எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருந்துச்சு. என்னடா அது இப்படி ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரி இந்த என்னோட ஸ்பீக்கர்லயே போட்டு பேசுறாரு, பர்சனலா பெருசா இது பண்ணிக்க மாட்டாரு போல எதுவுமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து என்னன்னா ஆஹ் அவரு அவரு ஊர் வந்து ரொம்ப தூரம் சரிங்களா. ஹாஸ்டல்ல இருந்தாலுமே என்ன பண்ணிருப்பாருன்னா வண்டி அதனால என்ன பண்ணுவாரு, வண்டி எடுத்து வந்து வச்சிருப்பாரு ஆக்சுவலா. சரிங்களா, வண்டி இருக்கும் அவரு பைக் சொல்றேன், பைக் எடுத்து வந்து ஹாஸ்டல்ல பர்மிஷன் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாரு. ஓகேவா, என்ன சரி. பண்ணுவாங்க எப்பயாவது பைக்ல ஏதாவது போவாரா அப்படின்னு பார்த்தா அவருக்கு ஹாஸ்டல் முடிக்கிற வரையும் பைக் எடுத்து வர கூட பார்த்தே இல்லைங்க. நானும் கேட்டிருக்கேன் பைக்ல எடுத்து போவார் அவரு அப்படின்னு கேட்டா, அவர் பைக் எடுக்கவே மாட்டாருங்க. நான் பைக் இருக்கிறது ஞாபகமே இருக்காது அவருக்கு. நாங்க தான் ஞாபகப்படுத்துவோம். பைக் நாங்களாம் கேட்டா கொடுப்பாரு, அவர் ஓட்டவும் தெரியும். நாங்களாம் கேட்டா கொடுப்பாரு. எப்படின்னா அவர் மட்டும் தனியா நாங்க போய் பார்த்ததே இல்லை எங்கேயுமே. தனியா போனா ஊருக்கு போறப்ப கூட நினைச்சா அவர் எடுத்துட்டு போலாம், வண்டியா எடுத்துட்டு போக மாட்டாரு அவரு. இப்ப 2 பேர் 3 பேர் போறோம் என்னன்னா, இப்ப நான் 2 3 பேர் போறோம் அப்படின்னா அவர் எங்களை உட்கார வச்சு ஓட்டுவாரு. ஆனா அவர் எடுத்துட்டு எங்கேயும் போகவே மாட்டேங்க. எனக்கே நான் ஒப்பனா கேட்டிருக்கேன், ஏன் வந்து வண்டி எடுத்துட்டு எங்கேயும் போக மாட்டேங்கிறீங்க? அதாவது இப்ப நீங்க ஊருக்கு போறீங்க, பஸ்ல தான் போறீங்க, வாரம் ஆக்சுவலா ஒரு வாரம்னா எல்லாட்டும் வாரம் போக மாட்டாரு, 2 வாரத்துக்கு ஒரே போயிருவாரு. ஆக்சுவலா ஒரு வாரம் போகணும்னு ஆசை, ஆனா போக மாட்டாரு. 2 வாரத்துக்கு ஒரு தடவை போயிருவாரு. சரி. சோ அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு வாரம் தான் அட்லீஸ்ட் வண்டி எடுத்துட்டு போயிட்டு வராங்கிறப்ப, வண்டி ஓட்டுறதுலாம் பெருசா விருப்பம் இல்லை தம்பி. அப்புறம் வண்டி எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா வண்டி பார்த்துட்டே இருக்கும் போல இருக்கு எனக்கு. எப்பவுமே நான் பார்த்துட்டு தான் போவேன் காலேஜ் போறதுக்கு முன்னாடி. ஏன்னா அதை கிராஸ் பண்ணி தான் போவாங்க. அதை கெட்டி பார்த்தா தெரியும். சரிங்களா, நான் தினமும் அந்த வண்டி கண்ணு முன்னாடி இருக்குன்னு தெரியும் எனக்கு. வண்டி இல்லாம இருந்தா ஏதாவது ஒரு மனசு கஷ்டமா இருக்கு எனக்கு. அங்க இருக்கு, அது எங்கேயோ இருக்கு வண்டி அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. சரி. அதனால எப்பவுமே நான் வண்டி பார்த்துட்டே இருப்பேன். ஆனா எனக்கு தனியா எடுத்து ஓட்டணும்னு தோணவே மாட்டேங்குது. யாராவது கேட்டா கொடுப்போம், நம்ம 2 3 பேர் சேர்ந்து போறதா போமே தவிர, எனக்கு தனியா நான் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து கூட போவேன். ஆனா தனியா வண்டி எடுத்துட்டு போகணும்னு தோணவே மாட்டேங்குது அப்படிங்கிறது. சரி, இதுல என்ன ஆட்கோடு இதுல இதுல என்ன ஆட்கோட கண்டீங்க? எனக்கு அது ஆக்வர்டா தாங்க இருந்துச்சு. இல்ல, அதுதான் கேக்குறேன். ஒரு இந்த மாதிரி வண்டி இருக்கும் போது, இல்ல நான் பேசிடுறேன். இந்த மாதிரி வண்டி இருக்கும் போது வண்டியை வந்து நீங்க குடுக்குறீங்க, ஐ மீன் அவர் குடுக்குறாரு, ஆனா அவர் தனியா மட்டும் யூஸ் பண்ண மாட்டாருன்றதுல உங்களுக்கு என்ன ஆக்வர்டா ஃபீல் ஆச்சு? இப்ப 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து கூட போயிருவேன் அப்படிங்கிற சொல்றாரு தவிர, அந்த 1 கிலோமீட்டர் நான் வண்டி எடுத்துட்டே போலாமே அப்படி சொல்ல வரேன் நானு. வண்டி இருக்கு, அவரோட வண்டி தான் அவருக்கு. ஏன்னா ஆனா பாத்துட்டே இருக்கும் போது அப்படி தினமும் அந்த வண்டி பாக்கணும் போல இருக்குன்னு சொல்றாரு தவிர எடுத்து ஓட்டணும்னு சொல்ல மாட்டாரு அந்த மனுஷன். அப்படி சொல்ல வரேன். பார்த்துட்டு தொடச்சு வைப்பாராங்க. அதெல்லாம் பண்ணுவாருங்க. அதெல்லாம் பண்ணுவாரு. புதுசு மாதிரி வச்சிருப்பாரு வண்டி. அதெல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுவாரு. சரிங்களா, ஆனா அவரு மட்டும் இந்த 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து கூட போவாரு. லோக்கல்ல பஸ்ல கூட போயிட்டு வருவாரு. 5 6 கிலோமீட்டருக்குன்னா பஸ்ல கூட போவாரு. ஆனா தனியா அவர் எங்கேயாவது போகணும் அப்படின்னா, நிறைய டைம் பாத்துருக்கீங்க, எங்க போறீங்க நீங்க மேட்ச் விட வரல இங்க அப்படின்னு கேட்டா, இங்க போயிருந்தேன்ப்பா அங்க போயிருந்தேன்ப்பா அப்படின்னு போவாரு தவிர வண்டி எடுத்துட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் போகணும்னு தோணலப்பா எனக்கு. என்னடா வண்டி எடுக்க மாட்டாரு. இல்ல இப்ப நீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இது பண்ணும்போது ஒரு ஆக்கோட தெரியலாம். அவர் பண்றது ஒரு சில விஷயம். இப்ப நான் ஆட்டோமேட்டிக்கா இந்த போன் ஸ்பீக்கர்ல மட்டும் தான் பேசும்போது ஒரு மைண்ட்ல ஒரு இதாயிருச்சு எனக்கு. ஆட்டோமேட்டிக்கா இந்த வண்டி எடுத்துட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறது. அது கூட லைட்டா ஆக்வர்டா இருந்துச்சு. பட் ஆனா வந்து இந்த வண்டி மேட்டர் எனக்கு வந்து அவரு தனியா ஓட்ட மாட்டாருன்னு போது ஏதோ சேஃப்டிக்காக ஏதோ யோசிக்கிறாருன்ற மாதிரி தான் தோணுது. தண்டி எனக்கு ஆக்வர்டா ஃபீல் ஆகல. என்னையுமே கூட்டு போயிருக்காரு, சூப்பரா ஓட்டுவாருங்க அவர் வண்டிலாம். நானுமே அவர் இல்ல கூட தனி போயிருக்கேன் வண்டியில. சில பேருக்கு தனியா வந்து இது பண்ண பிடிக்காதுப்பா, இருக்கவோ இல்ல பண்ணவோ பிடிக்காது, இந்த வண்டி ஓட்டுறது அதெல்லாம் பிடிக்காது. அதனால எனக்கு ஆக்வர்டா அது ஃபீல் ஆகல. பட் ஆனா உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. இப்ப இந்த மாதிரி இருந்துச்சா. இப்ப இன்னொரு நாள் அவர்கிட்ட எந்த அளவுக்குன்னா அவர் ஆபீஸ்ங்கிற பேரு கிளாஸ் முடிச்சுட்டா ஈவினிங் ஆயிட்டா நான் போயிருவேன். அது கிளாஸ் முடிச்சுட்டு ஹாஸ்டல் போயிருவேன். ஹாஸ்டல் முடிச்சுட்டு ஈவினிங் கிரிக்கெட் விளாண்டுட்டு அவர் கூட போயிருவேன். சரிங்களா, ஓகே. இப்ப என்ன அடுத்து என்ன பாக்குறேன்னா, எனக்கு ரொம்ப நாளா வந்து இப்ப ஸ்பீக்கர்லயே போட்டு பேசிட்டு இருக்காரு இல்லையா, இவருக்கு ஏதாவது லவ்லாம் எதுவுமே இருக்காதா அப்பெல்லாம் போது. அது என்ன சொன்னாருன்னா, எனக்கு மாமா பொண்ணு எக்கச்சக்கமா இருக்கு தம்பி அப்படின்பாரு. கேட்டா சொல்லுவாரு. சரிங்களா, சரி அதனால எல்லாம் பண்ண மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தா, அதெல்லாம் இல்ல தம்பி, மாமா பொண்ணு எல்லாத்தையும் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், யாருமே கல்யாணம் பண்ணிக்க நினைப்பேன் அப்படின்னு. எல்லாருக்கும் ஒரு போட்டு வச்சிருக்காரா? எனக்கு புரியல. இல்ல, எல்லாருக்கும் ட்ரை பண்ணிருக்காரு. இல்ல இவரு கொஞ்சம் பணக்காரர் ஆச்சுல, எங்க அப்பா கொஞ்சம் பணக்காரர் ஆச்சுல, கண்ணுக்கிட்ட சொல்லி வயம் இருக்கிறவரு. ஓகேவா, இவருதான் படிக்கணும் நானு அப்படி சொல்லிட்டு வந்துருக்காங்க. ஓகேவா,
ஆனா எங்க மாமா பொண்ணெல்லாம் யாரையும் பெருசா அந்த காலேஜ் படிக்க வைக்கல. சரிங்களா? அங்க எப்படின்னா சின்ன வயசுல இருந்தே இவன் தான் இவன் மாப்பிள்ளை புருஷன் வாத்துக்குடி, இவன் தான் இவன் புருஷன் வாத்துக்குடின்னு சொல்லி மைண்ட்ல வச்சிருவாங்கல்ல. ஆமா ஆமா. அந்த மாதிரி. சரிங்களா? பெரிய அதெல்லாம் பணக்காரர் வேற இல்லையா? கண்ணுக்கு சொல்ல வயிறு இருக்குது. ஊர்ல தனியா தனியா நிறைய ஃபேக்டரி வச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஆளு அந்த வீட்ல அந்த மாதிரி ஒருத்தங்க. ம். அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா அவர் ட்ரெஸ் போடுறதெல்லாம் பார்த்தா நான் போடுற மாதிரியும் இருக்கும். நான் எப்ப இந்த சாப்பாட்டுக்கு வழி இல்ல ப்ரோ, ஏன் ப்ரோ நீங்க ட்ரெஸ் வாங்கிக்கிற இந்த மாதிரி பெருசா ட்ரெஸ் எல்லாம் போட்டா இந்த மாதிரி இந்த கூட சில டைம் சாயம் போன ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாரு. அது பார்த்தா தெரியணும் நமக்கு சாயம் போய் வெளுத்து போய் பெரிய பணக்காரன்னு சொல்லுவாரு. ம். பணக்காரன் அதாவது இந்த இதெல்லாம் சொல்றேன் போனு அதெல்லாம் நல்லா வச்சிருப்பாரு. அவர் போ சரி. ட்ரெஸ் சொல்றேன் நானு. இல்ல போனு அந்த பைக்லாம் பைக்குலாம் நல்லா புதுசு புதுசா அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் விட்டு பார்க்கவே தெரியும். மத்தபடி எல்லாத்துலயும் கொஞ்சம் பார்க்க ரிச்சுன்னு தெரியும். சரிங்களா? ஆனா ம் அந்த ம் ட்ரெஸ் சரிங்களா? அந்த ட்ரெஸ் போடுற விதம், அதாவது அந்த சாப்பிடுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப எனக்கே கஞ்சி பிடிக்கிற டஃப் தருவாரு போல இந்த மனுஷன். நானே ஒரு கஞ்சி பிசினாரி. ஏன்டா இவ்வளவு காசை வச்சு இப்படி கஞ்சி பிடிக்கிறீங்க? அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்ப எந்த அளவுக்குன்னா நான் நான் தானேங்க ஃபோன் அந்த நான் எப்படின்னா நான் இப்போதுமே அதை ஃபாலோ பண்ணுவேன். ஃபோனுக்கு ரீசார்ஜ் முடிச்சுன்னா உடனே பண்ண மாட்டேன். ஜியோ கம்பெனிக்காரன் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவான், தம்பி நாளோட உனக்கு பேக் முடியுது, ஒழுங்கா ரீசார்ஜ் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல பிளாக் ஆயிருன்னு சொல்லுவாங்க. அப்பதான் ரீசார்ஜ் பண்ணுவேன். அவர் என்னன்னா அவ்வளவு காசு வச்சுக்கிட்டு அப்பயே அதெல்லாம் பண்ண மாட்டாரு. பண்ணிக்கலாம் தம்பி, எனக்கு யாரு ஃபோன் வருதுல்ல அப்புறம் என்ன அப்படிம்பாரு. ஆனா கேட்டா ஆனா காசுலாம் வச்சிருப்பாரு கையில. நான் காசு எல்லாம் வச்சிருக்கேன். பரிசை பார்த்தா காசு அவ்வளவு வச்சிருப்பாரு அந்த மனுஷன். சரிங்களா? அந்த சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு படத்துல டைலாக் வரும்ல, வேலைதான் படத்துல மாசமா இருக்கிற மாதிரி பர்ஸ வச்சிருந்தேன், பர்ஸ ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டீங்களா அந்த டைலாக் வரும். அந்த மாதிரி பர்ஸ் பாக்கெட் உப்பிட்டு இருக்கும். சரிங்களா? 2 சரி. ஏடிஎம் வச்சிருப்பாரு, 2 3 அக்கௌண்ட் வச்சிருப்பாரு, காசுல கையில இருக்கும். ஆனா ரீசார்ஜ் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாரு போய். பண்ணிக்கலாம் தம்பி கால் கட் ஆகட்டும், அப்போதைக்கு பண்ணிக்கலாம் அப்படிம்பாரு எனக்கு. எனக்கு இல்ல எனக்கு இன்ன வரையும் பார்க்கும்போது ஏன் இப்படி வித்தியாசமா இருக்காரு அந்த மனுஷன்? இப்ப காசு இல்லாதவங்களுக்கு ஆனா சில பேர் சொன்னா நெட்ல நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க. நெட்ல தைரியமா நல்லா யூஸ் பண்ணுவாரு சிலவரு. அதுக்காக நான் இப்பெல்லாம் இப்ப நெட் முடிக்கல தூங்கிட்டல. அப்ப நெட் முடிக்கணும் தூங்க மாட்டாரு. நெட் முடிக்கணும்னு நினைப்பாரு. ஏன்னா சில பேர் நெட்லாம் பெருசு பிரச்சனை இல்ல தம்பி அப்படின்னா இருப்பாங்க. அவர் என்ன பண்ண நெட்டை நல்லா யூஸ் பண்ணுவாரு. நல்லா போனுக்கு நல்லா அடிக்ட். இப்ப போனுக்கு அடிக்டா இருக்கீங்களா நெட் படாம இருக்க முடியாது. ஆனா இப்ப சரி. நான் அவருக்கு அது எப்ப கால் கட் ஆகுதுன்னு தெரியுதோ கட் ஆக ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துருவாரு கரெக்டா போய். ம். ஓகே. எனக்கு அதான் ஏன் இன்கமிங் கட் ஆகுற வரைக்கும் ரீசார்ஜ் பண்ண மாட்டாரு. ஆமா ஆமா அப்படி இன்கம் கட் ரீசார்ஜ் பண்ணவே மாட்டாரு. ஆனா காசுலாம் பிரச்சனையே இல்லைங்க. சரிங்களா? ம். எந்த அளவுக்குன்னா அப்புறம் சீக்கிரம் தானே போட்டு பேசுவாரு. என்ன சொல்லுவாங்கன்னா காசு எல்லாம் சொல்லு தம்பி நானே ரீசார்ஜ் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு எத்தனை ஜிபி பேக் இருக்கு ரீசார்ஜ் பண்ணா எங்க அப்பா கேட்பாரு ஓப்பனாவே. அதான் அப்பா காசுல இருக்கு நான் பண்ணிக்கிறேன். அப்பதான் சொல்லுவாரு. இல்ல இப்பதான் காசை வச்சுட்டு ஏன்டா அப்படி கஞ்சம் பிடிக்கிறீங்க? அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய சாயம் போற ட்ரெஸ் போட்டிருப்பாரு. பத்தாவது ட்ரெஸ் போட்டிருப்பாரு. இல்ல ஒரு சில ட்ரெஸ்ல என்ன சொல்லுவாரு இல்ல என்னங்க? எனக்கு டவுட் என்னன்னா, இப்ப எனக்கு டவுட் என்னன்னா, இதுல என்ன ஆக்வர்ட்னஸ் இருக்கு? ஐயா அவரு காசு அப்படிங்கிறது அவ்வளவு தான் என் வச்சுட்டு doubt. இதெல்லாம் பண்ணல ஷாக்கிங்கா இருந்துச்சு எனக்கு. இப்ப அது காசு இல்லாம இல்லங்க அவரு இருக்கிறப்ப ஒரு ஓகே. மாரி ஒரு மாரி ஆச்சரியமா பார்த்திருக்காருங்க. இவ்வளவு சிம்பிளா இருக்காரே, இவ்வளவு சிம்பிளான மனிதன்ற மாரி. ஆச்சரியமா தான் இருக்கணுமே தாண்டி ஆக்வர்டா இருக்காதுல்ல. அத சொல்றேன். ஆக்கோடா ஆக்கோடா நீ இவ்வளவு சேர்த்து ஒரு ஆளை பண்ணும்போது ஆக்கோடானே இருக்கு. இப்படி ஒரு ஆள் இருக்க முடியுதுன்னு ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஆச்சரியமா ம், மீன்ஸ் ஒரு ஆக்வர்ட் தெரியல நமக்கு. வண்டி ம், வண்டி வண்டி இருக்கு போன ஸ்பீக்கர்ல தான் போட்டு பேசுவீங்கிறாரு. வண்டி எடுத்து தனியா ம், ஒரு வேற யாரும் கொடுக்குறாரு. அவரு போட்டுக்க மாட்டாரு. காசு எல்லாம் அவ்வளவு காசு இருக்கு. சரிங்களா? ஆனா ரீசார்ஜ் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. அப்படிங்கிறப்ப இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? அந்த மாதிரி வித்தியாசமா இருக்காரு அந்த மனுஷன். அஹ் ம். அதனால நினைச்சே பார்க்க முடியல. எந்த அளவுக்குன்னா எனக்கு வந்து நான் வந்து எனக்கு வந்து போன்லாம் கண்டிப்பா வரணும் அப்படிங்கறதுக்காக நான் வந்து கடை வாங்கிலாம் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தேன். கடை வாங்கினா சரி. அப்போதைக்கு அந்த 200 பண்ணி விட்டுட்டா நான் அடுத்த அடுத்த வாரம் கேட்டரிங் போவேன். டியூஷன் எடுக்கிறதுக்கு காசு சம்பளம் வந்துடும். அதெல்லாம் நான் கொடுத்துறேன் உனக்கு ரீசார்ஜ் பண்ணி ம், விட்டுட்டான்னு சொல்லி அப்பெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி காசு அவ்வளவு வச்சுக்கிட்டு இது பண்ண ம். மாட்டாரு. ஏன் இப்படி இருக்காரு? சட்டை பார்த்தா தெரியும் உங்களுக்கு தெரியாதுங்க. சட்டை அவர் போடுற சட்டையை பார்த்தா தெரியாது உங்களுக்கு. ஏன்டா அப்படி இருக்காரு மனுஷன்? சரி. ஆனா அவர் நான் சாப்பிடுறது என்ன சொன்னேன்னா சாப்பிடுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கம்மியா சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும் அவரு. நானும் நல்லா நல்லா ம், சாப்பிடுவாருங்க சிலவரு. சரிங்களா? ஆனா என்னன்னா ம், அவ்வளவு நான் நல்லா இது பண்ணாலுமே அந்த அந்த டைம்ல எப்படின்னா நல்லா அவர் குண்டா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அது கலோரி எல்லாம் இது பண்ணி அப்பெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. கலோரிஸ்ன்னு தெரியும் நமக்கு. இந்த கலோரிஸ் எல்லாம் இவ்வளவு பார்த்து சாப்பிடணுமா அப்பெல்லாம் சொல்லுவாரு. ம், அடிக்கடி வெயிட் எல்லாம் போட்டு பார்ப்பாரு.
நீட்லாம் போட்டு என்ன நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டே போறேன் கரெக்டா அப்படிலாம் இருக்கும் சரிங்களா. ஏன் எனக்கு இன்னும் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது என்னன்னா, இப்ப சொல்லியிருந்தாரு இல்லையா 4 பொண்ணுங்க இருக்கு தம்பி, 4 முறை பொண்ணு இருக்கு, 4 முறை பொண்ணு மாறி மாறி லவ் பண்ணுதுன்னு. நான் எப்பா யாரெல்லாம் அது love அது பண்றேன்னு இருக்கேன். அது ஆக்வர்ட தாண்டி அது கிரிப்பினஸ் லெவலுக்கு போயிடுச்சுப்பா. அது கேட்கும் போது என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமா இல்லைங்க இவனுக்கு நார்மலாவே பண்ணுவானுங்க அந்த வேலைய. ஏங்க அது கிரீப்பியா இல்லையாங்க? ஒரு மாதிரி ஈஸியா தான் இருக்கு. ஆனா இவனுக்கு நார்மலைஸ் ஆக்கி வச்சிருக்கானுங்க. மாமன் பொண்ணுனாலே ஃபிளிட் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. என்னங்க இதெல்லாம்? இல்ல அது ஃபிளர்ட் பண்றது ஓகே. ஒரே நேரத்துல 4 பேர் கூட ஃபிளர்ட் பண்றது ரொம்ப தப்புங்க. ம், ம். அதாவது ஹலோ. இவனுங்க 4 பேரு முறை பொண்ணுங்க இருக்காங்க, 4 ம். பேர் முறை பொண்ணுங்க இருக்காங்க, நான் 4 பேரையும் மாத்தி மாத்தி லவ் பண்ணுவேன்னு சொல்றாராம். ஆக்சுவலா பார்த்தா அதெல்லாம் சின்ன குழந்தைங்கள 2 வயசு 3 வயசு குழந்தைங்க பாப்பாங்க, அந்த மாதிரி இருக்க போகுது ஏதாவது. அதான் நான் ஐயோ நினைக்கிறேன். ஏய் இல்ல ஏய் கடைசி FBI ஓபன் அப் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. இல்ல அந்த போட்டோல காமிச்சிருக்காரு. அவங்க எல்லாம் அந்த வயசுல தான் அந்த அவரோட ஏஜ் வயசு எல்லாமே அப்படியா? சரி ஓகே, இந்த தப்பிச்சிட்டாரு. தப்பிச்சிட்டாண்டா. 2 to 3 இயர்ஸ் கேப்ல தான் எல்லாமே இருப்பாங்க. எல்லாமே மேஜர் தான் 2 to 3 இயர்ஸ்ல தான் இருப்பாங்க சரிங்களா. ஆனா ஐடியா என்னன்னா அந்த 4 பொண்ணு கல்யாணம் பண்ண கடைசியில அவரு வேற ஏதாவது பண்ணா கல்யாணம் பண்ணாரு. அவரு தனியா இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ண கடைசியில பார்த்தா ஆமாங்க 4 பேர்ல ஒரு ஆளு கல்யாணம் பண்ணா கோச்சிப்பாங்கல்ல 3 பேரு. ஆமா. எவ்வளவு நல்ல மனைவி வித்தியாசமா ஆளுக்காடு நீங்க இன்னும் ரொம்ப வித்தியாசமா யோசிக்கிறீங்க ஆளுக்காடு. எனக்கு இது தோணவே இல்லை வல்லாரது. ஐயோ ஐயோ. ஏங்க இதை வச்சு படம்லாம் வந்திருக்கு நம்ம ஊர்ல. ஆமா. A1 ஒரு படம். ஓகே, அதுல சந்தானம் வந்துட்டு ஒரு சீன்ல சொல்லுவாரு, என்னம்மா நான் அப்படி என்ன நடிச்சேனாமா அப்படின்லாம் பேசுவா போல. அது இருக்கு. அப்புறம் கார்த்தி ஒரு படம் நடிச்சாரு, விவசாயியா நடிச்சாரு ஒரு படம் கார்த்தி. ஏ1 எனக்கு தெரிஞ்ச ஒரே படம் சரிங்களா. ஏ1 எனக்கு தெரிஞ்ச ஒரே இது யாருன்னு எனக்கு தெரியும் சரிங்களா. பூமி படம் தெரியாது எனக்கு வேற ஒன்றும் தெரியாம ஒரு ஏ1. சரி சரி ஆமா சரி. பூமி உள்ளவரை தான் ஞாபகம் இருக்கு எனக்கு தெரிஞ்சுக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு கார்த்தி வந்துட்டு ஒரு படத்துல விவசாயியா நடிப்பாரு, அது ஞாபகம் இருக்கா? ஆமாங்க ஆமாங்க கடைக்குட்டி எனக்கு ரொம்ப சிங்கம், பிடிக்கும். கடைக்குட்டி சிங்கம். எனக்கு அந்த பாட்டு அந்த படத்துல இருக்க பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுல எனக்கு ரொம்ப ரசிச்சு கேட்பேன். ஆஹா, இன்னைக்கு காலோட கேட்டுட்டு கேட்டுக்கோங்க இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பாட்டு. கேட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்க நெஜியை கண்டுபிடிக்கணும்னா அந்த படத்துல இருக்க பாட்டை போட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அவருக்கு ஏத்த வைப் பண்ணிட்டே வருவாரு. அந்த படத்துல அதெல்லாம் இல்ல பாதி டைம் என் ஹெட்போன்ல வேற பாட்டு தான் ஓடிட்டு இருக்கும். எப்பயாவது ஒரு மாத்தி கேட்பேமே அப்படின்னு வரும்போது இதெல்லாம் கேட்பேன். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சண்டைக்கோழி சண்டைக்காரி ஆமா அப்படின்னு ஒரு ஆமா. பாட்டு இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்னு நல்லா இருக்கும். அது நல்லா வைப்பா இருக்கும். ஆக்சுவலா ஆமா. நல்லா ஏத்தி இறக்கி மனுஷன் கொடுத்து ரொம்ப ஃபீல் பண்ணி பாடுவாரு கைமா தெரியுமா. அப்படியே ஏத்தி இறக்கி அப்படியே சுருதி தலகா என்னடா இப்படி இவ்வளவு ரசனையோட பாடிட்டு இருக்கு அப்படி மாதிரி இருக்கு. அவர் வந்துட்டு அவரு இருங்க பாருங்க இருங்க, அவரு ஒரு வைஃப நினைச்சு பாடி இருப்பாரு, திரும்பி பார்த்தா புஃப்னு வைஃப் மறைஞ்சிட்டாங்க, என்ன பண்றது? வேணாங்க அது வேணாங்க. அதெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கு எனக்கு. விட்டுருங்க. டாபிக் வருவோம். டாபிக் வருவோம் விடுங்க. இப்ப நான் இது சொன்னேன்ல நான் ஒரு நேரத்துல ஹாஸ்டல்ல இருக்கும்போது அந்த ஹாஸ்டல்ல இருந்து ஒரு நாள் அதே பர்சன் தான். ஆனா என்ன பண்ணேன் நான் எப்போ என்ன பண்ணேன் இப்ப நைட் ஈவினிங் தானே போவேன். ஆனா என்ன பண்ணேன் கிளாஸ் முடிச்சுட்டு உடனே வாங்க நம்ம 2 பேரும் சார்ந்து சாப்பிட போறாங்கன்னா கூப்பிட்டு போயிட்டேன் சரிங்களா. இப்ப கூப்பிட்டு போயிட்டு சாப்பிட்றேன். என்ன பண்ணாருன்னா நீங்க வித்தியாசமான காம்பினேஷன் சொன்னீங்களா ஃபுட் காம்பினேஷன்ல இல்ல அதே மாதிரி அவரு வித்தியாசமான ஒரு ஃபுட் காம்பினேஷன் சொன்னாரு. என்ன வேடான காம்பினேஷன் அது சொல்லுங்க. அவரு அவர் என்னன்னா அப்படியே ரிவர்ஸ்ல சாப்பிட்டுட்டு இருந்தாருங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு அப்பதான் கூட போறேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாருன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருப்பாங்க. சாப்பாடு போறதுக்கு முன்னாடியே இந்த குழம்பு ரசம் பொரியல் இதுல முட்டை எல்லாத்தையும் ஒரு டேபிள் வந்து வச்சிருவாங்க சரிங்களா. சாப்பாடு கடைசியா வந்து சரி வைப்பாங்க. சரி என்ன பண்றாருன்னா மோர் எடுத்து ஃபர்ஸ்ட் ஊத்திட்டாரு தட்டுல. ஓகேவா. சரி மோர் எடுத்து ஊத்திட்டு சாப்பாடு போட்டு சாப்பிடுறாரு. சரி ஏதோ சாப்பிட இருப்பல போல அதாவது கடைசியா ஃபர்ஸ்ட் டைம் மோர் சாப்பிட்டு இது பண்றாரு போல சாப்பிட்டா மோர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரசம் சாப்பிடுறாரு. ரசம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் சாப்பிடுறாரு. சாம்பார் எனக்கு எல்லாம் ரிவர்ஸ்ல பண்ணிட்டு இருக்க அந்த மனுஷன் எல்லாத்தையும். நீங்க தினம் இப்படிதான் சாப்பிடுறீங்களா இல்ல இன்னைக்கு ஏதாவது வேற ஏதாவது சாப்பிடுறீங்க புதுசா ட்ரை பண்றீங்கன்னு கேட்டா இல்ல நான் எப்பவுமே இப்படிதான் சாப்பிடுவேன். எப்பவுமே ஃபர்ஸ்ட் தயிர் அப்புறம் ரசம். ஏன்னா எப்பவுமே எங்க ஹாஸ்டல்ல தயிர் ரசம் எப்பவுமே இருக்கும். சாம்பாருக்கு பதிலா புளிக்குழம்பு முட்டைக்குழம்பு அந்த மாதிரி குழம்பு மாறும். எப்பவுமே குழம்பு ரசம் மோர் எப்பவுமே இருக்கும் சரிங்களா. தினம் நான் வேற ஒருத்தர் கேட்டேன் என்ன இது எப்பவுமே இப்படிதான் சாப்பிடுறாருன்னு கேட்டா அதான் அவன் அப்படிதான் தம்பி எப்போதுமே அப்படிதான் சாப்பிடுறேன். ஏன்னே தெரியல வித்தியாசமா சாப்பிட்டு இருக்கான் திவசம் சாப்பிட்டு இருக்கான். நாங்க சொல்லி எங்களையும் வேற சாப்பிட சொல்லி சொல்லுவான் வேற நாங்கெல்லாம் வேற அழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கே ஒரு மாதிரி ஆயிருச்சு. என்னடா இது என்ன காம்பினேஷன்டா அது
அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் மோர்ல சாப்பிட்டு அப்ப ரசம் சாப்பிட்டு அடுத்து சாம்பார் சாப்பிட்டு கேள்வி பாத்திருக்கீங்களா நீங்க? அந்த மாதிரி கேள்வி எல்லாம் பட்டது இல்லைங்க. அது பார்த்தா காமெடி ஒண்ணுதான் ஞாபகம் வருது. சரி, சோறு எள்ளு சோறு படம் ஒண்ணு குழம்பு இருக்கும். குழம்பு ரசம் ரசம். அந்த காமெடி தான். அது மட்டும் தான் ஞாபகம் வருது. மயானத்துக்கு இப்ப இந்த மாதிரி இந்த மாதிரி இது பண்ணோம் இல்லையா? ஓகே, இது கூட பரவாயில்லைங்க. சரிங்களா, இது பரவாயில்லன்னு ஒவ்வொரு தடவையும் அடுத்து பார்க்கும்போது இதுவே பரவாயில்ல. இப்ப அந்த ஒரு படத்தை சொல்லுவாங்கல்ல, இந்த பீஸ்ட் படத்தை பார்க்கும் வாரிசு படத்தை பார்க்கும்போது பீஸ்டே பரவாயில்லப்பா. ஒவ்வொரு படத்துக்கும் அப்டேட் போகும்ல இல்லையா? அவர் ஒவ்வொரு பண்ணும்போதும் அதுவே பரவாயில்ல போலயே, அதுவே பரவாயில்ல போலயே. இல்லைங்க, ஒரு மனுஷன் ஏதாவது ஒரு விஷயத்துல வேடா இருக்கலாங்க. இத்தனை விஷயத்துல ஒரே மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு அந்த ஒரு மனுஷன் பார்க்கும்போது. பட் இப்ப நல்லா ஒரு வெல் செட்டிலா நான் நினைக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை வாழ்க்கை இருக்க போறேன்னு பார்த்தா நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்ல வெல் செட்டிலா இருக்காரு ஆக்சுவலா. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி எனக்கு இருக்கும். ஏன்னா அவர் அவ்வளவு சொத்து இருக்கு, ஆனா அதெல்லாம் நான் சொல்லிட்டு அவர் நான் படிச்சுதான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ ஒரு இதுல பாத்துருக்காரு. என்ன இருக்காருன்னு தெரியல. நான் அந்த டைம்ல இருந்தபோது ஏதோ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப அங்கே இருக்காருன்னு தெரியல. நல்ல செட்டில்டு இப்ப செலவர் மேரேஜ் பண்ணி குழந்தை பிள்ளை செட்டில் ஆயிட்டாரு. அவரை ஏன் இன்ஸ்பிரேஷன் சொல்றேன்னா, அவர் நினைச்சிருந்தா இவ்வளவு வயர் இருக்குது, கண்ணுக்கு அடுத்து வயர் இருக்குது, 4 மாமா பொண்ணு இதை நான் பார்த்துட்டே வாழ்க்கை விட்டு. ஏன்னா அவர் கூட பிறந்த யாரையும் படிக்கல. அவருக்கு ஒரு அண்ணா ஒரு தங்கச்சி இருந்தாங்க. யாரும் படிக்கல. அவர் படிச்சு அவர் அடுத்த இடத்துக்கு போயிட்டாரு. இந்த இடம் எதுவுமே வேணும் எனக்கு அப்படின்னு. ஆனா இவ்வளவு ஆக்கூட அவர் மனுஷன் இருந்தாரு அப்படின்னு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்ப கடைசி என்னன்னா இந்த கிரிக்கெட்ல கடைசி இது பண்ணும். சரிங்களா, கிரிக்கெட்ல என்னன்னா வந்து இது பண்ணுவாரு. இப்ப நிறைய பேர் கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா என்னன்னா, இது வேட கிடையாது, இருக்காது. கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு தெரியும். என்னன்னா, நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா, நான் என்னன்னா நான் வந்து எங்க டீம்ல இருந்தாரு. எங்க டீம்ல சும்மா விளையாண்டுட்டு இருப்பேங்கிற கல்லி கிரிக்கெட் விளையாண்டுட்டு கிரிக்கெட். என்னன்னா அவர் எப்போதுமே ஹெல்மெட் போட ஆட மாட்டார் பெருசா. சரிங்களா, ஏன்னா ஹெல்மெட் போட்டா எனக்கு வந்து பால் விஷுவலா இருக்காது பெருசா அப்படின்னு நினைப்பாரு அவரு. எதுங்க ஏன்னா சிக்ஸ் பால் சொல்றீங்களா இல்ல நார்மல் பாலா? எந்த பால்லுமே சரிங்க அவர் ஹெல்மெட் போட ஆட மாட்டாருங்க. சரிங்களா, இல்ல ஹெல்மெட் போட்டா நார்மல் பால் போட்டு விஷுவலா விளையாடுறீங்க. இல்ல. இல்ல அவரு எந்த பால்லுமே சரி ஹெல்மெட் போட ஆட மாட்டாரு. சரிங்களா, ஹெல்மெட் போடவே மாட்டாரு. பால் விஷுவலா இருக்காது, ஹெல்மெட் போடாம தான் ஆடு எப்போதுமே. இது வரைக்கும் பால் நெத்தியில தான் பட்டிருக்கு, அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் தண்ணி குடிச்சு தலையாட்டிட்டு ஓகே ஓகே நான் நல்லா நெத்தியிலே பட்டிருக்கு. நானே ஒரு தடவை போட்டு நானே ஷார்ட் பிச் பால், ஏன்னா அவருக்கு தெரியும் ஷார்ட் பிச் பால் போட்டா ஆட வராது. அதாவது பால உடம்பு போட்டா அது தெரியும். கரெக்டா ஸ்கொயர் லைக் வச்சு போட்டா விட்டாரு, நல்லா தெரியும் எனக்கு. நான் நிறைய டைம் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு அவரோட வீக்னஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன் நான். சரிங்களா, ஃபர்ஸ்ட் பயந்தேன் போக இதான் வீக்னஸ் இருக்கு சொல்லி அவரோட உடம்புக்கு போட்டு அடிக்க வராது. ஷார்ட் பிச் பால் போட்டு ஸ்கொயர்ல வச்சா தூக்கிடலாம் ஈஸியா. இல்ல ஃபாஸ்டா போடலன்னா கூட கரெக்டா அழகா ஒரு ஷார்ட் பால் போட்டாலே இல்ல அவரு தூக்கிடலாம். அவங்க மாதிரி நல்லா கண்டுபிடிச்சாச்சு அவருக்கு. சரிங்களா, ஷார்ட் பால் போட ட்ரை பண்ணி நிறைய டைம் உடம்புல பட்டு எல்லா டைமும் கரெக்டா வராது இல்லையா அது. ஷார்ட் பால் போட்டாலுமே நெத்திலே படும் போய் நெத்தியில் அதிருப்பா. நானும் பயந்துட்டு போச்சு ஆளை காலி பண்ணிட்டேன்னு சரியான ஃபாஸ்ட்ல போட்டாச்சு நானு. என்ன அவர் அந்த மாதிரி போட்டு பிறந்துட்டு இருக்காரு. எந்த அளவுக்குன்னா இது வந்து ஹவ் வியர்ட் இஸ் திஸ் அப்படின்னு நான் கேக்குறேன். இதுல என்ன வியர்ட்னஸ் இருக்கு? இருங்க நான் முடிக்கிறேன். இருங்க, அது நான் சொல்லி முடிக்கல, அது இருங்க. ஏன்னா மேட்ச் வந்து பரவரா போயிட்டு இருக்கு. இந்த ஓவர்ல விக்கெட் எடுத்தே ஆகும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு. ஏன்னா 14 ஓவருக்கு நான் 12 ஓவருக்கு அடிச்சு 8 அடிச்சு 184 அடிச்சோம் நாங்க. சரிங்களா, 8 சரி இதெல்லாம் சேஃபே பண்ண முடியாது. 8 ஓவர் 130 இருக்கு ஸ்கோர் இங்க நாங்க போலிங் போட்டு. அதனால 9 ஓவர் தராங்க 4 ஓவருக்கு. சரிங்களா, அடிச்சிருவாரு. அடிக்கிற பார்த்தா ஏன்னா 2-3 பால் தொலைஞ்சே போயிருச்சு. அந்த அளவுக்கு அடிச்சு வளர்த்திட்டு இருக்காரு மனுஷன். எப்படியாவது 10 ரன் போனாலும் பாருங்க விக்கெட் எடுத்தே ஆகணும். இப்ப சில கொடுப்பாங்க சில பேர்ட்ட, நீ 15 இந்த ஓவர் விக்கெட் எடுத்தா அவ்வளவுதான், இந்த ஓவர் விக்கெட் எடுக்கலாம் போச்சு மேட்ச் கொடுக்குறாங்க. நானும் போறேன். ஃபர்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சிட்டு 6. எனக்குலாம் என்னடா அது. ஏன்னா கரெக்டா நான் எப்போதும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், யாருக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச பால் யாருக்கு தான், நான் யாருக்கு தான் ஃபர்ஸ்ட் போட போவேன் எப்போதுமே. யாருக்கு போட்டா ஸ்லாட்ல விழுந்துருச்சு, பால் போயிருச்சு. சரி ஒரு வீக்னஸ்க்கு போறேன் சொல்லி போறேன், நெத்தியில சடார்னு அடி. சரிங்களா, நானும் அழுட்டுங்க விழுந்துட்டாரு. அதாவது அடிச்ச வந்து கீழே விழுந்துட்டாரு அந்த மனுஷன். எனக்கெல்லாம் அள்ளு விட்டுருச்சு, போச்சு ஆள் காலிதான், செத்துட்டாரு மனுஷன். ஏன்னா விழுந்துட்டாரு, அடிச்ச வந்து கீழே விழுந்துட்டாரு. அந்த ஸ்போர்ட்ஸ்ல கீழே விழுந்துட்டாரு ஆக்சுவலா அவரு. அந்த ஒரு தடுமாற்றம் இருக்கும் இல்லையா. ஆனா அடுத்த ஒரு 2 சார்ல குழந்தை ஒண்ணுல 10 நிமிடம் குண்டா குடிச்சுக்கிறேன் நானு அப்படி சொல்லி குடிச்சிட்டு இது பண்றாரு. பட் எப்படியா அடுத்த 2 பால திரும்ப ஷார்ட் பால் போட்டு அவுட் ஆகியாச்சு. நான் ஏன் சொல்றேன், கிரிக்கெட் ஆடும்போது நிறைய இது ஃபாலோ பண்ணுவாரு. ஹெல்மெட்டே போட மாட்டாரு இல்லையா. அடுத்து என்ன பண்ணுவாருன்னா,
எங்க டீம்ல ஆடும்போது என்ன பண்ணுவாருன்னா பேட் எடுத்துருவான்னு சொல்லுவாரு. சரிங்களா, பேட் எடுத்துட்டு வந்து கையில கொடுப்பேன் அவர்கிட்ட. பேட்டை கீழே வை நானே எடுத்துக்கிறேன் அப்படிம்பாரு. ம். அவரு ஏன்னா நவீன தீண்டாமை உங்களை வச்சு ஃபாலோ பண்ணியிருக்காரு. அது தெரியல உங்களுக்கு. பேட்டை கீழே வை நானே எடுத்துக்கிறேன் அப்படிம்பாரு. பேட்டை கீழே வச்சுட்டு போயிரு திரும்பி பார்க்க போ அப்படிம்பாரு அவரு. நானே எடுத்துக்கிறேன், நீ பேட்டை கீழே வச்சுட்டு திரும்பி பார்க்க போகும் அப்படிம்பாரு. பேட்டை கீழே அதுதான் ஏன்னா அவர் சொல்றேன். வந்து நீ உனக்கு என்ன லக்கு இருக்கோ தெரியல இன்னைக்கு. நான் ஏன் லக்க மட்டும் நம்பிக்கிறேன். உனக்கு உன் கையில பட்டு உன் லக்கு உன்னோட அன்லக்கி வந்து எனக்கு என் பேட்டை ஒட்டிக்க போகுது. சரிங்களா, அதனால நீ வச்சுட்டு போ, நான் கீழே கீழே வச்சுட்டு அப்படிம்பாரு. அவ்வளவு இதுவா இருக்குன்னா அவனை எதுக்கு பேட் அவனே எடுத்துட்டு வர வேண்டியதானே. பேட்டிங் பண்ணிட்டு இருக்காருங்க, அதனால சொல்றாரு. பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு அதனால சொல்லுவாருல்ல, எல்லாம் நடக்கிறது தானே. சோ இப்ப வர எடுத்துட்டோன்னு சொல்றவன் கீழே வைக்க சொல்ல மாட்டான். கீழே வச்சானா வந்துட்டு இது பண்ண மாட்டான். உங்களை வச்சு அவன் வந்து இது அன்டச்சபிலிட்டி பிராக்டிஸ் பண்ணிருக்கான். நீங்க என்னன்னா இல்ல வியர்டா இல்ல ஆக்வர்டா இல்ல இல்ல, இத நிறைய பேர் பண்ணுவாங்க. இந்த எங்க டீம்ல ரெண்டு பேர்ல பண்ணுவாங்க. என் டீம்ல நிறைய பேர்ட்ட பண்ணுவாங்க அதெல்லாம். ஏன்னா அந்த ஒன்றும் இல்லை நிபா, நிஜி நிபா, உங்களை வச்சு அந்த நல்ல நவீன தீண்டாமைய சூப்பரா எந்த அளவுக்கு உங்களை வந்து மண்டையில மிளகா போட்டு அரைக்கணுமோ அந்த அளவுக்கு அரைச்சு வச்சிருக்காரு அந்த ஆளு. சரியா, நீங்க அது புரியாம இன்னும் பச்சை குழந்தையாவே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. பேட்ல லக்கு ஐயா. இருக்கு ஐயா பகுத்தறிவாளர்னு சொல்றீங்க, லக்கு எல்லாம் பேசுறீங்க, என்ன மேட்ரு இது? ஐயா அவரு 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 சொல்றீங்க. இல்லைங்க, அவரு அது நீங்க சொல்றேன். எனக்கு யாரும் நம்பிருக்கீங்க நம்பிக்கை பாருங்க. இல்ல. அவர் லக்குன்னு சொல்லிட்டு ஏன் பேட்டை நான் கீழே வைன்னு நம்பல. வச்சுட்டு போயிருக்கீங்களா? அவருதான் ஐயா நான் நம்புறேன். அவரு டீம்ல நான் ஆடுறேன்னா அவருதான் கேப்டன். அவர் சொல்றதை கேட்டுதான் ஆகணும் நானு. சரிங்களா, அவர் ஆப்போசிட் ஆடும்போது சரிங்களா, அவரு பிரச்சனை இல்ல. அவரு டீம்ல நான் அவர் ஆடும்போது அவர்தான் கேப்டன். நான் சொல்றதை கேட்டுதான் ஆகணும். சரிங்களா, ஓகே ஓகே, மேல மேல சொல்லுங்க 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 நிஜி சொல்லுங்க. இப்ப இது பண்ணுவாரா, இது பண்ணுவாரா, அடுத்து என்ன பண்ணுவாருன்னா, இப்ப கடைசியா முக்கியமான விஷயத்துக்கு தான், அதாவது இதை பார்த்துதான் இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னன்னா என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து கீப்பிங் தான் பண்ணுவாரு. பெருசா பேட்டிங் பண்ணுவாரு, கீப்பிங் பண்ணுவாரு. சரிங்களா, அவர் என்ன பண்ணுவாருன்னா எப்போதுமே அந்த இதுல தான் நிப்பாரு. இப்ப எனக்கு இப்பதான் கீப்பிங் பண்ண வரும் அப்படின்னு கேட்டா, எனக்கு ரொம்ப தள்ளி எல்லாம் கீப்பிங் பண்ண வராது, கிட்டையும் கீப்பிங் பண்ண வராது. ரொம்ப தள்ளி இருந்தா எனக்கு பால் விசிபிளா இருக்க மாட்டேங்குது, கிட்ட இருந்தாலும் பால் விசிபிளா இருக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு கரெக்டா ஸ்டெம்ப்ல இருந்து 2ல இருந்து 3 ஸ்டெப்புங்க. எவ்வளவு ஃபாஸ்டா வேணா போடட்டும், எனக்கு கவலை இல்ல. நான் எக்குவேன், எக்கி என் பால் கையில பிடிச்சேன்னா ஓகே, அதுக்கு மேல பிடிச்சேன்னா நான் அதை 4 போயிட்டு போகுது, பைஸ் போனா போயிட்டு போ அப்படிம்பாரு. எனக்கு இப்பதான் கீப்பிங் பண்ண வரும்பாரு. எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த மாதிரிலாம் நீ கீப்பிங் பண்ணி. பண்ணுவாங்க. அதனாலதான் அமைதியா உட்காந்துருக்கேன். ஏதோ வியர்ட்னஸ் பத்தி பேசுறதா சொன்னீங்க. எங்க அந்த வியர்ட்னஸ் வருதுன்னு உட்காந்துருக்கேன். இதுதாங்க எனக்கு பெரிய வீடாவே இருந்துச்சு. எப்படிங்க 2 பேத்துக்கு ஃபாஸ்ட் பவுலிங்க்கும் அதே பொசிஷன் கீப்பிங் பண்ணுவாங்க, ஸ்பின்னருக்கும் அதே பொசிஷன் கீப்பிங் பண்ணாங்க உங்களுக்கு? நிறைய பேர் பண்ணுவாங்க. நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. சரிங்களா, நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் கேள்விப்பட்டேன். இல்லைங்க, உங்க பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் வியர்ட்னஸ் தான் சொல்றீங்க, அது ஓகே, அதனால இது அக்செப்டபிள் தான். நீங்க சொல்லுங்க, மேல சொல்லுங்க. பொய் சொல்லக்கூடாது, தப்பு. என்னவா? இல்லைங்க, நான் வந்து கேட்டேன். சொன்னீங்கல்ல, மேல சொல்ல சொன்னீங்கல்ல, அதான் பொய் சொல்லக்கூடாது தப்புன்னு மேல பாத்துக்கிட்டே சொல்றேன். இல்ல, நான் வந்து ஒரு நாள் கேட்டேன், ஏன்னே நீங்க வந்து வித்தியாசமா பண்றீங்க. ஏன்னா நான் எப்பவுமே அவருக்கு ஆப்போசிட் தான் டீம் விளையாடுவேன். என்னைக்காவது தான் டீம் விளையாடுவேன். சோ அதனால அவர் பண்றது பிரச்சனை எனக்கு என்ன, அவர் எப்படி பண்ணிட்டு போறான்னு விட்டுருங்க நானு. சோ ஒரு தடவை நான் வந்து அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம். சரி இன்னைக்கு கேட்டலாம் என்ன, அவர் டீம்ல ஆடி இருக்கேன். அன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சிட்டோம். சரி என்னதான் சொல்றாருன்னு கேட்போம், அது ரீசன் என்னன்னு கேட்போம். அது ஒண்ணுடா நிஜ தோல கை போட்டு அதாவது நான் தம்பி அப்படின்னு ஆரம்பிப்பாங்கல்ல, அது ஒண்ணுடா நிஜி நிறைய கதை சொல்லிட்டு இருந்தாரு. சரி என்னென்ன ரீசன் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல நிஜி, ஒரு நாள் வந்து கால் லைட்டா அடிபட்டுருச்சு, அதனால அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வர முடியாது, இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அந்த மேட்ச் திடீர்னு இங்க இருந்தோ ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டோம். அதாவது எப்படின்னா 20 பாலுக்கு 8 ரன் தான் அடிக்கணும், 5-6 விக்கெட் இருந்துச்சு. அந்த மேட்ச் தோத்துட்டோம்னு நினைச்சிட்டோம். ஆனா நான் எப்படியும் அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம். சரி அதனால நீ வந்து இப்படி இருந்ததுனாலதான் லக்குன்னு சொல்லிட்டாங்க, அதனால என்ன பண்ணு அப்படின்னு நின்னுக்கு எல்லா மேட்ச்லயும் நான் இது இந்த லக்கு இப்படி வச்சுப்போம். அப்ப இதுக்கு மேல அதுக்கப்புறம் நான் கேட்டிருக்கேன், அப்ப இந்த மாதிரி நின்று தோத்து இல்லைன்னு கேட்டா, அதான் தோத்துருக்கோம், ஆனா எனக்கு அது ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி ஆயிடுச்சு. எப்போதுமே கீப்பிங் பண்றான், இப்படிதான் கீப்பிங் பண்ணாது, அதுல இருந்து பழைய எனக்கு அதை விட்டு போக மனசு வரல அப்படின்ட்டாரு. காரணம் அவர் லக்கா மாதிரி. அப்ப நான் ஹெல்மெட் இதுக்கு சொன்னார்ல, ஹெல்மெட் போடாத மாட்டாருன்னு கூட ஓகே ஒத்துக்கிட்டேங்க. அந்த பேட்டுக்குள்ள வச்சுட்டு போக சொன்னது, பாதிலே தான் கீப்பிங்ல நிப்பேன், சம்மந்தம் இல்லாம 2 கட்டா நிப்பேங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. எனக்கு சரி, லக்கு இப்போ பாத்துருக்காரு அவர், வேற ஒண்ணும் இல்ல காரணம். இல்ல ஒண்ணும் இல்ல. இதுக்கு மேல வியர்ட்னஸ் பத்தி பேச போறீங்களா? இல்ல அதானே. அவ்வளவுதான், இது முடிஞ்சிச்சு அவர்கிட்ட, அவ்வளவுதான். சரி, வியர்ட்னஸ்ன்னு ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிங்களே, அதை பத்தி எப்பதான் பேசுவீங்க அப்போ? நான் பேசிட்டேங்க, பேசி முடிச்சிட்டாருங்க அவரு. சரி, ஓகே. சரி, எனக்கு அது இப்போ வியர்ட்னஸ்ன்னு வரும்போது இட்ஸ் பேஸ்ட் ஆன் த பீப்புள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ன்றதுனால இந்த கதைகளை நான் ஏத்துக்கிறேன். ஓகேவா, இது
அவருக்கு இது வித்தியாசமா இருந்திருக்கு. அதனால இது அவர் வியர்டா பார்த்திருக்காருன்றத நான் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே தான், எனக்கு ஓகே தான். அடுத்து ஆலுகாட் நீங்க ஷேர் பண்றீங்களா உங்களுடைய வியர்ட் நான் ஷேர் பண்றேங்க. பண்றேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவர் ஸ்கூல்ல ஒரு வேலையை பார்த்துட்டு வந்தான். அதை பத்தி சொல்லிடுறேன். ஓகே ஓகே அவன் ட்ரக் அடிக்ட்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பான் உட்காந்து. அவன் என்ன பண்ணா, ஸ்கூல்ல சரக்கு போட்டு 12th படிக்கும் போது சரி அவர் ஒன் சைடா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். வா ஓகே 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 அந்த பொண்ணு கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு ஒத்துக்கல. ஆ அதுவும் எப்படி ப்ரொபோஸ் பண்ணியிருக்கான்னா, கையில அந்த பொண்ணோட ஃபர்ஸ்ட் லெட்டர் டாட்டோ போட்டிருக்கான். ஆஹா ஆ சமூகம் பெரிய டாட்டோ போட்டு போய் ப்ரொபோஸ் பண்ணியிருக்கான். அதுவும் ஃபுல் போதையில ப்ரொபோஸ் பண்ணியிருக்கான். டாட்டோ போட்டுட்டு போயிட்டு புல் போதையில குடிகாரன் நான் தூக்கி ஒண்ணு ஒரு செவிலே ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஒத்துக்கலன்னு சொன்ன உடனே அவன் பார்த்த வேலையை மட்டும் கேளுங்க. அவன் என்ன பண்ணியிருக்கானா, போயிட்டு எல்லா கிளாஸுக்கும் முன்னாடி, கோஎட் ஸ்கூல் வேற, எல்லா கிளாஸுக்கும் முன்னாடி டஸ்ட்பின்ல யூரின் பாஸ் பண்ணியிருக்கான் போதையில. ரூட்டு பயல அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனையாகி, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து பேசி, அதுக்கப்புறம் அது காலேஜ் ஸ்கூலோட லாஸ்ட் எண்ட்னால வான் பண்ணி அமுச்சு விட்டாங்க, எதுவும் பண்ண முடியாம. ஸோ அப்படி ஒரு கதை போச்சு. அண்ட் தென் நான் நிறைய பண்ணியிருக்கான். அது போக போக வரேன். ரெண்டாவது வேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, நான் ஒரு பைக் வச்சிருந்தேங்க. அந்த பைக்ல அந்த டைம்ல எனக்கு லைசன்ஸ் இல்ல. எங்க அப்பா வந்து ஒரு அவங்களோட ஃப்ரெண்டை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஏரியால விட்டு வர சொன்னாங்க. நானும் கூட்டிட்டு போனேன், ஒரு விட்டு வந்ததுலாம் சொல்லிட்டு. ஓகே கூட்டிட்டு போகும்போது ஒரு கடையில நின்று ஒரு கோட்டர் போட்டு மட்டும் வாங்கிட்டு வந்தாரு. சரி அவர் குடிக்கலங்க. வாங்கிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு போய் குடிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து பேண்ட்டுக்குள்ள வச்சுட்டாரு. சரி ஓகேங்களா? ஓகே 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 அதுக்கப்புறம் நானும் சரின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டே இருக்கேன். நடுவுல போலீஸ் மடக்கிட்டாப்புங்க. சூப்பர் ஃபேண்டாஸ்டிக்கான மூவா இருக்கா. என்கிட்ட லைசன்ஸ் இல்ல. அவரு குடிக்கல. ஓகேவா? பாட்டில் இருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரு, கையில கோட்டர் பாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு எழுந்து போலீஸை பார்த்த உடனே ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ. என்ன போலீஸ்காரன் புடிச்சு என்ன ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ. பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு வர, எங்க இருந்து வர, எல்லா கேள்வியும் கூப்பிட்டு போயிட்டு அந்த ஆளை கூட்டிடுவான். எதுக்கு என்ன பார்த்த உடனே ஓடுறான். அந்த மாதிரி ஒரு 1/2 hour பேச்சு போயிட்டு இருந்தது. சரி ஓகேங்களா? அது ஒரு போயிட்டு ஒரு அதுக்கப்புறம் லைசன்ஸ் கேட்டாங்க. லைசன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? சரி அதுக்கப்புறம் அதுக்கே உங்களை வண்டியோட மாதிரி ஆமா அதுக்கே செஞ்சிருப்பாங்க என்ன. என்ன வண்டியை திருடிட்டு வண்டியான்னு இருப்பான். ஆமா ஆனா வண்டி புக் இருக்கு. வண்டி புக் வந்து எப்படின்னா, நான் ஒரு 4000 ரூபாய்க்கு செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி வச்சிருந்தாங்க அந்த டைம்ல. பரவாயில்ல. அந்த வண்டி புக் இருந்தது. வண்டி என் பேர்ல இல்ல. நான் ஏன் வண்டியை நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணல, அது ஒரு கேள்வி வச்சு எல்லா கேள்வியும் கேட்டு லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறீங்க. அதுக்கப்புறம் வண்டி நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணல. அதுக்கப்புறம் அவன் ஏன் என்ன பார்த்த உடனே ஓடனான்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு போய் கூப்பிட்டு சொல்லிட்டு அவனை வேற தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க. அன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் உட்காந்து கிளாஸ் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டு அமுச்சு விட்டாங்க. Simply 200 is enough to escape the traffic light. ஆமாங்க. ஓகே நாளை சொல்லுங்க. 200 ஆமாங்க 200. ஓகே say no more. ஓகே அதுக்கப்புறம் அதே ஃப்ரெண்டு நான் ஒரு 4000 பைக் வாங்கினேன்னு சொன்னேன்ல, ஆமா அந்த பைக்கை நான் 1 வருஷம் ஓட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதுல சில பிரச்சனைகள் வந்ததுன்னு சொல்லிட்டு அதே ஃப்ரெண்டு கிட்ட நான் ஒரு 8000 ரூபாய்க்கு அந்த பையன்கிட்ட நான் வித்துட்டேன். நான் நிறைய செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பைக்கை. ஓகே சரி அவன் என்ன பண்ணானா, காசு தரணும்ல அந்த 8000 ரூபாய், அவன் தராம ரொம்ப நாளா இழுத்து அடிச்சுட்டு இருந்தான் எங்களுக்கு. ஒரு நாள் ஒரு கிளாஸுக்கு போய் அவனே கேட்டுட்டேன். என்னன்னு கேட்டீங்க? அவன் என்ன பண்ணிருக்கானா, புரியலங்க. இல்ல அவன்கிட்ட என்னன்னு கேட்டீங்க? 8000 ரூபாய் போட் சைடா அப்படின்ற மாதிரி கேட்டீங்களா? அப்படிலாம் இல்ல. 8000 ரூபாய் எங்கடா, நான் ஆல்ரெடி பைக் கொடுத்துட்டேன், கொடுத்து ஒரு 7 மாசம் ஆகுது, என்ன ஆச்சு என்ன கதைன்னு சொல்லிட்டு கேட்டேன். அவன் ஃபுல் போதையில உட்காந்துருந்தான் கிளாஸ்ல. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் அவனை கேட்டான், வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா அவன் வீட்டுக்கு கால் பண்ணி பேசிட்டேன். அதுக்கப்புறம் தரடான்னு சொல்லிட்டான். அவன் என்ன பண்ணிருக்கானா, அந்த பைக்கை இன்னொருத்தனுக்கு வித்துட்டான். எனக்கு என்கிட்ட வாங்கிட்ட பைக்கை அவன் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வித்துட்டான் 10,000 ரூபாய்க்கு. ஓகே 10,000 ரூபாய்க்கு வித்ததுக்கு அப்புறமும் எனக்கு காசு வரல. அதுக்கப்புறம் போயிட்டு அவனை அதை மிரட்டி அதுக்கப்புறம் வாங்கினதுதான்.
அவ்வளவுதாங்க. வேற எதுவும் நான் பார்த்ததுல இந்த 2 பேர் தான் இப்போதைக்கு கொஞ்சம் வேர்டான ஆளுங்க. ஓகே. ஏத்துக்க முடியுமா முடியாதா? சரி. அதாவது அந்த நண்பர் வந்துட்டு மூத்திரம் பெய்ந்தார் இல்லையா? அது கூட வியர்டு. அது வியர்டு ஆக்சுவலி. ஓகே. ரொம்ப வியர்டு. அது இப்ப எப்படி சொல்லலாம்? ஸ்கூல்ல இருக்கிற பிரின்சிபலையே சட்டைய புடிச்சு கேட்கிற மாரியான ஒரு கேள்விதான். "எப்படிடா பிள்ளைய ஸ்கூல்ல குடிக்க விடுறீங்க?" அப்படின்னு கேட்கலாம். அது உண்மைதாங்க. ஆ? அது இன்னும் அந்த ஸ்கூல்ல இன்னும் நிறைய நடந்திருக்கு. நான் சொன்னது ஒரு விஷயம் மட்டும்தான். ம், ம், ம். ஓகே. இப்போ நான் வந்துட்டு என் கதைய சொல்றேன். இங்க வந்துட்டு ஒரு 3 கதையா பிரிச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கதை வந்துட்டு யாருன்னா, ஆ வியர்ட்லயும் வியர்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன். சரியா? என் ஃப்ரெண்டு பேர் சொல்லல. ஒரு ஒரு உதாரணமா ஒரு பேர் வைப்போமே. சங்கர். ஓகே. சங்கருடைய குவாலிட்டி என்னன்னா, ஷேப் ஷிஃப்டிங் சங்கர். சரிங்களா? என்னடா ஷேப் ஷிஃப்டிங்னா புரியலடா. என்ன உருமாறுவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. எப்படின்னா ஆளுக்கு ஏத்த மாரி மாறுவான் அவன். இப்போ உங்களுக்கு பாயிண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ம். ஆளுக்கு ஏத்த மாரி. புரியுதுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்துட்டு ஒரு அவருடைய திங்கிங் என்னன்னா, அ சொர்க்கத்துல அவருக்குன்னு கன்னிகைகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு நம்ம ஓகே. அவரு. சரியா? ஸோ இவரு என்ன பண்ணாரு, ஒரு வடக்கி மேல கண்ணு வச்சுட்டாருங்க. சரி. ஓகேவா? இது இது வந்து எப்படி சொல்றது? காபிமாரு மட்டும்தான் அந்த வார்த்தையை சொல்றான். நான் அந்த வார்த்தைக்கு வந்து ஒரு ஒத்துக்கிறேன். ஓகே, ஓகே. எதா இருந்தாலும் ஒரு நார்த் எதுவா இருந்தாலும் கான்டாக்ட் காபிமாரு. ஓகே, ஓகே. ஓகே. நார்த் இந்தியன் நண்பி மேல அவங்க வந்து கண்ணு வச்சுட்டாரு நம்ம சங்கர். ஸோ சரி, ஓகே. சங்கர் கண்ணு வச்ச உடனே என்ன பண்றோம், நாங்க அப்ப நானு, அவன் சங்கர்லாம் வந்து பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. எங்க போனாலும் இது பண்ணுவோம். அவன் வீட்டுக்கு பண்டிகைனா கூப்பிடுவான், பிரியாணி போடுவான். அந்த மாரி க்ளோஸா இருப்போம். எப்போ இவங்க வந்தாங்களோ, ஐயா வாழ்க்கையில வந்தாங்களோ, ஐயா வந்து கொஞ்சம் வினோதமான முடிவுகளா எடுக்குறாரு. ம். அவங்க ஃபேமிலியே பியூர் தமிழ் இதுதான். ஓகேவா? பச்சை சங்கீஸ் தான். ஐயா என்ன பண்றாரு, டப்புன்னு என்ன பண்றாரு, ஹிந்தி கத்துக்கிட்டு, ஹிந்தியிலேயே பாட்டு எழுதி குடுக்குறாரு. இது வந்து வியர்ட்னஸோட ஃபர்ஸ்ட் ஆரம்பம் தான். இனிஷியல் ஸ்டேஜ் தான். சரிங்களா? அப்படியே அது எப்படிங்க பாட்டு எழுதுற அளவுக்கு ஹிந்தி கத்துக்க முடியும் அவ்வளவு சீக்கிரமா? அவர் வந்துட்டு கத்துக் குடுக்கறதுக்கு அப்போ நண்பர்கள் இருந்திருக்காங்க. எனக்கு தெரியாம நெறைய நண்பர்களோட அவன் கனெக்ட் ஓகே, ஓகே. சொல்றேன். அதாவது உள்ள வரேன். இப்போ என்ன ஆகுது, ஷேப் ஷிஃப்டிங் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறாரு இப்போ. ஓகே. இப்போ வந்து அவர் வந்து இப்போ ஒரு சவுத்ல இருந்து நார்த்தா மாறுறாரு அவர் இப்போ. எப்படின்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கர எப்படி சொல்றது? ஒரு ஒரு புரோகிரசிவா திங்க் பண்ணிட்டு, மச்சான் பீயிங் என்ன சொல்றது? மேரிங் எ வுமன் இதெல்லாம் வந்துட்டு நல்ல விஷயம்டா. இட்ஸ் எ குட் திங்டா. அப்பதான் ரிலிஜியன வளர்க்க முடியும்லாம். அவன் அவன் பொறுத்தவரைக்கும் அதான் புரோகிரசிவ். சரிங்களா? அடுத்து ம். அந்த மாரி இருக்கலாம். நானும் வந்து அப்போ ஒண்ணும் அந்த அளவுக்கு அறிவு இல்லல்ல. அப்படியே மச்சான் சூப்பர் மச்சான். சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருந்தோம். இப்ப என்ன ஆகுது, திடீர்னு ஹிந்தி கத்துக்கிட்டு, ஹிந்தில பாட்டு பாடுறான். ஓகே. எனக்கு வந்துட்டு ஓகே. நான் வந்து மியூசிக் ஃபீல்ட்ல இருக்கேன். எனக்கு ஓரளவுக்கு எனக்கு பாட தெரியும். அவன் பாடுறான். எனக்கெல்லாம் காதுலருந்து ரத்தம் வராத குறைங்க. ஒரே ஒரு மாரி தலைகீழலாம் சுத்துது சும்மா. அப்படியே இந்த எப்படி சொல்றது? இந்த சா வின் பாட்டுல மயங்கிட்டீங்க. அவன் பாட்டுக்கு அவன் நல்லா பாடுனா மயங்கிறது வேற. பாடவே தெரியாம கியா மியா, கியா மியான்னு கத்துனா அதுக்கு பேர் வேறங்கய்யா. அந்த பொண்ணு அதுக்கு தல மேல சுத்துதுன்னா மயங்குது. அந்த பொண்ணு அதுக்கு மேல. அப்படியே அது ஒண்ணு உட்காந்து அப்படியே ரசிக்குது அவன அப்படியே. இந்த ஒரு மீம் வரும்ல. இந்த லெகோ பேட்மேன் வச்சு ஒரு மீம் வரும் தெரியுமா? வென் ஐ சா ஹர் இந்த ஃபர்ஸ்ட் மொமெண்ட் சொல்லிட்டு, ஆ ஐ ஜஸ்ட் டைட் இன் யுவர் ஆர்ம்ஸ் டுநைட் அந்த பாட்டு போட்டு அப்படியே சொக்கி பாக்குற ஒரு லெகோ இது பார்த்திருக்கீங்களா? மீம். ஆமா. அந்த மீம்ல வர மாரி அந்த பொண்ணு பாக்குது இவன. வாட் அ மேன். ஹிந்திலாம் கத்துக்கிட்டு எனக்காக பாடுறான். வாட் அ மேன் அப்படின்ற மாரி பாக்குறான். ஓகே. இது வந்துட்டு எஃபர்ட் போட்டிருக்காருல்லங்க. என்னங்க? எஃபர்ட் போட்டிருக்காருல்ல. ஹிந்தி கத்துருக்காரு. பாட்டு எழுதுற அளவுக்கு கத்துருக்காரு. அத ரசிக்கிறாங்க. அத ரசிக்கிறாங்க தான்ப்பா. நான் என்ன சொல்றேன், எனக்கு அங்க ஃபர்ஸ்ட் வியர்ட் அவுட் ஆக ஆரம்பிச்சதே, இவன் பாடுறேன்ற ஒரு ம். அது ஃபெயிலியர் ஆகுது. அந்த பொண்ணு ரசிக்குதுன்றது தான் எனக்கு இன்னும் வியர்ட் ஆகுது. டேய் என்னடா பாட்டே ஒழுங்கா பாடலையாடா? நீ எப்புட்றா அது செட் ஆகுது உங்களுக்குள்ள? அப்படின்ற மாரி நான் அப்படியே ஒரு மாரி உட்கார்ந்துருக்கேன் நானு. ஏன்னா நானும் பாட்டுலாம் பாடியிருக்கேன். பொண்ணுகிட்ட போய் நானும் பாட்டுலாம் பாடிருக்கேன். என்ன பதிச்சு தூ அப்படின்னு தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? இரு இரு இருக்கு இருக்கட்டுமே மாதேஷ். அவங்களுக்கு தெரிஞ்சத அவங்க பண்றாங்க. அவன் இம்ப்ரெஸ் தானே பண்றான். உனக்கு என்ன பிரச்சனை இதுல?
எனக்கு அமையலல்ல. தட்ஸ் யூ ப்ராப்ளம். மனக்குமறல்கள் வெளிய வருது. விடுங்க, விடுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்பதான் உச்சகட்டத்துக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வியர்ட்னஸ் போகுது. ஓகேயா? தமிழ்ல பேசுறத நிறுத்திட்டான். சரியா? தமிழ்ல பேசுவான் அவன். ஃபர்ஸ்ட் என் கூடலாம் இருக்கும்போது தமிழ்லயே பேசிட்டு இருந்தவன், சட்டுன்னு நிறுத்தி இங்கிலீஷ்ல பேசுறான். என்ன? அவனோட ஐடென்டிட்டி அவன் லிட்டரலா மறந்து ஒரு 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 எப்படி சொல்றான்? இந்த சந்திரமுகி படத்துல சொல்லுவாங்கல்ல. ஆ இவங்க வந்துட்டு சந்திரமுகிய பார்த்தாங்க. சந்திரமுகியா நெனச்சாங்க. சந்திரமுகியாவே மாறுனாங்கன்னு. அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சரி. மாறிக்கிட்டு இருக்கான். என்ன தலையில அந்த ரத்த திலகம் இல்ல. ரத்த திலகம் இல்லாம ஒரு வடக்கானா மாறிக்கிட்டு இருக்கான் அவன். ஏய் மச்சான் எப்புட்றா இருக்கேன்னா, ஏய், ஆ நான் என்ன சொன்னேன்? வாட் ஆர் யூ டாக்கிங்? வி ஆர் இன் சிபிஎஸ்இ ஸ்கூல். யூ கான்ட் ஸ்பீக் இன் தமிழ். டோன்ட் ஸ்பீக் லைக் தட் அப்படின்றான். இல்ல அதுதான் நானும் சொல்றேன். இதுக்கு முன்னாடி நீ ஒரு வார்த்தை பிரயோகம் பண்ணல. ஆமா. அத கொஞ்சம் கரெக்டா பிரயோகம் பண்ணு. எதுங்க? என்னன்னு சொல்லணும்? மறந்துருச்சு. நார்த் இந்தியன் நண்பர். ஆமா, சொல்லு. ஆமா, ஆமா. நார்த் இந்தியன் சொன்னேன். ஆமா. ஸோ அப்படி இல்லைங்க நார்த் இந்தியன் யூஸ் பண்ணுங்கன்ற. நான் நார்த் இந்தியன் யூஸ் பண்றேன். ஓகே, ஓகே. நார்த் இந்தியன்காகவே ம். மொத்தமா மாறுறான் அவன். ஆ ம். கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ்ல பேசுறான். திடீர்னு பார்த்தா ஹிந்தி கிளாஸ்ல வந்துட்டு எங்களுக்கு ஹிந்தி பீரியட் இருக்கும். ஹிந்தி பீரியட்லாம் பயங்கரமா உட்கார்ந்து ஆன்சர் பண்றான். எனக்கெல்லாம் அப்படியே அ உங்கா புங்கான்னு உட்கார்ந்துருக்கேன். என்னடா இது? என்ன நடக்குது இங்க? ஒரு மாரி டிஃபரண்ட்டா மாறுறானே! எதுவுமே கண்டுபிடிக்க முடியலன்ற மாரி நான் உட்கார்ந்துருக்கேன். அப்போ வந்தாங்க ஒரு நாள் வந்துட்டுல, ஒரு பையன் வந்தான். நல்லா வாட்ட சாட்டமா ஒரு மிலிட்டரி பையன் ஒருத்தன் வந்தான். ஓகே. மிலிட்டரி பையன்னா எப்படி சொல்லலாம்? இவன் வந்துட்டு அவங்க அப்பா வந்து மிலிட்டரி பேக்கிரவுண்டு. இவன் வந்துட்டு அந்த என்சிசின்னு சொல்லுவாங்கல்ல. சரி. ம். ஆமா, ஆமா. அந்த என்சிசில ஸ்கவுட். இருக்கிற ஹெட் கேண்டிடேட் அவன். சரியா? சங்கர்ல ஒரு ஷேப் ஷிஃப்டிங் சங்கரோடைய இது வந்து இங்க தான் வருது. என்ன பண்றாரு இப்போ, ஒரு நாள் வந்துட்டு என்கிட்ட அழுவுறான். மச்சான் வந்து என்ன ஏமாத்திட்டாடா. அவ வந்துட்டு தமிழ்ல பேசுறான் இப்போ. இப்போ தமிழ் வருது. மச்சான் அவன் என்ன ஏமாத்திட்டான் ம். மச்சான். அவன் வந்து இப்படி ஆயிட்டான் மச்சான். அவன் என்னைய விட்டு போயிட்டான் மச்சான். நான் லவ் பண்ணலன்னுலாம் சொல்லிட்டான் மச்சான். அவன் ஊம்புறான். துக்கத்துல அவனால என்ன பேச முடிஞ்சதோ அதுல பேசுறான் விடு. அதுதான். அப்புறம் எனக்கா எனக்கு நண்பன சொல்ட்டாங்களே! ஐய்யய்யோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ண போயிட்டு நான் ஒரு இது போய் திட்டிட்டேன். ஒரு ஒரு கோவத்துல போய் சொல்ட்டேன். இந்த மாரி என்னம்மா பிட்ரேயர் பண்றியேம்மா! நல்லா இருக்கியா? இந்த மாரிலாம் பண்றியேன்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டேன். இவன் என்ன நெனச்சான்னு தெரியல. ம். உடனே இவனுக்கு அதாவது நம்ம சங்கருக்கு கால் வச்சு ஓன்னு ஒப்பாரி அந்த பொண்ணு. मैंने क्या बोला आपने அப்படின்ற மாரி ஏதோ கத்திருது போல இவன் ட்ரிகர் ஆயிட்டு என்ன பண்ணிட்டான், அந்த மிலிட்டரி பையன்ட்ட சொல்ட்டாங்க. ஷேப் ஷிஃப்டரா மாறுறான் இப்போ. ஓகே. தேவைப்பட வேண்டிய இடத்துல தமிழ்நாட்டுக்காரன். தேவைப்பட வேண்டிய இடத்துல நார்த் இந்தியனா மாறுறான். மாறி சரி. ஆள ஏற்பாடு பண்ணிட்டான். இப்போ வியர்ட் அவுட் எங்க ஆகுது டேய் அப்படின்னா டேய் ஆ காபி மாறு. நீ இப்ப ஸ்டீரியோ டைப் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுது, தெரியுதா? தெரியுது. ஆடியன்ஸ் ஐ அம் சாரி. பட் ஸ்டில் ஐ அம் சோ சாரி. இதுதான் நடந்த விஷயத்த நான் ம். சொல்றேன் கைஸ். ஐ அம் சாரி. ஓகே. ஸோ ம். இப்படி போயிட்டு இருக்கு. எங்க வியர்ட் அவுட் ஆகுதுன்னா, கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஒரு நாள். ஓகே. கிளாஸ்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். அவன் அதுவரைக்கும் ம். வெஜ் சைட்லாம் போவே மாட்டான். யாரு? நம்ம சங்கரு வெஜ் பக்கம்லாம் போவே மாட்டான். ஓகேவா? அதுவும் அந்த பொண்ணு புடிக்காத ஒரு வெஜ்ஜுங்க. புடிக்காத ஒரு வெஜ் ஐட்டம். எடுத்துன்னு வந்துட்டு இவனுக்கு குடுக்குது. சாப்பிடுறியா? சாப்பிடுன்னு சொல்லி. ம். மனசாட்சி இல்லாம சாப்பிடுறாங்க. எடுத்து சாப்பிட்டான். ஓகே. எனக்கு சாப்பிட்டது கூட பிரச்சனை இல்ல. அவன் சாப்பிட்ட விதம் இருக்கு பாருங்க. ஐயோ! அப்படியே என் கண்ணுக்குள்ள அப்படியே நிக்குது. அப்படியே ம். 2 கண்ணுல வந்து அப்படி நிக்குது கன்னு மாரி. அதாவது ம். இந்த சப்பாத்தியும் ஒரு மாரி கிரேவி மாரி வச்சிருந்துச்சா, கிரேவி சாப்பிட்ட இடம் இருக்குல்ல. இப்போ பெஞ்சுன்னா பெஞ்ச் இருக்குல்ல. ம். சாப்பிட்ட இடத்து கீழ அப்படியே சிதறிக்குது. ஓகேவா? அப்படி சிதறி சரி. போய் இப்படி தெரிச்சிருக்குது. இவன் தான் சாப்பிட்டுருக்கான். சரியா? சாப்பிட்ட ஆளு தெரிச்சிருக்குது. சப்பாத்திலாம் பிஞ்சு போயிருக்குது. இவன் வாயில நம்ம சங்கர் வாயில அப்படியே அந்த குழம்பு கலர்ல இருக்கு வாயெல்லாம். ம். நான் எதுக்கோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து நிக்கிறேன். இவன் அப்படியே ஒரு பேன்னு இருக்கான் அப்படியே. ஏதோ ஹாலுசினேஷன் ஆன மாரி இப்படி இருக்கான். டேய் என்னடா ஆச்சு? சரி. என்னடா ஆச்சு? வாய் ஃபுல்லா டேய் என்னடா வாய் ஃபுல்லா இதா இருக்கிற என்ன நானு, இல்ல மச்சான் சாப்பிட்டேன். அ பகுத் அச்சா தா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். பார்த்தா இந்த சாப்பாட பயங்கரமா சிந்தி சாப்பிட்டாங்க. அது அந்த கோரமான ஒரு காட்சிங்க அது. சரியா? அது எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியல. ம். ம். கிரீப்பியா நான் திருப்பி கிரீப்பியா சாப்பிட்டான். ஆமா. ரொம்ப ஒரு மாரி ஆமா. ஸோ அப்ப இந்த வியர்ட்னஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஒரு சீன்ல என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, இவன் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து சிம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க.
சிம்பு எந்த மாதிரிலாங்க அடிக்கலாம் சொல்லுங்களேன். எந்த மாதிரி வேணாலும் அடிக்கலாம், அது அவங்களோட விருப்பம். சார் வந்துட்டு லிட்ரலி கையில வந்துட்டு கஃப் மாட்டல, சரியா? ம். கஃப் மாட்டாம என்னென்னலாம் பேசணுமோ அவ்வளோத்தையும் பேசுறாங்க. எனக்கு அப்படியே காதெல்லாம் அப்படியே கூசுதுங்க. அவன் பக்கத்துல உட்காரதுக்கே எனக்கு பிடிக்கல. ஒரு மாதிரி ரொம்ப பேசிட்டான் அவன். ஓகே, எந்த அளவுக்கு வல்கரா பேசணும் அந்த அளவுக்கு பேசிட்டான் அவன். அந்த பொண்ணு இல்ல, கூச்சமே இல்ல. ஓகே, நீ அப்படின்னு அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கு. So, இதோட அல்டிமேட் எங்க முடிஞ்சதுன்னா, அவன் ஷேப் ஷிஃப்டிங் உடைய மேக்ஸிமம் என்ன ஆச்சுன்னா, அந்த பொண்ணை திட்டினதுக்கு அப்புறம் ம். எப்போலாம் அந்த பொண்ணு பக்கத்துல என் நிழல் படுதோ, சரியா, நம்ம சங்கர் ப்ரீ போட்ட விட்டு ம். மிலிட்டரி பாயிண்ட் சொல்லி பாத்ரூம்ல தூக்கி போட்டு மிதிப்பானுங்க நீ. ம். ஓகேவா? உன்னை எதுக்கு தான் அடிக்கணும்? ஏன்னா அவர் ஹீரோசம் காட்டினால இப்போ அவங்க கிட்ட இப்ப நல்ல பேர் வாங்கணும். இப்ப என்ன பண்ணலாம்? என்னை தூக்கி போட்டு அடிச்சா அந்த பொண்ணு வந்துட்டு நல்லா சிரிச்சு வேற பேசுது. ஓகே, தூக்கி போட்டு மிதிப்போம் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே அடியாளுகளை ரெடி பண்ணி போட்டு பொழக்கிறாங்க என்னைய. எனக்கு பொழந்து கூட மனசு இது இதாகல. மனசு ஓகே. இல்ல இல்ல, இது உனக்கு உனக்கு நீதான்டா பாவம் இதுல. அவன் பாவம் இல்ல. கிளவுனு அவன் உட்காந்தல, உன் பக்கத்துல ஃப்ரெண்டுன்னு சொல்லி கிளவுனு கோப்பாலா உட்காந்தல, நான் தான்டா வியர்டு. அவன் ஆக்வர்ட் இல்லடா, அவனுக்கு இதுவாகல, நீதான் awkward. நான் தான் awkward. ஐயோ அப்பா, அது கடைசியில என்ன கதை முடிஞ்சதுன்னா, கடைசியில அந்த பொண்ணு இவனை பிரேக்கப் பண்ணிட்டு யாரு கூட போச்சுன்னு சொல்லுங்க. ம். கெஸ் பண்ணுங்களேன் சும்மா. நீதான். நான் இல்ல, ம். மிலிட்ரி. ம்ஹும். அவன் கதறான் அடுத்த நாள். இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் எனக்கு காலேஜ் கதறான். ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டா மச்சான் அப்படின்னா. அப்படியாடா, சரி போனை வச்சிரு அப்படின்ட்டேன். ம். ஸோ இதுதான் நான் வியடா மாறின ஒரு கதை. ம். நான் இந்த எபிசோட்ல ஆக்வர்டா உட்காந்துருக்கேன். யூ கைஸ் கண்டினியூ. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையா இங்க கதைகளை கேட்டுட்டு இருக்கிறதுக்காக நன்றி. நம்ம அடுத்து இன்னொரு கதை சொல்றதுக்காக இப்ப நெஜி வந்திருக்காரு. அவரோட கதை கேட்போம். சொல்லுங்க நெஜி. ஓகேல நம்ம லைஃப் ஃபுல்லாவே ரொம்ப வீடான பிரச்சனை நிறைய மீட் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். என்னன்னா, இப்ப என்னோட பக்கத்து வீட்டுல ஆச்சுலாம் எங்க அப்பாவோட ஒரு பங்காளி சொல்லுவாங்களே, எங்க அப்பாவோட பெரியப்பா பையன் ஆச்சுல, எனக்கும் அந்த அப்பா முறை தான் வரும், சரிங்களா? ஆனா சின்ன வயசுல ஒரு மாதிரி இருந்திருப்பான். ஒரு மாதிரினா க்ளோஸா இருந்திருப்பான், அதுக்காக சொல்றேன், சரிங்களா? க்ளோஸா இருந்தது. அவரு சொல்லியிருக்காரு, இப்பெல்லாம் இருந்திருக்காண்டா அவன் அப்படின்னு சொல்லுவாரு எங்க அப்பா என்கிட்ட எங்க அப்பா கிட்ட பேசுறதே ரொம்ப 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 ரேரு, சரிங்களா? அவரு என்ன வான் பண்ணுவாரு, இந்த மாதிரி ஆளுங்கடா அவனுங்க, அந்த மாதிரி ஆளுங்கடா அவனுங்க, வாங்க எச்சரிக்கையா இருந்துக்க, அப்பா அப்பான்னு நல்லா பாசமா பேசிட்டு இருக்காது, அதுக்கெல்லாம் போய் எந்த தக்கால வரவும் தெரியாது அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆக்கூடான விஷயம் சொல்லியிருக்காரு, சரிங்களா? என்னன்னா, இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு காலத்துல அவனுக்கு தான் அந்த ஊர்லயே பெரிய ஆளா இருந்திருப்பானுங்க, ஆனா கடைசியா குடிச்சு சொத்தை அழிச்சிருப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குரூப்ல வர ஆளுங்க அதெல்லாம், சரிங்களா? எப்படின்னா, அவங்களோட அவங்களோட இப்பதான், அதாவது என்னோட தாத்தாவும் அவங்க அப்பாவும் அண்ணன் தம்பி. நான் சொல்லியிருக்கேன்ல அந்த பின்னாலே எபிசோட்ல, 10 வீடுதான் இருக்கும், அந்த அதுல பக்கத்து வீடு இந்த வீடு. ஓகே ஓகே ஓகேங்களா? என்ன பண்ணுவாருன்னா, இது ரொம்ப கேட்கும்போது ரொம்ப கேவலமா தான் இருக்கும். சின்ன வயசுல எப்படின்னா, யாரெல்லாம் சரக்கு வாங்கி தரானோ அவனெல்லாம் போட்டு இவன் தான் அவன் மாப்பிள பாத்துக்க, இவன் தான் அவன் மாப்பிள அப்படின்னு பாத்துக்க, அப்படிலாம் ஐயா, அப்பெல்லாம் இது சொல்லுவாங்க. வினோதமாலாம் இல்ல. இது கேவலமெல்லாம் இல்லைங்க, இது நடக்கிறதுதான். இதுதான் நடக்கிறதுதான். சொல்லுங்க. ஆ. எல்லா குடிகார வீட்லயும் நடக்கிற விஷயம் தான். நான் சின்ன வயசுல ரொம்ப ஆச்சரியமா கேள்விப்பட்டேங்க இதெல்லாம் பார்த்துட்டு. எனக்கு அதை சொல்லும் போதே ஒரு 10 வயசு எனக்கு இருக்கும், ஏங்க சரிங்களா? கேவலமா தாங்க இருக்கு. என்னதான் இருந்தாலும் இது இது நிதர்சனமா நடக்கிற விஷயமா இருந்தாலும் இது கேவலமான விஷயம் தானே. ஆமா 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 கேவலமான விஷயம் தான். ஆக்வர்டான விஷயம் தானே, கிரீப்பியா இருக்கு தானே கேட்கும் போது. ஆமா 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 அப்படி சொல்லும் போது இந்த Continue ஆப்போசிட்ல இருக்க அந்த பர்சனோட நிலைமை நினைச்சு பாருங்களேன். இல்ல, அந்த பொண்ணு கிளம்பி ரெடியா இருக்கும் சொல்லுவாங்க, புடவை கட்டி மேக்கப் பண்ணி ரெடியா இரு, மாப்பிள்ளை கூட்டு வர சொல்லி வாரத்துக்கு 4-5 டைம் சொல்லுவானாங்க எங்க அப்பங்காரன். அது எனக்கு கேட்கும்போது ரொம்ப 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 வினோதமா இருக்கும். அந்த டைம் கேட்கும்போது எப்படி ஒரு ஏன்னா இப்ப யாரோ இப்ப அந்த சித்தப்பா வீட்டுல இருக்கு, ஒரு மாமா வீட்டுல இருக்கு, இப்ப என்ன நிறைய பேர் சித்தப்பா ராசை தாங்க முடியல, சித்தி ராசை தாங்க முடியல, அந்த மாதிரி கூட சொல்லலாம். சொந்த அப்பாவே இப்படி பண்றாங்கிறப்ப சின்ன வயசுல நம்ப முடியல, நல்லது அப்படி இல்லாம ஒரு அப்பா இருப்பான். இப்ப யாராவது சரக்காங்கி கொடுத்தா இவன் தான் அவங்க அப்பன், சரி சரி இவன் தான் அவங்க மாப்பிள்ள அப்படி சொல்லிடுவானா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு, சரிங்களா? சரி, இப்ப அடுத்து ஆனா கடைசியா அந்த பொண்ணு வேற மாப்பிள்ளை ஓடி போய் கல்யாணம் பண்ணிச்சு, சரிங்களா? ஓடி போய் கல்யாணம் பண்ணிச்சு. எல்லாத்துக்கும் ரொம்ப ஷாக்கு. ஏன்னா அந்த சொல்லுவாங்க இல்லையா, பக்கத்து வீட்டுல இருக்காங்க, அவங்க எங்க படிக்கிறாங்க, என்ன வேலை எல்லாமே தெளிவா தெரியுங்க, சரிங்களா? அந்த பொண்ணை பார்க்கும்போது இந்த பொண்ணு எல்லாம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குமாடா, லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குமாடா அப்படின்னு இருந்தவர் ஒரு பொண்ணு,
சரிங்களா? ஆனா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கும்போது ரொம்ப 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 ஷாக்கு. ஆனா ரொம்ப நாளா எங்கள்ட்ட யார்ட்டயுமே சொல்லவே கிடையாது. ஓடி போய் கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லவே கிடையாது. சரிங்களா? ஏன்னா திடீர்னு என்னன்னா, அ நாங்க அவிங்க வீட்ல ஒரு ஃபங்ஷனு. அவிங்க வீட்ல ஒரு எங்களுக்கும் தெரியாது ஆக்சுவலா. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும். அவிங்க வீட்டுக்கு ஒரு ஃபங்ஷனு. எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. எங்க உங்க பொண்ணு ராஜு வரல. சும்மா ஒரு பேர் நான் சொல்றேன் ராஜுன்னு வச்சுக்கோங்க. எங்க உங்க பொண்ணு ராஜு வரவே இல்ல. அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல அவ வந்து அங்க படிச்சுட்டு இருக்கிறா. அப்படின்னு சொல்லி ஏதோ அ சென்னையில படிச்சுட்டு இருக்கிறா. அதனால வர முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கிறா. நான் சொன்னேன், இந்த அக்கா சென்னையில படிக்கவே இல்லையே முதல்ல. இது எங்கேங்க சென்னையில படிக்கிறாங்க? இவங்க வேற எங்கெங்கலாம் படிச்சுட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு ஊரு. நாங்க எந்த ஊருன்னு இப்ப ஞாபகம் இல்ல. வேற ஊர்ல படிச்சாங்க. ஆனா சென்னையில படிச்சுட்டு இருக்கா. அதனால சென்னை வந்து வர முடியாது இந்த டைம்ல. அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபங்ஷன்னா இது சொல்றேன். அவிங்க அண்ணனுக்கு நிச்சயம் ஆக்சுவலா. அண்ணனுக்கு முன்னாடி இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அண்ணனுக்கு நிச்சயம் பண்ண போறாங்க. பொண்ணுலாம் வந்துட்டாங்க. நிச்சயம் பண்றாங்க. இப்ப வர முடியாது. வந்துருவா. நான் வீடு எடுத்து ஃபோட்டோ எடுத்து வீடு எடுத்து அனுப்பிச்சுக்கலாம் அவளுக்கு. அப்படி சொல்லி சொல்றாங்க. எனக்கு அப்பவே ஷாக்கு. இவங்க அங்க படிக்கவே இல்லையே! அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு தான் நான் வந்து எங்க அப்பாட்ட போய் கேட்டப்ப, இந்த அக்கா வந்து இங்கலாம் படிக்கிறாங்க. அப்படிங்கும்போது, "தெர்லடா போடா" அப்படின்றாரு. அப்புறம் அவரு தான் பெருசா என்ட்ட பேசலாம் மாட்டார்ல அவரு. ஆனா எங்க அம்மாட்ட போய் கேட்டேன் அப்புறமேட்டு. "என்ன இப்படி சொல்றாங்களேம்மா?" ஏன்னா எங்க அம்மா வந்து ஓரளவுக்காவது அத பொதுவா அந்த கேர்ள்ஸ் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க எல்லா சேர்த்து ஊர்ல இருக்க எல்லா சேர்த்து இருப்பாங்க. சரி கேட்டு பார்ப்போம். எப்படி சொல்றாரு? இல்ல எனக்கு தெரியலையா? இந்த டிகிரி முடிச்சுட்டு வேற டிகிரி படிக்க போறாங்களா? ஏன்னா அவங்க வந்து நெறைய டிகிரி படிச்சாங்க ஆக்சுவலா. பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஎட்லாம் படிச்சாங்க. ஒருவேள நம்ம பிஎட் படிச்சப்ப தானே இங்க படிச்சாங்க. ஒருவேள அடுத்த டிகிரி படிக்க போயிட்டாங்க போங்க. அப்படின்னு கேட்கும்போது, ஆமால்ல அப்படியே சொன்னாங்க அப்படின்னு கேட்டோனே, விசாரிச்சு பார்ப்போம் எல்லாத்தையும். அப்படி சொல்லிட்டு நல்லா விசாரிச்சு 2, 3 நாள் கழிச்சு சொல்றாங்க. அந்த பொண்ணு ஓடி போயிருச்சாமான்டா. அப்படின்னு சொல்றாங்க. சந்தோஷம் தான் விடுமா அந்த பொண்ணு ஓடி போனது. இல்லன்னா அந்த குடிகார தினமும் ஒரு இத கூட்டு வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படி சொல்லுவீங்க. அதான் அந்த பொண்ணு அப்பலாம் அந்த பொண்ணு 18 கூட இருக்காதாங்க தெரியுமா? அப்படி அப்பவே சொல்றேன் நானு. 18 கூட இருக்காது. அப்ப வந்து சொல்லிட்டு 10வது படிக்கும்போது சொல்லுவாராமா. இவதான் மாப்பிள்ளை பார்த்துக்கோ அப்படின்லாம். சரிங்களா? இப்ப இது பண்ணும்போது, என்னடா கடைசில என்ன ஆச்சுன்னா, ஆ அன்னைக்கு அந்த ஃபங்ஷன் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஃபங்ஷன் முடிச்சுட்டு தண்ணிய போட்டு வந்துட்டாரு. தண்ணிய போட்டு வந்துட்டு அங்க ஒய்ஃப போட்டு அடிக்கிறாரு. என்னத்துக்கு? சரிங்களா? "ஒண்ணு பாரு அவன் வரேன் போறலாம் உன் பொண்ணு எங்க உன் பொண்ணு எங்கன்னு கேட்கறான்டி. நீ ஒழுங்கா ஒண்ணு வளர்த்திருந்தா ஏன்டி இந்த பொண்ணு ஓடி போறா?" ஏங்க அப்படின்னு அது சொல்லி ஏங்க எல்லாரையும் அந்த அன்னைக்கெல்லாம் அப்பாவே கேக்குறாங்க? அதானே. அவன் பொண்ணு அவங்க அப்பா வளர்க்கலையா? அவங்க அம்மா மட்டும் தான் வளர்க்குறாங்களா? என்ன என்ன இல்ல, இல்ல. இது ஆக்சுவலா இது நடந்ததே எங்க அம்மாகளுக்கும் தெரியும். ஆக்சுவலா இது அன்னைக்கே நடந்திருக்கு. சரிங்களா? அப்பவே எனக்கு அதெல்லாம் தெரியல ஆக்சுவலா. எனக்கு எனக்கு 2, 3 வருஷம் தான் தெரிஞ்சது இதெல்லாம். ஓகேவா? இந்த மாரி சண்டை நடந்திருக்கு தம்பி அப்படின்னு சொல்றாங்க. சரியான எந்த அளவுக்குன்னா, அடிச்சு மண்டைய உடைச்சுச்சுங்க அவங்களுக்கு. எந்த அளவுக்குன்னா, ஏன் நான் வியர்டா சொல்றேன்னா, காலையில தான் ஆ அந்த ஹஸ்பண்ட், ஒய்ஃபும் அவ்வளவு ஒற்றுமையா இருந்த மாரி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு, எத்தனையோ நல்லா பாசமா பேசிட்டு, பொண்டாட்டி சொல்ல தட்டாத புருஷன்ங்கிற மாரி பேசிட்டு இருந்தாரு. ஓகேவா? 2, 3 நாள் கழிச்சு கேள்விப்படுறோம். அடிச்சு ஆ ஆ ஹாஸ் மண்டை வந்து ரத்தம் வருது மண்டையில இருந்து. சரிங்களா? கத்திக்கிட்டே ஓடியிருக்காங்க. நான் அதெல்லாம் தூக்கத்துல தெரியல. எனக்கு எதுவுமே தெரியல. ம். கத்திக்கிட்டே காப்பாத்து, காப்பாத்து, காப்பாத்துன்னு கத்திருக்காங்களாமா. ம். எனக்கு ஏன் இது வியர்டா தெரியுதுன்னா, அந்த 4 பேர்லயும் அவர் வந்து நல்ல குடிகாரன் தான். சரிங்களா? குடிச்சிட்டு வந்து சத்தம் போட்டு "ஏய் அந்த ஆம்லெட் எடுத்துட்டு வாடி. அந்த மீன பொரிச்சு குடு." அப்பல்லாம் சொல்றாளே தவிர, ஆனா குடிக்காத டைம்ல அந்த உலகத்திலேயே ரொம்ப நல்ல புருஷன் அப்படிங்கிற மாரி காமிச்சுப்பாரு எல்லாத்தையும். சரிங்களா? இப்ப சொல்லுவாங்கல்ல குடிப்பதற்கு முன், குடிப்பதற்கு பின் பிரிப்பாங்கல்ல. அந்த மாரி குடிக்கிறதுக்கு முன்னாடி டைம்ல அவர் ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா. அதுவும் வேலைக்கெல்லாம் போமாட்டாரு. சரிங்களா? அந்த வீட்ட எப்படி பாத்துக்கணுமோ அந்த மாரி பாத்துப்பாரு. யார்ட்டயும் வீட்ட விட்டு குடுக்க மாட்டாரு. சண்டைலாம் வருமே தவிர, எனக்கு அதை விட என்னன்னா, ஒரு 20 வருஷமா பாத்துட்டு இருக்கேன் அந்த மனுஷன தெரியுங்களா? 20 வருஷம் அப்ப 20 வயசு. ஒரு 15 வருஷமா பாத்துருக்கேன்ல. 15 வருஷமா இப்படி ஒரு மனுஷன், இப்படி ஒரு மிருகம் அந்த மனுஷனுக்குள்ள குடியிருந்துச்சா? எனக்கு ஷாக். ஏன்னா அந்த பக்கத்து வீட்டு வந்து எனக்கு ரொம்ப அந்த ஆன்டி வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பிடிக்கும்னா, இன்னொரு அம்மா மாரி எனக்கு ஆக்சுவலா சரிங்களா? ஏன்னா எங்க வீட்ல பெருசா எதுவும் பண்ண மாட்டாங்க இல்லையா? அவிங்க வீட்ல என்ன செஞ்சாலும் குடுப்பாங்க. முறுக்கு சுட்டா வந்து எங்க வீட்ல குடுப்பாங்க. எங்க வீட்ல எதுவுமே செய்ய மாட்டாங்க. முறுக்கு சுட்டா வந்து குடுப்பாங்க. கேஸ் செஞ்சா குடுப்பாங்க. நெறைய டைம் சாப்பிடலன்னா, அவிங்க வீட்ல அவிங்க பையன் மாரி வந்து சாப்பாடு போடுவாங்க எனக்கு. எந்த அளவுக்கு கலாய்ப்பாங்கன்னா, ஏதா சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டேன் நானு. சரிங்களா? வீட்டுக்குலாம் போவேன். பக்கத்து வீடு தானே வீட்டுக்குலாம் போவேன். சாப்பிட மாட்டேன் நானு. சரிங்களா? எனக்கு ஒரு நாள் குடுத்த உடனே வாங்கி சாப்பிட்டேன். பசியில. "டேய் வெளியக்கியே மழை வருதான்னு பாருடி." எது குடுத்தாலும் வேணாம்பா. அந்த மாரி கலாய்ப்பாங்க என்ன. அது மாரி ஒரு ஃபன் டைப் அவிங்க.
இன்னொரு அம்மா தான் அம்மா தானே எல்லாம் மத்த எல்லாத்தையும் பெரியம்மா சித்தின்னு கூப்பிடுறேன் தவிர அங்க மட்டும் நான் அம்மா தான் கூப்பிடுவேன். அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சோ அதனால இப்படி ஒரு 15 வருஷமா பாத்துட்டு இருக்கோம். குரல்ல வச்சு கூட பெருசா பேச மாட்டாரு. அது ஏய் அந்த பேசும்போது குரல்ல வச்சு இருக்கு. ஆனா ஒருத்தர் மிரட்டலாம் மாட்டார் அந்த மனுஷன் போய் சரிங்களா? ஆமா. குடிச்சிட்டு வந்து குடிச்சிட்டு வந்து தர அடி என்ன அடி போட்டு அடிச்சு திட்டி 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 அட்டு மண்டை ஒட்டஞ்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க சரிங்களா? அதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா அடுத்து 2-3 நாள் கழிச்சு திரும்ப சண்டை. இப்ப எனக்கு நான் பாத்துட்டேன் சண்டை நேர்ல நான். என்னன்னா, ஏய் என் புள்ள ஓடி போட்டான்டா. யாருனாலடா அவங்க பிரச்சனை அப்படின்னு வளர்றான் சாட்ல. என் புள்ள ஓடி தெரிஞ்சுட்டே எல்லாம் கேக்குறீங்களா? யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? எனக்குலாம் யாருக்கும் தெரியாதுங்க. சரிங்களா? நிறைய பேருக்கு அதான் தெரியாது. ஓடி போனதெல்லாம் யாருக்கும் அந்த புள்ள. அவன் இருந்தாலும் தண்ணிய போட்டு வந்துட்டு, என் புள்ள ஓடி போட்டாதான்டா. அதுக்கு என்னடா பண்ண சொல்றீங்க இப்ப நீங்க? சொல்லி கட்ட கழிச்சுட்டான்டா. இவன் காரணம் தான்டா. இவன் இருக்கானே. இவன் அப்படி பேச என்னென்னமோ பேசுறாங்க. சரிங்களா? பேசிட்டு எவனாவது என் புள்ள வீட்டுல சேர்த்தீங்கன்னா அவனை வெட்டி போட்டுருவேன்டா. அதாவது இப்ப தெரிஞ்சு போச்சுன்னா, இப்ப திரும்ப வருவாங்கல்ல, என் வீட்டுல வந்து இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? திரும்ப எங்கேயா பார்க்க வரப்ப, ஆமா. சொந்த சொந்த ஊருக்கு வரான்னு எவனாவது புள்ளைய சேர்த்தீங்க கொன்றுவேன்டா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆனா ட்விஸ்ட். அடுத்த ஒரு வாரத்துல இவங்க வீட்டுல இருந்து சொந்த அப்பா விருந்து கொடுத்துட்டு இருக்கு. 10 நாள்ல ஒண்ணு சேர்த்துட்டாங்க. ஆ. எனக்கு சாக்கு தாங்க முடியல. என்னடான்னு பார்த்தா ஆ. சரிங்களா? என்னாச்சு? எனக்கு அப்ப இன்னொரு ட்விஸ்ட் நடந்திருக்குது. என்னன்னா, அவங்க அப்பாவை தவிர எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த பொண்ணு யாரோ லவ் பண்ணுதுன்ட்டு. சரிங்களா? உங்க அப்பே சரியில்லை பாப்பா. உங்க அப்பா கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டா சரியில்லைதான். கடை சொல்லி இவன் தான் மாப்பிள்ளை இதோட 10 15 மாப்பிள்ளை கூட்டு வந்துட்டான். ம். சரியா? சரி வராது. நீ 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 அவங்களே பிளான் போட்டு ஓட வச்சிருக்காங்க அந்த பொண்ணு. நீ ஓடி போற மாதிரி ஓடி போயிரு. ம். சரிங்களா? அதான் அந்த அந்த அவங்க அப்பாவை தவிர எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எங்க பாட்டிக்கு, அம்மாச்சிக்கு, அண்ணனுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எங்க ஃபேமிலிக்குள்ள சொல்றேன். எங்களுக்கெல்லாம் தெரியாது. எங்க ஃபேமிலி ரிலேட்டிவ் இருப்பான். சர்க்கிள் இருக்கும் இல்லையா? எங்க ஆமா. அப்பாவை தவிர அப்பா சைடு இருக்கிறவங்களுக்கு, அம்மா சைடு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நம்மள சேர்க்காம இல்ல. க்ளோஸ் ரிலேட்டிவ் நம்ம மட்டும் சொல்றேன். ஃபேமிலி மட்டும் சேர்க்காம அவங்க ஒரு கேங்கா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த குரூப். ஆமா, ஆமா. இப்ப என்னன்னா, இந்த இப்ப இந்த இந்த மாதிரி வெளிய தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஆமா. ஆமாடா என் பொண்ணு ஓடி போயிட்டாதான்டா. அப்புறம் என்னடா பண்ண சொல்றீங்க இதுக்கு? ம். அப்படின்னு இப்ப இது பண்றாங்க இல்லையா? ஆமா. இப்ப இந்த மாதிரி வெளிய தெரிஞ்சு போச்சு அப்படின்னோனே, அடுத்த நாள் எல்லாம் வந்துட்டாங்க சொந்தக்காரங்க எல்லாம். அந்த தெரியும் இல்லையா அந்த கேங்லாம் வந்து தெரியாத நடிச்சுக்கிட்டு, சரி வெளிய தெரிஞ்சு போச்சு. இனிமே நம்ம மானம் போக வேணாம். அ அப்படின்னு சொன்னோனே, சரி நான் பொண்ண சேர்த்துக்க ஏதோ சரியா மண்டைய கழுவிட்டாங்க அவன. அந்த பிரச்சனை. ம். சரி நான் பொண்ண ஏத்துக்கிறேன். வெரி குட். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கு. இவனை எப்படி மண்டைய கழுவணும்னு தெரிஞ்சிருக்கு எல்லாத்துக்கும் ஆக்சுவலா அப்ப. அட சரியா? மங்குடி பயலே. அட மங்குடி பயலே. அதாவது எப்படின்னாங்க, ஒரு வாரம் முன்னாடி எனக்கு மிகப்பெரிய டெரரா தெரிஞ்ச ஒரு மனுஷன் ஒரு வாரம் காமெடி பீஸ் ஆயிட்டாருங்க எனக்கு அவரு. ஐயையோ! அட காமெடி பீஸாடா நீ? ம். ஏன்னா ஒரு வாரம் முன்னாடி மண்டைய உடைச்சு இது பண்ணாருங்க அவரு. மண்டைய உடைச்சு அனுப்பி விட்டாரு எங்க வீட்டுக்காரம்மாவ. ஆமா. சரிங்களா? அந்த மாதிரி எனக்கு பயம் வந்துருச்சு. சரிங்களா? எனக்கு அப்படி இருந்த ஒரு மனுஷனுக்கு எப்புட்றா அடுத்தது ஏங்க கொ அ மாசமா இருக்கியாப்பா? செக் பண்ணிட்டியாப்பா? ஹாஸ்பிட்டலுக்கு போனியாப்பா? அப்படின்னு பாசமா இருக்க ஆரம்பிச்சுட்டாருங்க. தந்தானி நானே தாரம் தந்தானோ அதுதான் நானேனோ. ஐயோ! எனக்கு சி. அ அ அந்த இது இருக்குல்ல அந்த ஒண்ணும் இல்லங்க. இல்ல, இல்ல. ஒண்ணும் இல்ல. அவங்க மருமக ஒரு 2 கோட்டர் வாங்கி குடுத்துருப்பாரு. சரியாயிடுவாரு. இருக்கு. அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நடக்கும். 2 பேர் ம். மருமகனும் மாமனாரும் இங்க பாருங்க. மருமகன்ட்ட இருந்து மாமனாரு ஹான்ஸ் வாங்கிக்குவாரு. மாமனார்ட்ட இருந்து மருமக கூலிப்பு வாங்குவாரு. அதான் நான் நேர்ல பார்த்திருக்கேன். மாப்பிள்ளை ஒரு கூலிப்பு இருந்தா கூட ஒப்பனா கேட்பாங்க. ம், ம். அதனால நடக்கும். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆக்கிட்டாங்க. நான் நேர்லயே பார்த்திருக்கேன். நான் வந்து அந்த குட்டி பையன்லாம் அதுக்கப்புறம் குழந்தை பொறந்துருச்சு. அ குழந்தை பொறந்தப்ப கூட எப்பயாவது சண்டை போட்டாங்கன்னா கூட, எங்க புருஷன் சண்டை போட்டப்பயோ, இல்ல எங்க குடும்பம் சண்டை போடும்போது என்கிட்ட தான் வருவாங்க. எங்க வீட்ல சண்டை பேசிட்டு அந்த குழந்தைலாம் குழந்தையா இருக்கும்போது எங்க வீட்ல தான் வளர்ந்துச்சு சொல்லப்போனா. நான் எப்படி அவிங்கள பார்த்தா நான் அந்த நன்றி உணர்வ மறக்காம நான் வந்து அந்த குழந்தைக்கு பேர நான் நான் சொன்ன பேர் தான் வச்சாங்க சொல்லப்போனா. நான் தான் பேரே சொன்னேன் அந்த குழந்தைக்கலாம். சோ அந்த மாரி குழந்தையே எனக்கு நல்லா தெரியும். 2வது குழந்தை கூட பெருசா இதா இல்ல எனக்கு. இப்ப அந்த குழந்தை கூட ம். நல்லா எனக்கு க்ளோஸ் இருக்கும். சரிங்களா? அப்பலாம் அந்த குழந்தை கூட போய் விளையாண்டுருக்கும்போது, என்னடா மா ஒண்ணா குடிக்க போறானுங்க. குடிச்சிட்டு ஒரே வண்ட குடிக்க போயிட்டு, ஒரே ஆள்ல குடிச்சிட்டு திரும்ப வரானுங்க மாப்பிள்ளையும் மாமனாரும். எப்புட்றா இப்படிலாம் இருக்கிறீங்க? நான் என்னன்னா எங்க அப்பா சண்டை போட்டுட்டு இருப்பேன்.
ஓசி புடி குடிச்சிட்டு வந்திருக்கேன், வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பேன் எங்க அப்பாவை. எவனா வாங்கி கொடுத்தா குடிச்சிட்டு வந்து படுத்து கிடக்கிறேன்னு சொல்லி வெளியே துரத்துட்டு இருப்பேன். இங்க என்னன்னா மாமனாரு மாப்பிள்ளையும் ஒண்ணா கட்டு வந்திருக்கானுங்க. அந்த மாதிரி இருக்கும் எனக்கு. கடைசியா என்னன்னா இப்ப இப்ப அதெல்லாம் எப்படி மோஸ்டா இருக்குன்னா, நிறைய பேர் நடக்கும். ஆமா, இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப எல்லா அந்த வேலைக்கு போற குடும்பம் இல்லையா, அந்த குடும்பம் தான். அவங்க ம். பெரிய அவங்க அண்ணன் வேலைக்கு போறத வச்சு மட்டும்தான். அதான் இப்ப சொன்ன ஓடி போன பொண்ணு அவங்களோட அவங்களுக்கு அண்ணன் இருந்தாங்க. அவங்க வேலைக்கு பார்த்துதான் கார் ஓட்டி ஒரு கார் ஓட்டி தான் அவர் எல்லாத்தையும் பார்த்தாரு, குடும்பத்தையே பார்த்தாரு சொல்ல போனா. சரிங்களா? ம். இப்ப என்னன்னா, அவரு கல்யாணம் பண்ணி தனியா போயிட்டாரு. பிரிஞ்சு போயிட்டாரு. இப்ப என்னன்னா, எங்க குடும்பத்த யாரும் சேர்க்க கூடாதுடா. வூட்ல சேர்க்க கூடாது. 2 குடும்பமும் ஒரே குடும்பமா இருக்கு இப்ப. ம். விருந்துக்கு வந்தது ஓகேங்க. விருந்துக்கு வந்து தங்கிட்டாங்க அப்படியே அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் ஒரே குடும்பங்க பொருள் இவங்க. ஐயையோ! அந்த 2 பேத்துக்கும் அந்த 2 குழந்தை பொறந்துருச்சு. 2 அங்கேதான் பொறந்துச்சு. 2 மொத குழந்தை 2வது ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 2வது குழந்தை எல்கேஜி போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 7 வருஷமா அங்கேதான் இருக்கிறாங்க. அதாவது இந்த இங்கிலீஷ்காரன் படத்துல எத்தனை வருஷம் முன்னாடி வீட்டுக்கு 15 வருஷம் முன்னாடி வயசுக்கு வந்தேன். எப்ப ஆமா. போறதா இருக்கு போறதெல்லாம் இல்லை. போறதெல்லாம் அந்த மாதிரி விருந்துக்கு வந்தவங்கதாங்க. அதாவது ஐயையோ! போகிறதே இல்லைன்னா போயிட்டு வந்துருவாங்க உடனே. இது ஒரு இந்த 7 வருஷத்துல ஒரு 4 தடவை இந்த ஃபங்க்ஷன் இல்லைங்க. ஃபங்க்ஷன் திருவிழா அந்த மாதிரி டைம்ல கார்ல அந்த போயிட்டு தலை ஏதோ ஓ! கெஸ்ட் வீட்டு மாதிரி அவங்க வீட்டு தலை கட்டு திரும்ப இங்கே வந்துருவாங்க. ஒரு 1 வீக் மட்டும் சொந்த வீட்ல இருந்துட்டு, அப்புறம் இங்க வந்து இந்த சாப்பாடு இல்ல இல்ல ஒரு ரசமா? வாரம் ஒரு வாரம் கூட இல்லைங்க. ஒரு நாள் கூட இருக்க மாட்டாங்க. 2 நாள் ஒரு வாரம் ஃபுல்லா. கூட இருக்க மாட்டாங்க. ஆ. அப்படி கூட இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் கூட ஃபுல்லா இருந்தது இல்லைங்க. ஓஹோ! ஒரு நாள் கூட ஃபுல்லா இருந்தது இல்ல. அதுதான் கெஸ்ட் வீடு மாதிரி போயிட்டு உடனே வந்துருவாங்க போயிட்டு. மாப்பிள வந்து அவரு அவர்தான் குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ம். எங்க ஃபேக்டரிக்கு வேலை பார்க்கப்பட்டாரு. ஏதோ ஒரு ஊருக்கு சரிங்களா? ஈரோட சைடு நினைக்கிறேன். ஈரோட சைடுல வேலை பார்க்கப்பட்டாரு. ம். சரிங்களா? 7 வருஷம் இங்கதாங்க இருக்கிறாங்க. மாப்பிள வந்தாருன்னா சரிங்களா, காலைல எங்க வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்பா பார்த்துட்டு சாயந்தரம் வந்து இங்க நைட் ஃபுல்லா தங்கிட்டு நைட் நைட் கிளம்பிடுவாரு அவ்வளவுதான். ஒரு காலத்துல என் வீட்டு எவன் சேர்க்க கூடாதுன்னு சொன்னவரு 7 வருஷமா அதை அவர் விட்டு வச்சிருக்காரு. பேரன் பேத்தெல்லாம் வச்சு பேரன் பேத்திலாம் இது பண்ணிட்டு இருக்காரு இப்ப அவருதான். தூக்கி வச்சு கொஞ்சுறாரா? பொண்ணையே வெட்டுவேன்னாரு. ஆமா. தூக்கி வச்சு கொஞ்சுறாரா? உண்மையா சொன்னாருங்க. இங்க பாரு அந்த அருவாதான் அவளுக்கு வச்சிருக்கேன் பாரு. இவளுக்கே செஞ்சு வந்து வச்சிருக்கிறேன். அப்படி சொல்லி அருவாள் நீட்னாருக்கு எடுத்து நிஜமா சொல்றேங்க. நீட்னார் எடுத்து. ஏன்னா அவருதான் ஆக்சுவலா கிடா வெட்டுறவர் ஆக்சுவலா எங்க ஊர்ல. இந்த ஃபங்க்ஷன் புரியுது. திருவிழா இருந்து கிடா புரியுது. வெட்டுவாங்க இல்லையா? ஆமா. அவர்தான் கிடா வெட்டுற வச்சிருப்பாரு. ஆக்சுவலா அவர் வீட்டுக்கு வெளியே ஒரு இது இருக்கும். ஒரு சிலை இருக்கும். சிலைக்கு பார்த்தா அந்த அருவா எப்பவுமே இருக்கும். அந்த மாதிரி இந்த அருவா அவளுக்கு தான் வச்சிருக்கேன். தீட்டு தீட்டு தினமும் வச்சிருக்கேன். சொல்ல தீட்டு தீட்டு தினமும் வச்சிருக்கேன். எப்படா வருவான்னு காத்திருக்கேன். என்னைக்கா வரணும் வராம போயிடல கண்ணு படாம போயிடலா பார்த்து அடுத்த சண்டை வெட்டுறேன் அவளை நானு. அவளே வெட்டுறேன் அவனையும் வெட்டுறேன் நானு. அந்த அவனே கெட்டத்தெல்லாம் வெட்டணும். சொல்லி அந்த இது சொல்லுவாங்கல்ல. ஆமா. கெட்டதெல்லாம் சொல்லி திட்டி என்னமா அந்த இப்படி போயிட்டா அப்படி போயிட்டா இதுக்காக போயிட்டா என்னமோ சொல்லுவாங்க. இந்த வேலை பண்ணிருக்கான் அதெல்லாம் தெரியுமா என்னமோ சொல்லி பண்ண ஒரே வாரத்துல கூட சேர்ந்துட்டியப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீ என்னடா நீ அவ்வளவு பெரிய கொடூரமா நினைச்சேன். அடுத்த நாளே 10 பேர் சேர்ந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிட்டானுங்க. கூட இருக்கிறவன் இத்தனை பேர் சேர்ந்து உன்னை ஏமாத்திருக்கானு அது தெரியவே இல்லை பத்தியா. இன்னும் அசலாம் தெரியாது. அசலாம் அந்த மனுஷன் நான் கேட்டிருக்கேன். அந்த தெரியும் அங்க பெரியமா அம்மாட்ட போய் அதாவது அம்மா தெரியுமா நீங்க எல்லாம் பிளான் பண்ணிதான் அந்த பையனோட கல்யாணம் முடிச்சுன்னு தெரியுமா அவருக்கு அப்படின்னு கேட்டா அதெல்லாம் எப்பவும் தெரிய போறதே இல்ல. நான் சாகும் போது என்னோட சேர்த்து அந்த உண்மை அழிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு தெரியாதாங்க அந்த மனுஷனுக்கு. இல்ல ஏஜென்ட் விக்ரமா மாறுறாங்க அப்போ. ஆமா சாகும் வரை எல்லாம் என் மனசுக்குள்ளதான் இருக்கும். யாருக்கும் நான் சீக்கிரட்ட சொல்ல மாட்டேன். ஐம் சோன் டு மை சீக்ரசி. ஆமா. அட பாவங்க. எப்படி இருந்த மனுஷன் ஜாலியா இருந்துட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. கோவப்பட்டுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஆளு இப்படி பண்றாரு கடைசியில. ஐயோ. ஆமா அந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ இன்றும் இந்த மாதிரி நிறைய மக்களை நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்குள்ள போவோமா? என்கிட்டயே ஒரு கதை இருக்கு. சூப்பர் சூப்பர். வாங்க 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 நண்பரே வாங்க. கதையை சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா அப்ப? நீங்க சொல்லிருங்க. இல்ல இந்த வினோதமான மனிதர் வேற யாரும் இல்ல, நான் தான் இது. இப்பயே சொல்லிடுறேன். பரவாயில்லையே. நான் கூட மறைச்சு நம்ம இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டோரி நான் சொன்னல நம்மன்னு சொல்லிடக்கூடாதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல உங்க தைரியத்தை நான் பாராட்டுறேன். சொல்லுங்க. நான் என்ன வேலை பார்த்தேன்னா அப்பதாங்க ஒரு 6th படிச்சுட்டு இருந்தேன். என்ன பண்ணேன், இப்ப நார்மலா ஸ்கூல்ல சிங்கிள்ஸ் நடக்கும்ல, அதெல்லாம் நார்மலா யாரு ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு அது ஒரு இது ஓகேங்களா. ஓகே. இப்ப அதே மாதிரி
என் வீட்டு பக்கத்து வீட்டுல 2 பசங்க இருக்காங்க, அண்ணன் தம்பி. ஓகேங்களா? சரி. இப்ப அவங்களுக்குள்ள 2 பேருக்கும் சண்டை, ஏதோ ஒரு விஷயத்துல சண்டை வந்துருச்சு. ஓகே. அவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பக்கத்துல இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் சண்டை. அவரு பெரியவர் வந்து காலேஜ் படிக்கிறாரு அந்த டைம்ல. சின்ன பையன் வந்து ஸ்கூல் படிக்கிறான், என்னோட ஒரு வயசு பெரிய பையன். ஓகேங்களா? 2 பேர் சரியான சண்டை. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் 2 பேர் சண்டை போடுறது, யார் ஜெயிக்கிறாங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு சேர் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க அம்மா தடுக்க முடியாம தடுத்துட்டு இருக்காங்க 2 பேரும். நான் நார்மலா சிங்கிள்ஸ் தானே, இது நார்மலா நடக்கிறது தானே நமக்கு ஸ்கூல்ல எல்லாம். ஒரு மாதிரி நார்மலைஸா சுத்திட்டு இருக்கேன் நானு. சிங்கிள்ஸ் தானே, யார் ஜெயிக்கிறா பார்க்கலாம் 2 பேரையும் சொல்லிட்டு நான் ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அந்த டைம்ல அவங்க அம்மா நின்னு கத்துறாங்க, வந்து தடுடா தடுடான்னு சொல்லிட்டு. நான் ஓரமா நின்னு சேர் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பக்கம் குத்து அந்த பக்கம் குத்துன்னு சொல்லிட்டு. சேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க சண்டையை நிறுத்துப்பா, ஏன்பா சேர் பண்றேன்னு சொல்றாங்க. மேல சொல்லுங்க. சண்டையை நிறுத்து, வந்து தடுடான்னு சொல்லிட்டு என்ன திட்டிட்டு இருக்காங்க அவங்க. நான் ஓரமா நின்னு எதுக்கு திட்டுறாங்க, நார்மலா நடக்கிறது தானேன்னு சொல்லிட்டு நான் திரும்பி யோசிச்சுட்டு திரும்பி நான் சேர் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ரொம்ப திட்டாங்க சொல்லிட்டு நான் போய் நடுவில் தடுத்து விட்டேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி. தடுத்து விட்டதுக்கு அப்புறம் அவங்க அண்ணன் சிரிச்சுட்டே என்ன தனியா கூட்டு போயிட்டு உட்காந்து ஒரு 1/2 hour அட்வைஸ் பண்ணி, இதெல்லாம் பண்ணக்கூடாதுடா, யாருன்னா சண்டை போட்டா தடுத்து விடணும், இந்த மாதிரி சைட்ல நின்று சேர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சண்டை நடந்தா போய் தடுத்து விடு இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாரு. நான் ஒரு வினோதமான மனிதரா சுத்திட்டு இருந்த காலம் அது. அதாவது சண்டை நடந்தாலும் ஜூஸ் எடுத்துட்டு போய் வாங்க ஃப்ரெண்ட் சண்டைய பாப்போம்னு சொல்லிட்டு சேர் பண்ணிட்டு இருக்கீங்க. கமான் கமான். பாப்கார்ன் கூட வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இல்லங்க, அவங்க அம்மா தடுக்க சொன்னாங்க, நான் போயிட்டு நார்மலா ஒரு மாதிரி நார்மலைஸா சுத்திட்டு இருந்தேன். சண்டை தானே போடுறாங்க, என்ன பெருசா போடுறாங்க சொல்லிட்டு. சண்டை தானே பெல்ட் எல்லாம் பறக்குது நடுவுல. கொஞ்சம் டேஞ்சரஸான ஃபைட் தான் போல. ஐயோ ஏப்பா, அதுதாங்க என்னோட கதை. ஒரு சண்டை நடக்கும் போது சமாதானப்படுத்தி விடாம கமான் கமான்னு சொல்லி ஒரு ஃபைட்டை ரசித்து நம்ம அழுக்காடுக்கு அப்புறம் இல்லங்க, அந்த வயசுல எனக்கு தப்புன்னு தெரியாதுங்க. நான் ரொம்ப நார்மலா சுத்திட்டு இருந்தேன் அந்த டைம்ல, ஜாலியா சுத்திட்டு இருந்தேன், ஃபைட்டை பார்க்கலாம். நம்ம குட்டியா இருக்கும்போது எதுவுமே வந்துட்டு தப்பா தெரியாது, அன்டில் ஒரு பெரியவங்க வந்து சொல்ற வரைக்கும். சரி, ஓகே. அப்ப நான் கதைக்கு வந்துடுறேன். இந்த கதை வந்துட்டு என்னன்னா, எனக்கு வந்து எங்க அம்மா கூட ஒர்க் பண்றவங்களுடைய பொண்ணு, ஓகே, அவங்களோட ஃப்ரெண்டை பத்தி சொன்ன ஒரு கதை இது. ஸோ அவங்கள பத்தின ஒரு கதை இது, சரியா? ஸோ என்ன விஷயம், அவங்க வந்து அப்போ நான் சொல்ற பர்சன் வந்துட்டு 12th படிக்கிறாங்க, நான் 10th. ஒரு ஹாலிடேஸ் சும்மா அவங்க வீட்டுக்கு கெஸ்டா போயிருக்கோம், பேசிட்டு இருக்கோம், ஓகேவா? அப்போ என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி பேசிட்டு இருக்கோம், நான் என் ஃப்ரெண்டை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்பதான் இந்த சங்கர் மேட்டர் எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, பேசிட்டு இருக்கோம். அப்போ இவங்க அந்த சங்கர் மேட்டர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களா? ஆமா சொல்லிட்டு இருந்தேன், என்ன பாவம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டுலாம் இருந்தோம். அப்புறம் அவங்க ஃப்ரெண்டை பத்தி சொன்னாங்க, ஓகேவா? இவங்க படிக்கிறது வந்து கேர்ள்ஸ் காலேஜ், ஓகே, சரி, கேர்ள்ஸ் ஸ்கூல் காலேஜ்ல ஓகே. அங்க எல்லாருமே வந்துட்டு எப்படி இருப்பாங்கன்னா, கிளாஸ்னா எல்லாமே இந்த கேர்ள்ஸ் டீச்சர் எல்லாமே ஆள் நாள். ஸோ அங்க எல்லாருமே ஸ்டாஃப்ல இருந்து எல்லாருமே வந்து கேர்ள்ஸ் விமன் தான், சரியா? ஸோ அப்படி இருக்குது. இவங்க கிளாஸ்ல ஒரு பொண்ணு, ஓகே, அவங்க பேர் எப்படின்னா நிக்கலாம், பேர்லாம் எதுவும் வேணாம், ஓகே. இவங்க வந்து எப்படின்னா ஒரு கண்ணாடி போட்டுட்டு கொஞ்சம் நேர்டா இருப்பாங்க, ஓகே. அவங்க கிளாஸ்ல அவங்க நேர்டு பயங்கர படிப்பாளி, படிச்சுன்னு இருப்பாங்க அந்த அம்மா, ஓகே. ஸோ என்னக்கா இதுல என்னக்கா படிச்சுட்டு தானே இருக்காங்க, அது என்னக்கா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை விட்டுட்டேன். அப்புறம் அவங்க சொல்றாங்க, நீ மட்டும் தான் பாக்குற, அவங்க ஒரு வியர்டா ஒரு மேட்டர் பண்ணுவாங்க, நீ கேளு அப்படின்னாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும் போது, இந்த நண்பன் படத்துல வரும் இல்லையா, நண்பன் படத்துல அந்த மாத்திரையா, கருப்பு மாத்திரை, இந்த மாதிரி அதுக்கு நிகரான ஒரு மேட்டர் இருக்கு, ஓகே. ஸோ ஓகே, நண்பன் படத்துல இது நடந்துகிட்டு இருக்கு. நண்பன் படத்துல வர மாதிரி தான் இங்க என்ன நடக்கும்னா, இவங்களுக்கு வந்துட்டு டே ஸ்காலரும் இருக்காங்க, ஹாஸ்டல்ல படிக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம இவங்க சொல்ற ஃப்ரெண்டு வந்துட்டு ஹாஸ்டல்ல படிக்கிற ஆளு, சரியா? அவங்க ஊர் வேற ஏதோ இங்க வந்து உட்காந்து படிக்கிறாங்க அவங்க, சரிங்களா? ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க பக்கத்து பசங்க எல்லாம் படிப்பாங்கல்ல, அவங்க படிக்கிறதான் பார்த்தா எங்களுக்கு பிடிக்காதான். ஸோ உடனே என்ன பண்ணிடுவாங்களாம், இந்த
புக்ல இருக்குல்ல, அவங்க புக் இருக்குல்ல, ஆமாங்க. அந்த புக்ல இருக்குல்ல, அந்த புக்ல ம். சொல்லிடுவாங்களாம், இவங்களுக்கு ஏதோ இது வந்திருக்கா, சுமதி உனக்கு ஏதோ போன் கால் வந்திருக்காண்டி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு, அந்த புக்ல இல்ல அவங்க ஆ. படிக்க மட்டும் ஏதாவது பண்ணி விட்டுறது, தண்ணி ஊத்தி விட்டுறது, இல்ல இங்க் ஏதோ தெளிச்சு. ஓகே. மத்த யாரும் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டா? ஆமா ஆமா ஒரு மாதிரி நார்சிசிஸ்ட் ஓகே. இந்த மாதிரி தண்ணி ஊத்தி விடுறது, இந்த மாதிரி என்னது இங்க் தெளிச்சு விட்டுருவாங்க. நான் ஒரு சில நேரம் பண்ணிடுவாங்களா, எச்சல ம். எச்ச ஆமா. எச்சையெல்லாம் துப்பி வச்சிருவாங்களா நோட்ல. ம். எச்சையே துப்பி வச்சு நோட்டை மூடிடுவாங்களாம், எதுவுமே நடக்காத மாதிரி மூடி வச்சிருவாங்களாம். நத்திங் ஹேப்பன். ஓகே. இதெல்லாம் எப்படிங்க? இது இது அவங்க சொல்லுவாங்களா ஃப்ரெண்டு கிட்ட? இது ஃப்ரெண்ட் இது இல்ல பண்ணி மாட்டிக்கிட்டாங்களா? மாட்டி கேட்டாங்க. நான் சரி இது மாதிரி பண்ணி மாட்டிக்கிட்டாங்க, பண்ணவே இல்லைன்னு சாதிச்சாங்க. ஆ. நான் பண்ணவே இல்லை, ஓகே. நீங்க வந்து என்ன இது பண்றீங்க, நான் பண்ணவே இல்லை, நான் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன் வந்து இது சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி ஒரே சமாளிச்சுக்கிட்டே இருக்காங்களாம். நான் பண்ணல. இதே போயிட்டு இருக்கும்போது இவங்க கிட்ட இன்னொரு வியர்டு ஹேபிட் என்னன்னா, அந்த லேகியம் மாதிரி ஒரு மேட்ரு. ஆமாங்க. ஏங்க நீங்க சொல்றது ஃபுல்லா நண்பன் படத்துல வர மாதிரியே இருக்கீங்க. அவனும் புக் தான் போட்டு போவான். இதுக்கப்புறம் உச்சகட்டமா ஒண்ணு இருக்கு, நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் உச்சகட்டமா ஒரு மேட்ரு இருக்கு, நான் சொல்றேன் இருங்க. சோ என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு நாள் ராத்திரி நைட் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் எல்லாரும். ஓகே, அந்த அம்மா ரூம் 3 பேர் இருக்காங்க, ஒரு ரூம்ல 3 பேருங்க, அப்படி ஒரு கணக்குல இது பண்ணிருக்காங்க. பண்ணிட்டு வைக்கிறாங்களாம். ஒரு நாள் தான் அந்த நைட்டுமே படிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு அந்த தூங்குறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் படுத்துட்டாங்கன்னா, இந்த படிப்பாளி அம்மா மட்டும் படிச்சுக்கிட்டே இருக்கான். சட்டுன்னு ஒரு பாட்டில் எடுத்தாங்களாம். சரியா, சட்டுன்னு ஒரு பாட்டில் எடுத்திருக்காங்க, உருண்டை. ஓகே, ஒரு ஸ்மால் உருண்டை போயிருக்கு. எலி சத்தா ஒரு ஸ்மெல் வரும்ங்க. ஆமா. அதை விட மோசமா ஒரு ஸ்மெல் வந்துதாங்க. அது எந்த அளவுக்கு அவங்க டிஸ்கிரைப் பண்றாங்கன்னா, அவங்களால தூங்க முடியாம பக்கத்து ரூமுக்கு போன கதையெல்லாம் இருக்கு. ஆனா இந்த அம்மா வந்துட்டு இல்லையே எனக்கு இல்ல அந்த ரூம்ல இருந்தா செத்துடலாமா 2 நிமிஷத்துல. ஓகே, அந்த மாதிரி இருக்கு அந்த ரூம். இது வந்து நான் எப்படி நான் வந்து மிகைப்பட்டி பேசல, அவங்க சொன்ன டைலாக் அப்படி சொல்றேன். சரிங்களா, எனக்கு அவங்க ஒரு அக்கா சொன்னாங்க. அவங்க வந்துட்டு எது கூட கம்பேர் பண்றாங்கன்னா, சில கில்லர் சேம்பர்ல டெத் சேம்பர் இருக்கும்ல, கேஸ் சேம்பர், அதுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க அதை. ஓகே, மூச்சே விடாத மாதிரி. ஆமா, மூச்சே விட முடியாத அளவுக்கு அந்த இடம் அவ்வளவு டாக்ஸிக்கா இருக்கான். ஆனா இந்த அம்மா வந்துட்டு ஒரு இல்லாம, ஏன் ஏன் இப்படி பண்றீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு ஸ்மெல்லுமே இல்லையே, நீங்க தான் இதை ஓவர் ரியாக்ட் பண்றீங்க, நான்லாம் இல்லையா அப்படின்றாங்களாமா. ஓகே, கேட்ட அவங்களுக்கு எல்லாம் அப்படியே என்ன சொல்றது, ஈயத்தை காய்ச்சி காதுல ஊத்துன மூக்குல ஊத்துன கதையாயிடுச்சு எல்லாருக்கும். ஆனா நைட் ஆனா திடீர்னு வந்துட்டு ஒரு பேட் ஸ்மெல் கிளம்புறதாவும், இன்னும் மக்கள் வந்து இன்னும் அந்த மாதிரி நிறைய பசங்க அந்த மாதிரி வர்றதாகவும் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. லெஜண்ட்ஸே திஸ் திங் இஸ் ஹேப்பனிங் ஸ்டில். ஓகேவா, இன்னும் அந்த ஸ்கூல்ல நடக்குதா இல்ல அவங்க இன்னும் பண்ணிட்டு இருக்காங்களா? அவங்க இன்னும் அவங்க வீட்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. ஓகே, இப்ப அவங்க டீச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். படிக்கும் போதெல்லாம் எடுத்து போட்டுப்பாங்களா ஒண்ணு? ஆமா, ஞாபகம் இருக்கணும்னு. ஆமா. சோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இது மாதிரி ஒரு நாள் இது வந்துட்டு ஜென்ரலா இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி பேசியிருக்கோம். ஓகே, இதெல்லாம் இவங்க பண்ற வியர்ட் அண்ட் ஆக்வர்ட் திங்ஸ். சோ என்ன ஆயிடுச்சு, இப்போ ஒன் ஃபைன் ஆஃப்டர்நூன். ஓகே, அவங்க 12th முடிக்கிற டைம்ல தான் நான் போறேன். அவங்க எக்ஸாம்ல எழுதி முடிச்சிட்டாங்க. ஓகே, அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த 1, 2, 3 மந்த்ஸ். ஓகே, என்ன நடக்குதுன்னா, காலேஜ் ஆட் பண்ற கேப். இல்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு 3 மாசம் முன்னாடி. எக்ஸாம் எழுதுறதுக்கே 3 மாசம் முன்னாடி நடந்த விஷயத்தை எங்களுக்கு சொல்றாங்க, ஷேர் பண்றாங்க. என்னாச்சு, கிளாஸ் ரூம்ல எல்லாரும் அந்த கேக் எல்லாம் தூக்கி அடிப்பாங்கல்ல, இந்த ஃபேர்வெலுக்கு முன்னாடி இங்க் அடிக்கிறது. ஆமாங்க, சைன் போடுறது ட்ரெஸ்ல, அந்த மாதிரியான விளையாட்டுகளை செஞ்சு முடிச்சிட்டு எல்லாரும் கிளாஸ்ல வந்து அமர்றாங்க எல்லாரும். வந்து இந்த கதை சொல்றாங்கல்ல, எங்க அம்மாவோட ஃப்ரெண்டோடைய ஒர்க்கு கொலிகோடைய பொண்ணு, அவங்க வந்துட்டு பயங்கர ஃபீவர் அன்னைக்கு. ஓகே, ஓடி ஆடி என்னது ஃபீவர் அவங்களுக்கு ஃபீவர் அன்னைக்கு. ஓகே, பயங்கர டயர்டு, என்ன பண்றதுன்னு தெரியல, தண்ணி வேணும். ஓகே, தாக எடுக்க தண்ணி வேணும். அந்த நேரம் பார்த்து கிளாஸ்ல யாருக்கிட்டயுமே தண்ணி இல்ல. சரியா, ஓகே, அப்போ அவங்க பக்கத்துல அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்களா, ஏன் நம்ம கிட்ட இருக்கு பாரு, நம்ம இன்டெலிஜென்ட் கிட்ட இருக்கு பாரு தண்ணி. ஓகே, அந்த நர்ட் கேர்ள் கிட்ட சொல்றாங்க. நர்ட் கேர்ள் வந்துட்டு இன்டெலிஜென்ட் கிளாஸ்ல பேரு.
ஓகே. அவங்க கிட்ட இருக்கு பாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி ம். தண்ணி கேட்டா ஹெல்ப் பண்ணுவா உதவி செய்வா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கோ அப்படி சும்மா அப்படி லைட்டா திரும்பினாங்க. அவட்ட திரும்பி கேட்கலாம் திரும்பினாங்க. ஆ. சரியா? தண்ணி பாட்டில் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாங்களா? இல்ல 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 அது பண்ணா கூட பரவாயில்லையே. அதை விட ஐ டூ ஒன் பெட்டர்ன்ற மாதிரில நடந்தது. இவங்க தண்ணி குடிச்சிருக்காங்க. ஓகே தண்ணி குடிக்கும் போது வந்துட்டு இப்போ நமக்கு பொறை ஏறும் தெரியுமாங்க. தண்ணி ரொம்ப வேகமா குடிச்சோம்னா வேலை செஞ்சுட்டு பட்டுன்னு உட்காந்து தண்ணி குடிச்சோம்னா பொறை ஏறும்ல. அந்த மாதிரி உங்களுக்கு பொறை ஏறி தும்பிட்டானுங்க. ஓகே. தும்பி சளி இருக்குல்ல சளி அதாவது தண்ணியில கலந்துருச்சு. இல்ல இது யாரு அந்த நர்ட்களா இல்ல இவங்க தண்ணி குடிச்சாங்களா? தண்ணியில கலந்துருச்சு. சரியா? குடிச்சிட்டு இருந்த தண்ணி சளி கலந்துருச்சு. ஓகே. சரியா? நீங்க அந்த மாதிரி நீங்க ஒரு சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஆக்வர்டான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? பை ஆக்சிடென்ட் நடந்துருச்சுங்க. அந்த மாதிரி நீங்க குடிக்கும்போது ஓகே. இந்த தண்ணியில நீங்க குடிக்கிற வாட்டர் பாட்டில் அந்த சளி இருக்கு தண்ணியோட. என்ன பண்ணுவீங்க இப்போ? நான் போயிட்டு தண்ணியை கீழே ஊத்திட்டு வாஷ் பண்ணிட்டு புதுசா தண்ணி பிடிச்சிட்டு வந்துருவேன். தண்ணியை பிடிப்போம் இல்லையா? அது ஜெனரல் ஹியூமன் பண்றது, நார்மல் மீன் பண்ற ஒரு விஷயம். அம்மா என்ன பண்ணிட்டான், சளி தானே ஏன் சளி தானே பரவாயில்லன்னு சொல்லி குடிச்சிட்டான் தண்ணியை மொத்தமா. ஓகே. எங்க சத்தியமா சொன்னாங்க இது நடந்துச்சுன்னு. குடிச்சிட்டு பேலன்ஸ் தண்ணி இருக்கான். ஓகே ஒரு 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 வாய் தண்ணி இருக்கான். சரியா? பாட்டில்ல அக்கா திரும்பி கேட்டாங்கல்ல தண்ணி வேணும்னு கேட்க போனாங்கல்ல. பாத்துட்டாங்க இவங்க நேர்டு வந்துட்டு தண்ணி கேட்கற அக்காவை பாத்துட்டாங்க. பாத்துட்டு உங்களுக்கு தண்ணி வேணும்னு உடனே அலறி அடிச்சுட்டு ஓடினாங்களா கிளாஸ விட்டு. ஐயோ ஐயோ நான் ஊருக்கு ஐயோ ஐயோ வேணாம் அலறி அடிச்சுட்டு ஓடினாங்களா கிளாஸ விட்டு. இந்த பொண்ணு அந்த நேர்டு வந்து அப்படி யோசிக்குதான், என்ன ஆச்சு இதை என்ன பார்த்தா ஏன் இப்படி பேசுறான் நம்ம கிட்ட, நல்லா தானே பேசிட்டு இருந்தோம். ஒண்ணு இல்ல லைட்டா சளிக்காக இருக்கு இதை குடிச்சா என்னன்னு யோசிச்சேன். அப்புறம் வந்து கிளாஸ்ல வந்துட்டு எல்லாருக்கும் சொன்னேன் என்னாச்சு, தண்ணி கலந்து தண்ணி கொடுத்துட்டாடி எனக்கு கொடுக்க வந்தாடி நான் பயந்து ஓடிட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அன்னில இருந்து இன்டெலிஜென்ட்ல இருந்து சளி என்று பெயர் மாற்றப்பட்டது. இது வேற பண்றானுங்க ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா. அம்மா அந்த அம்மா கடைசி 3 மாசம் வரைக்கும் சளி சளின்னு தான் கூப்பிட்டாங்கன்னு லெஜெண்ட் ஸ்டில் சேஸ். இதுதான் அந்த ஆக்வர்டு கதைங்க. ஆக்வர்டு மனிதர்களை பத்தின கதை. இதான் ஏன் செய்யறது. ஓகேங்க. சரி மத்தவங்க ஏதாவது பண்ணது இருக்கட்டும், நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா? நீங்க ஏதாவது வேடா பண்ணிருக்கீங்களா சொல்லுங்க. நான் வியடாவா? சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க நீங்க பண்ணிருப்பீங்களா? எப்படி நம்மள ஏதாவது பண்ணிருப்பாங்க வியடாவா? நான் பண்ணிருக்கேங்க, பண்ணாமலாம் இல்ல. இது ஏடுக்குள்ள வருமானது தெரியல. ஓகே சரி சொல்றேன். சொல்லுங்க பாத்துக்கலாம். சரி என்னாச்சு ஒரு நாள் வந்துட்டு 4th ஸ்டாண்டர்டுங்க அப்போ நானு. ஓகே. நான் பண்ணேன் கிளாஸ்ல எல்லாரும் வந்துட்டு இந்த இவிஎஸ்ன்னு ஒரு பீரியட் இருக்கு, என்விரான்மெண்டல் சயின்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. என்ன என்விரான்மெண்டல் சயின்ஸ்? அது எல்லாருக்கும் இருக்குங்க. சொல்லுங்க. அதையே வாங்கி மேக்ஸ்ல கொடுத்துருவாங்க. அதையே வாங்கி மேக்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. எங்களுக்கு வந்து அப்படி இல்ல. எங்களுக்கு வந்து அது கிளாஸ் எடுப்பாங்க. ஒருத்தவங்க வந்து சயின்ஸ் எடுப்பாங்க, லிட்டரலா சயின்ஸ் எடுப்பாங்க உட்காந்துட்டு. 4th ஆரம்பிச்சு அப்பதான் அந்த புது இது டைம். ஃபர்ஸ்ட் டைம் 4th ஸ்டாண்டர்ட் போறேன். இவிஎஸ் டீச்சர் ஒருத்தவங்க வந்தாங்க. ஓகே. அந்த அம்மா வந்துட்டு 2 சப்ஜெக்ட் எடுப்பாங்க. ஒன்னு இவிஎஸ், இன்னொன்னு ஹிந்தி. 2மே எடுப்பாங்க. என்ன ஆச்சு, ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு நான் வந்து அப்ப பயங்கர லூட்டி அடிச்சுக்கிட்டு அராஜகம் பண்ணிட்டு சுத்துற ஒரு ஆள். ஓகே. 4th இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்குது. அப்பதான் இந்த டீச்சர்லாம் புது டீச்சர்லாம் வந்தா இன்ட்ரோடியூஸ் ஆவாங்கல்ல. அந்த டைம் பீரியட்ல நான் பயங்கர லூட்டி அடிச்சுக்கிட்டு. என்னங்க? இல்லங்க ஃபர்ஸ்ட் டே. ஃபர்ஸ்ட் டே ஆமா. பயங்கர லூட்டி அடிச்சுக்கிட்டு கிளாஸ்ல டான். அப்போ 4th ஸ்டாண்டர்ட்ல டானா இருந்தேங்க. அப்படிப்பட்ட ஒரு மஜாவான ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் மண்டையை உடைச்சிருக்கீங்க? மண்டைய உடைச்சாங்களான்னு கேட்டா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. 2 விஷயம் நடந்தது. சொல்றேன் இருங்க. பொறுமையா கேளுங்க. இப்போ டான்னா எந்த அளவுக்கு டான்ன்றது இப்ப நீங்க பார்க்க போறீங்க. சரியா? கிளாஸ்ல எல்லார்ட்டயும் சண்டை போடுவேன், அடி வாங்குவேன், அடியும் குடுப்பேன். குடுத்த அடிக்கு நான் டபுளா அடியும் வாங்கியிருக்கேன். வெளியெல்லாம் காட்டிக்க மாட்டேன். அப்படியே முதுகுலாம் வலிக்கல. சண்டைக்கு வரியா? சிங்கிள்ஸ் வரியா? சிங்கிள்ஸ் வரியா? அப்படின்ற மாரி சுத்திக்கிட்டு இருந்த ஆள் நானு. அப்போ இவிஎஸும் ஹிந்தி எடுக்கிற மேமும் வராங்க. அவர் ஒரே ஆள் தான் இல்லையா? அவங்க வராங்க.
வந்துட்டு ம். கிளாஸ் வந்துட்டு உட்காந்துட்டு, ஹாய் மை செல்ஃப் பிரீத்தி. அவங்க ஒரிஜினல் பேர் சொல்லல. இது வந்து மேட் அப் நேம். என் பேரு பிரீத்தி. ஐ அம் கோயிங் டூ டேக் ஹிந்தி ஃபார் யூ அப்டின்னாங்க. நமக்கு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல ஓகே. இருந்தே ஹிந்தி மேல ஒரு வெறுப்புங்கய்யா. அது ஏன் எதுனாலலாம் எனக்கு தெரியாது. ஆனா 4த்ல இருந்தே நமக்கு ஹிந்தி மேல ஒரு ம். வெறுப்பு. ஆனா, ஓகே. அதே சமயம் இவிஎஸ் மேல எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு அன்பு இருந்தது. ஒரு 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 விதமான லைக்கிங் இருந்தது அந்த சப்ஜெக்ட்க்கு இவிஎஸ் மேல. அது எல்லாருக்கும் இருக்குங்கய்யா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுனா பாஸ். அந்த மாரி. என்விரான்மென்ட் எழுதுனாலே பாஸ் ஆ. பண்ணிருவாங்க. ஸோ நான் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இந்த அம்மா வந்துட்டு என்னையே பாயிண்ட் பண்ணி கேள்வி கேட்டுனே இருக்கிறாங்க. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் டேவே என்ன புடிச்சு கேள்வி கேட்டுனே இருக்கிறாங்க. எனக்கு நொச்சரிச்சுன்னு காண்டாயிருச்சு. நான் போய் என்ன பண்ணேன், மேம் டோன்ட் சிம்ப்ளி கால் மை நேம் மேம். ஆஸ்க் சம்ஒன் எல்ஸ் மேம். அப்பவே டோன்ட் சிம்ப்ளி கால் மேம். ம். ஆஸ்க் சம்ஒன் எல்ஸ் மேம்னோனே ஸ்டாண்ட் அப் இன் எ பெஞ்சுன்னுச்சு பட்டுன்னு. ம். எனக்கு என்ன பண்றது? என்ன 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 இப்படி சொல்லிருச்சு இந்த அம்மா அப்படின்ற மாரி எனக்கு ஆயிடுச்சு. ஓகே. டேய் இதுவரைக்கும் என்ன யாரும் அப்படி சொன்னது இல்லடா. அதாவது கிளாஸ விட்டு எவ்வளோ வெளிய பெரிய போறத டாப் என்கிட்டயே கிளாஸ விட்டு வெளிய போறத பெருசா நெனச்சுப்பேன். பரவால்ல. வாரான் ஆ. வாராண்டோய் அப்படின்ற மாரி பிஜிஎம்லாம் போட்டுக்கிட்டு நம்ம வெளிய போறோம். நம்ம கெத்து. அ ம். நம்ம வந்து கெத்து. மதுரக்காரனாலே கெத்து தாம்பளே அப்படின்ற மாரி கிளாஸ விட்டு வெளிய போறதெல்லாம் நமக்கு பெருசாலாம் எடுத்துக்கல. ஆனா பெஞ்ச் மேல நிக்க சொல்லிட்டாங்க. அதுவும் என்ன சுத்தி மட்டுமே ஒரு 5, 6 கேர்ல்ஸ் வேற உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல. ம். அது வேற ரொம்ப அசிங்கமா போச்சு. என்னடா இது இப்படி சொல்ட்டாங்களே! எச்சச்சே! அப்படின்ற மாரி நான் நின்ட்டேன். நிக்கலன்னா உன்ன அடிப்பேன்னு சொல்லி தோள்ல ம். அடிச்சுன்னு வந்துட்டாங்க. அதனால சரி ஓகே. அடி வாங்குனா இன்னும் கேவலமா போயிரும். நம்ம வாங்கிப்போம். நம்ம வந்து அப்புறம் ரிவெஞ்ச் நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்படியே நிக்கிறேன். இது ரிவெஞ்ச் வேற. அ ரிவெஞ்ச் வேற. ஆமா. இருங்க பாய். எப்படி எப்படி ரிவெஞ்ச் எழுதுற மாரி இருங்க இருக்கு. பாய். இருங்க பாய். இல்ல எனக்கு எழுதுற மாரி இருக்கு. நீ பண்றதுக்கு ரிவெஞ்ச் வேற தான் குறைச்ச. இதுல என்ன ஆக்வர்டுன்னா, பண்ண தப்பு எந்து. வாய் குடுத்து அததாங்க நான் சொல்றேன். அதத்தான் நானும் சொல்றேன். பண்ண தப்புக்கு நீ என்னடா ரிவெஞ்ச் எடுக்குற? அந்த மாரி இருக்கு. அதான். அப்ப அப்ப எனக்கு அந்த அந்த அளவுக்கு இது இல்லல்ல, நாலேட்ஜ் இல்லல்ல. என்ன எப்புட்றா அவங்க சொல்லலாம்? அப்படின்ற மாரி நான் உட்கார்ந்துருக்கேன். என்ன ஒரு நிக்க ம். வச்சுட்டாங்க. அந்த காண்ட்ல உட்கார்ந்துட்டு கையில பென்சில் இருந்தது. ஓகேயா? அந்த அம்மாவ பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா 3 அண்ட் 4த் பீரியட் அவங்களுது. ஃபர்ஸ்ட் 2 பீரியட் இங்கிலீஷ், மேத்ஸ் எடுத்துட்டாங்க. 3 அண்ட் 4த் பீரியட் இவங்களுது வருது. ஹிந்தி அண்ட் இவிஎஸ். ஓகேவா? ஓகே. ஹிந்தி அண்ட் இவிஎஸ் அடுத்தடுத்து. சோ ஒரே ஆள் தான் 2 பீரியடுமே இருப்பாங்க. ம். ஓகேவா? ஓகே. 2 பீரியடும் நீங்க மேல நிக்கணும். நான் நிக்க ஒரு பீரியடோட நிறுத்திட்டாங்க என்னைய. ஓகேவா? ஆ. பசங்கலாம் என்ன கலாய்க்கிறாங்க. "என்னடா வாய் குடுத்த, திட்டு வாங்கிட்ட பாத்தியா? கிக்கின்றானுங்க." எனக்கா, "ஆய் எந்த இடத்துலயும் நான் தோத்தவன் இல்லடா" அப்படின்ற மாரி பல்ல கடிச்சுட்டு, என் பென்சில் அப்பதான் புதுசா ஒரு பென்சில் வாங்குனேன். நட்ராஜ் வீட்ல குடுத்தேன். உண்மையிலே விடா தாங்க இருக்கு. அ பாருங்க இந்த எபிசோட்ல வந்து 1 1/2 மணி நேரம் பேசுன வேலோட இதான் ரொம்ப விடா இருக்கு எனக்கு. கேளுங்க, கேளுங்க. வீட்ல எப்பவுமே ஸ்கூலுக்கு போம்போது பென்சில் தொலைச்சிருவேன்னு சொல்லிட்டு, ஒரு பென்சில் பாக்ஸ் இருக்கும்ல, அந்த நட்ராஜ் பென்சிலு ஒரு இது அது ம். மாரி ஒண்ணு வாங்கி வச்சுருவாங்க. வச்சு எனக்கு குடுப்பாங்க. 1 வீக்ல தொலைஞ்சிரும். திருப்பி போய் வாங்குவேன். அப்பன்னா அவனுங்க மண்டையில கொட்டி குடுப்பாங்க. ஓகேயா? இல்ல ஒரே பென்சிலா? இல்ல பாக்ஸாவா? ஒரு பாக்ஸ் குடுக்க மாட்டாங்க. அந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு பென்சில். ம். ஒரு பென்சில் மட்டும் ஒவ்வொன்னா உருவி குடுப்பாங்க நீங்க தொலைச்சுட்டு ஆ, வரும்போதெல்லாம். ஆ, ஆ. உங்க வீட்ல அப்படி நான் 1 1/2 வருஷமா ஒரு அதான் எனக்கு ஞாபகம் இருக்குல்ல. 1 1/2 வருஷமா யூஸ் பண்ண பேனா ஒரு நாள் தொலைச்சுட்டோம். அடிச்சாங்க பாரு ரத்த அளவுக்கு என்னைய போட்டு. நீ எப்புட்றா 1 1/2 வருஷமா யூஸ் பண்ண பேனா துவைக்கல அப்படி. ஏங்க நானும் பயங்கரமா அடி வாங்கிக்கிறேன். எதுக்குன்னா, இது பென்டென் ரப்பர்லாம் வரும் ரூ. ஆமா. 5ல. நான் போயிட்டு சண்ட போட்டு வாங்குவேன் ரூ. 5க்கு ம், ரப்பரு. ம். போயிட்டு ஒரு 2 நாள்ல எவனா தூக்கிடுவான் ரப்பர. நல்லா அட இருக்குன்னு சொல்லிட்டு. பாவம்! வீட்ல போயிட்டு சரியான அடி. இந்த மாரி எனக்குமே நடந்திருக்கு. ஆனா, இப்ப நடக்க ம். போற சம்பவம் தான் வந்துட்டு வியர்லி வியர்டஸ்ட். என்ன பண்றேன், அந்த பென்சில் எடுக்குறேங்க. என்ன சுத்தி 2 பொண்ணுங்க உட்கார்ந்திருக்கும். ஓகே. ஒருத்தி பேர்லாம் இல்ல. 2 பேரு. ஓகேவா? "டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா கோவமா இருக்க? உட்றா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடான்னு" இவங்க வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க என்னைய. "மிஸ் தானடா ம். விட்டுட்டா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடான்னு" 2மே என்ன வந்துட்டு கூல் பண்ணுதுங்க. ஆனா எனக்கு வெறி அடங்கல. நான் என்ன பண்றேன், பென்சில் அப்படியே கறக்குன்னு இப்படி போட்டு அப்படியே முறுக்குறேன் பென்சில. அந்த அம்மா இல்ல, "டேய் உனக்கு பாடம் எடுக்க வந்தது ஒரு தப்பாடா? ஏன்டா என்னைய மொறச்சுட்டு அந்த பென்சில உடைக்கிற?" அப்படின்றாங்க. நான் அப்படியே மொறச்சுக்கிட்டே அந்த பென்சில் அப்படியே முறுக்குறேன் உடைஞ்சிருச்சு. ஒரு ஒரு சீன்ல பென்சில் நொறுங்கிருச்சு 2ஆ. ம்.
பென்சில் நொறுங்கிருச்சா? அப்படியே பார்க்குறாங்க அந்த அம்மா அப்படியே ஒரு பயந்து பாக்குது. ஆத்தாடி இது ஒரு மெண்டல் போல. ஸ்கூல்ல டீச்சரா வரலாம்னு நெனச்சா, என்ன என்னென்னலாம் பண்ண வைக்கிறாங்க பாருங்க. மெண்டலுக்குலாம் கிளாஸ் எடுக்க வைக்கிறாங்கன்ற மாரி அந்த அம்மா பார்த்துருக்கு என்னைய. அது மட்டும் ம். இல்லாம என்ன பண்ணா, அப்படியே கோவத்துல போட்டு ஆ ஏதாவது பண்ணி எதையாவது ஹிந்தி கிளாஸ் எடுக்குறாங்கனாலே நான் அதான் ஒரு மாரி ஆயிடும் எனக்கெல்லாம். ஏய் நான் 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 அது பண்ண மாட்டேன் மேம். நான் இது பண்ண மாட்டேன் மேம் சொல்ட்டே இருந்தேன்னா, ஒரு நாள் என்னாச்சு ஒரு பிடிஏ மீட்டிங்ல எங்க அப்பாவ புடிச்சுட்டாங்க இந்த அம்மா. அப்பாவ புடிச்சு, எங்க அப்பாகிட்ட என்னென்ன சொல்லணுமோ, சரியா? என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி, வீட்டுக்கு எங்க அப்பாவ மந்திரிச்சு அனுப்புறாங்க. எங்க அப்பா அப்படியே ஒரு பெல்ட் உருவுறாரு. விக்ரம் அப்படின்னு இதுதான் போடல. வச்சு வெளு வெளு வெளுத்தாரு அன்னைக்கு என்னைய. ரவுடிசம் கேக்குதாடா உனக்கு? ரவுடிசம்ன்னு சொல்லி போட்டு வெளுத்துட்டாரு. ரவுடிசம் கேக்குது உனக்கு? அப்படின்றாரு எங்க அப்பா. அடிச்சுக்கிட்டே. நான் இன் ம். ரியாலிட்டி அவர்ட்ட இருந்து தான் ரவுடிசம் கத்துக்கிட்டேன். அது வேற விஷயம். இல்ல மோஸ்ட்டா வீட்ல இருந்து வரதுதான். அதுதான். வீட்ல இருந்து வர மேட்டர். அவங்க என்ன பண்றாங்களோ அதுதானே ஃபாலோ பண்றது பசங்களும். ஸோ அவர்ட்ட இருந்து வந்த விஷயம் தான். அவருக்கு புரியல. போட்டு அடிச்சு ரவுடிசம் பண்றியாடா நீ? ரவுடிசம் என் மானத்த வாங்குற நீ? மானத்த வாங்குற நீ? அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கினே இருக்கிறாரு. எங்க அம்மாவும் நடுவுல புகுந்து தடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அடி வாங்கிட்டேன். ம். வாங்கிட்டு அடுத்த நாள் இதுல ஸ்கூல்ல இன்னும் ட்ரிகர் ஆகி போய் உட்கார்ந்துருக்கேன் கிளாஸ்ல. ம். ஃப்ரெண்டுக்குலாம் சொல்றேன். டேய் அந்த மேம் என்ன இது பண்ணிட்டாங்கடா. அந்த மேம் என்ன இது பண்ணிட்டாங்கடா. வீட்ல என்ன அடிச்சுட்டாங்கடா. அவ்வளோதான் பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னைக்கு சம்பவம் இருக்கு. அந்த மேம்ட்ட நான் என்னன்னு கேட்க போறேன். ஆய் ஊயின்றேன். சரியா? சொல்லிட்டு இருக்கும்போது மீன்வைல் நான் எது பண்ணாலும் என்ன கோத்து விடுறதுக்குன்னு ஒரு கிளாஸ் மானிட்டர் இருக்கும். எப்பவுமே. ம். அந்த பொண்ணு வந்துட்டு அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப வாய் விட்டுருச்சு என்கிட்ட. "நீ இரு இன்னைக்கு என்னென்ன பண்றேன்னு நானும் பார்க்குறேன். உன்ன நான் கோத்து விடாம விட மாட்டேன்டான்ற" மாரி பண்ணி என்ன அடுத்த 2 மொத 2 பீரியடும் பேட் பாய்ஸ் லிஸ்ட்லலாம் போட்டு விட்டா. எனக்கு ஓகே. எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி இந்த கோவம். இந்த பொண்ணு பண்றது இன்னும் கோவம். போய் நான் சண்டைக்கு போயிட்டேன். "ஏய் என்ன உனக்கு பிரச்சனை? நான் என்ன பண்ணேன் உன்ன? இப்படி இனிமேலாம் பண்ணுகிற? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா?" ஆய் பூயின்னு கத்த ஆரம்பிச்சுட்டேன். கத்திட்டு இருக்கேன். என்ன ம். பண்ணிருச்சு, கையில வந்துட்டு இந்த ஸ்கேல் ஒண்ணு வரும் தெரியுமா? ஃப்ளெக்சிபிள் ஸ்கேல் ஒண்ணு வரும் தெரியுமா? தெரியுங்க, ஒரு தெரியுங்க. அந்த ஷார்ப் கையில எட்ஜ் அடிச்சா இருக்கும். சுத்திக்குமே அந்த ஸ்கேல். ஒரு சைடுல ஷார்ப் டிசைன் எட்ஜ் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து ஸ்ட்ரெய்ட் லைன் போடுவோம் தெரியுமா? எந்த ஸ்கேல் சொல்றீங்க? அப்பா நடுவுல வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது? எள்ளு மாரி கூட மாத்தலாம்ப்பா அந்த ஸ்கேல. அதுல கூட ம். கேம்லாம் கூட வருமே. பசில் ஆ கேமா? ஒரு இந்த ஆமாமா. சின்னதா பால் வச்சு விளையாடுற மாரி வரும். ஆமாமா. வரும், வரும், வரும். அந்த கிளாஸ் ஸ்கேல் மாரி பசில்லாம் வச்சு வரும். அ சொல்லுங்க, சொல்லுங்க. தெரியுது அந்த என்ன அந்த ஸ்கேல்ன்னு சொல்லிட்டு. அந்த பால் வச்சு அந்த கேம் ஒண்ணு வரும். பசில் ஒண்ணு வரும். 2 மிக்ஸ்டா கூட வரும் ஆமா, ஒரு ஆமா. வாட்டி. பிக்சர் பசில் வரும். இந்த பால் வச்சு விளையாடுற மாரி ஒரு இது வரும். ஆனா அந்த பார்ட்ல வந்து சைடுல வந்து இந்த கத்தியில கூர் கூர் மொனம் இருக்கும்ல. இந்த மாரி வரும் அந்த ம். ஸ்கேல்ல. சரியா? பட்டுன்னு என்ன பண்ணிருச்சு, இந்த பொண்ணு அந்த அந்த ஸ்கேல எடுத்துருச்சு கையில. கையில எடுத்துட்டு, ஓகே. உன்னால என்ன பண்ண முடியுதோ பண்றா" அப்படின்னா. "ஓ! நீ என்ன அடிச்சுருவியா நீன்றேன் நானு. போயிட்டு, "ஓ! நீ என்ன அடிச்சுருவியா நீ? ஓ! அவ்வளோ பெரிய ஆளா நீ? இந்தா அடி பார்க்கலாம், அடி பார்க்கலான்றேன்." அது ம். அந்த பொண்ணு என்ன காண்ட்ல இருந்துன்னு தெரியல. பொட்டுன்னு மொண்ட கூட வச்சுருச்சு அந்த ஸ்கேல வச்சு. அதுவும் அந்த ஷார்ப் எட்ஜ் வச்சு. ம். அடிச்ச அடியில கரெக்ட்டா அந்த அ ரைட் சைடு சென்டரா ஒரு இடத்துல எனக்கு அடிபட்டுருக்கும். ரைட் சைட் கார்னர் சென்டர்ல ஒரு இடத்துல அப்படி ஒரு வெட்டு மாரி விழுந்திருக்கும். வெட்டிருச்சு. அடிச்ச இடத்துல வெட்டிருச்சு எனக்கு தலையில. ம். ஓகே. வெ வெட்டிட்டு எனக்கு ஐய்யயோ! இந்த பொண்ணு என்ன அடிச்சு வெட்டிருச்சு. ஐயோ! அழுவுறேன். ஐய்யய்யோ! அடிச்சு இந்த பொண்ணு என்ன அடிச்சு ஐய்யய்யோ! ம். கதர்றேன். உடனே நான் அந்த என் சைடுல 2 பொண்ணுங்க உட்காருன்னு சொன்னேன்ல. ம். அந்த பொண்ணுங்க உடனே பார்த்துட்டு, "ஐய்யய்யோ! ரத்தம் வருதுன்னு" சொல்லிச்சு. எனக்கு இன்னும் பயம். ஆஹா! அவ்வளோதான். விசில் போட போறாங்க எனக்கு. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. என் கதை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் ஆன்றேன். தூக்கிட்டு போறாங்க ஸ்டாஃப் ரூமுக்கு. தூக்கின்னு போனா, அங்க ம். வந்துட்டு லக்ஷ்மின்னு ஒரு மேம். ஓகே. அவங்க பேர் மாத்திட்டேன். ஓகே. லக்ஷ்மி மேமு. அவங்க வந்து எனக்கு ரொம்ப ம். இங்கிலீஷ் டீச்சரு. ரொம்ப சாஃப்ட் கார்னர் என் மேல. பார்த்துட்டு, "அச்சச்சோ! ஓகே. என்னாச்சு? ஐய்யய்யோ!" அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் அந்த வாஷ் பேசின்ல தலையெல்லாம் கழுவி ஐ மீன் அந்த தொடச்சு விடுறாங்க. தண்ணி வச்சு இது வாஷ் பண்ணி விடுறாங்க. விட்டு. ஓகேவா? ம். வச்சு அத வந்து எப்படியோ கிளாட் பண்ணிடுறாங்க. கிளாட் பண்ணிட்டு, வெளிய வந்து அப்படி நிக்கிறேன். ஓரமா. வலி வலி தாங்காம இப்படி இப்படி சைடுல இப்படி சாஞ்சு நிக்கிறேன். ப்ரோ வந்துட்டு, "மேம் இந்த பையனுக்கு என்ன மேம் ஆச்சு? இவன் ஏன் மேம் தலையில கையில துணிய வச்சுட்டு ஏன் மேம் தலையில கை வச்சுக்கிட்டு இருக்கான்?" அப்படின்னோனே, லட்சுமி மேம் சொல்றாங்க, "இல்ல அந்த பையனுக்கு அடிபட்டுருச்சு. கிளாஸ்ல ஒரு பொண்ணு இவன சொல்லி" ம். பார்த்துட்டு அந்த மேம் வந்து, "அப்படியா? சரி நான் கிளாஸ்க்கு போய் என்னன்னு பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அம்மா கூட்டு போறாங்க. யாருன்னா, ஹிந்தி டீச்சர் மேல கோவமா இருந்தேன்ல, அந்த ஆ. டீச்சர் தான் என்னைய கூட்டு போறது. "வா யாரு அடிச்சா நீ காட்டு, நான் பேசுறேன் அவங்க கிட்ட. என்ன ஆச்சுன்னு நான் கேட்கிறேன். வா" அப்படின்னு சொல்லி கூட்டு போறாங்க.
ம். கூட்டின்னு போறாங்க. உள்ள போனா அந்த பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுட்ட பேசுறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு என்ன விஷயம்னு சொல்லுது. நான் சொல்றேன், "இல்ல மேம் அந்த ரெகுலராவே என் மேல தான் இந்த பொண்ணு வந்துட்டு கேஸ் இது பண்ணிட்டே இருக்கா. நான் நார்மலா இருந்தாலும் என் மேல தான் வருது. நான் நான் வம்பு பண்ணாலும் என் மேல தான் இது பண்றா." அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ண வார்ன் பண்ணி, அவங்க பேரண்ட்ஸ கூப்ட்டு, இந்த மாரிலாம் ஸ்கேல் வாங்கி பிள்ளைக்கு குடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. அப்படிலாம் இன்ஃபார்ம் பண்ணி அனுப்பிச்சு, அப்புறம் எங்க அப்பா கிட்ட வந்துட்டு இந்த மாரி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி, அப்புறம் தையல் போடுற அளவுக்குலாம் இல்ல. ம். மேலோட்டமா ஒரு அடிபட்டனால விட்டாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு 2 நாள்ல சரியாயிடுச்சுன்னு ம். வச்சுக்கோமே. ஆனா அதுக்கப்புறம் அந்த டீச்சர் மேல இருந்த அந்த ஒரு பார்வை என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு மாறிடுச்சு. நம்ம ரகடா இருந்தா இந்த அம்மா சாஃப்ட்டா வந்து ஹேண்டில் பண்ணி அ பார்த்துக்கிட்டாங்களே! என்னடா இது? ம். அப்படின்ற மாரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்படியே உட்கார்ந்து ஆச்சரியமா பார்க்குறேன். ஓகே. ஐயா நீங்க தான் கரெக்ட்டா சொல்லணும்னா, அவங்க கரெக்ட்டான வேலைய தான் பார்த்துருக்காங்க. நீங்க தான் தேவையில்லாம டென்ஷன் ஆயிருக்கீங்க. தேவையில்லாம பேசி, அந்த வயசுல. அந்த பொண்ணுட்ட போயிட்டு தப்புல பேசி மண்டையில கோடு வாங்கி, தேவையில்லாத வேல. ஆனா அதுக்கப்புறம் எல்லா ம். நாளும் எப்போலாம் அவங்க பீரியட் வருதோ, இவிஎஸ்ஸோ அண்ட் ஹிந்திலாம் வருதோ, அப்பலாம் பயங்கர ஷார்ப்பா உட்காந்து கவனிக்கிறது. சரி என்ன சொல்றாங்க கேட்போம். ம். 5த் ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வரைக்கும் அவங்க கிளாஸ்ல நல்ல மார்க் ஆக்சுவலி. 6த்துக்கு அப்புறம் வேற அவங்க வரல. அவங்க மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் மாறிட்டாங்க அவங்க. ம். ஓகே, ஓகே. ஸோ இதுதான் நான் பண்ண வியர்டான ஸ்டஃப். ஓகேங்கய்யா. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம மத்தியில வினோதமான மக்கள் இருக்க தான் செய்றாங்க. ஒரு சில நேரம் நம்மளே வினோதமான மக்களா நம்மளுமே இருந்திருக்கோம். ஆனா, அந்த வினோதமான மக்கள்ன்ற அந்த ஒரு பேர நமக்குன்னு மாத்துறது வந்துட்டு எய்தர் ஒரு பெர்சனால இருக்கும். எய்தர் ஒரு சிச்சுவேஷனால இருக்கும். இட்ஸ் பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன் தான் என்ன பொறுத்தவரைக்கும். ஒரு பெர்சன் வந்து வியர்டா மாறுறதும், மாறாததும். ஸோ ம், ஸோ ம். அதுதான் அந்த சிச்சுவேஷன் தான் ஒருத்தன டிஃபைன் பண்றது. நல்லவனா, கெட்டவனான்றது ஒரு சிச்சுவேஷன் டிசைட் பண்ணுதுன்னா, அதே மாரி தான். நீ வந்து ஒரு மெண்டலா இல்ல ஹியூமனான்றத ஒரு ஒரு சிம்பிளான சிச்சுவேஷன். நீ எப்படி டிசிஷன் எடுக்கிறியோ, அத பேஸ் பண்ணி தான் நீ மாறுவேன்றது தான் என்னுடைய எண்ணோட்டா இருக்கும். நிஜி நீங்க சொல்லுங்க நிஜி. ம். இந்த வியர்டான விஷயத்துல எல்லாத்துக்குள்ளயும் ஒரு வியர்டான விஷயம் எப்பவுமே இருக்கும். இப்ப நம்மளே சில விஷயம் பண்ணிட்டு இருப்போம். அது வியர்டுன்னு நமக்கே கூட தெரியாம இருக்கலாம். ம். சரிங்களா? உதாரணத்துக்கு நான் சொல்லியிருப்பேனே அந்த எபிசோட்ல 4ஆம் நம்பர பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. அதுவே ஒரு வியர்டு தான் எனக்கு பொறுத்தவரைக்கும். அது ஏன்டா 4ஆம் நம்பர பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது உனக்கு? நான் நெறைய டைம் என்னைய பார்த்து கேட்டுப்பேன். அது என்ன 4ஆம் நம்பரு? எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. மாரி அந்த பார்வைய பொறுத்து நான் நெறைய விஷயம் சொல்லுவேன். இப்ப எள்ளு சொன்னார் இல்லையா? நான் சொன்ன சில விஷயம் சொல்லும்போது, இதெல்லாம் பெருசா வியர்டாவே இல்லையே சொல்லும்போது, எனக்கு அது வியர்டா இருந்துச்சு தவிர, எள்ளுக்கு அது வியர்டா இல்ல. ம், ம். ஒரு சில பேத்துக்கு இன்னும் ரொம்ப வியர்டா இருந்திருக்கும். ஒரு இதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சு மேக்ஸ் ப்ரோவா இருந்துச்சு ப்ரோ. அவ்ளோ இதா இருந்துச்சு. என்னால இருக்கவே முடியல. அழுகுற மாரி இருந்திருக்கும். பட் எல்லாருமே ஒரு சில விஷயம் வியர்டா பண்ணுவோம். அதுக்காக வியர்டா பண்றது பார்வைய பொறுத்து மாறுமான்னு கேட்டா, சில பேர் வேணும்னே பண்ணுவாங்க. நான் வந்து பெரிய இத காட்டிக்கிறேன். நான் தான் பெரிய இங்க இது நான் தனியா தான் இருப்பேன் உதாரணத்துக்கு எப்படின்னா, நான் வேணும்னே மாத்தி தான் பண்ணுவேன்னு சில பேரும் இருப்பாங்க. ஆமா. சரிங்களா? அப்படியும் சில பேர் இருக்காங்க. இப்படியும் சில பேர் இருப்பாங்க. அதனால அந்த இடத்துக்கு தகுந்த மாரி மாறி நம்ம சர்வே ஆகி பொழச்சு வந்துரணும். சரிங்களா? ம், ம். அதுதான் நல்லது என்னைய பொறுத்தவரையிலும். அவ்வளோதாங்க. ஓகே, ஓகே. சூப்பர். ஆலுக்காட் நீங்க என்ன சொல்றீங்க? உங்களோட சரி எண்ட் நோட் குடுங்க. ம். இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் இருக்குதாங்க ஆக்சுவலா. இப்ப ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல அது மாறும். ஒவ்வொருத்தருக்கு அவேர்னஸ் எப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வியர்டா தெரியிறது இன்னொருத்தருக்கு வியர்டா இல்லாம இருக்கலாம். ஏன்னா, அவங்களுக்கு அது பழக்கப்பட்டுருக்கலாம். ம், ம். ஸோ, ஒவ்வொருத்தருக்கு ட்ரெஸ்ஸிங் ஒரு மாரி பண்ணா வியர்டா இருக்கும். பட் அவங்களுக்கு அது நார்மலைஸா இருக்கும். ஸோ, அது ஒவ்வொருத்தர பொறுத்து மாறும் பாயிண்ட் ஆஃப் வியூவ பொறுத்து. ம். பட் அவங்கவங்களுக்கு பிடிச்ச மாரி இருங்க. ரொம்ப வியர்டா இருக்குன்னு தோணுச்சுன்னா மாத்திக்கோங்க அவ்வளோதான். ஓகே, ஓகே. ஓகே. நீங்க என்ன சொல்றீங்க? உங்களோட எண்ட் பாயிண்ட். ஸோ ஸோ ஆஸ் நெஜி அண்ட் ஆல் செட் இந்த இந்த எபிசோட் வந்து என்னன்னா நமக்கு வந்து எப்படி அது ஆக்வர்டா தெரியுது இல்லைன்னா நம்ம வந்து ஆக்வர்டா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடோட ஒரு கோரா வந்து கம்போஸ் பண்ணி இந்த எபிசோட் பண்ணியிருக்கோம். பட் த திங் இஸ் என்னன்னா இது வந்து எங்க லைஃப்ல வந்து ஆன் ஸ்பாட்ல இது வந்து எங்க லைஃப்ல வந்து நடந்த சில விஷயங்களை சொல்லியிருப்போம். ஏன்னா வந்து இது நாங்க கண்டென்ட்டா எழுதி பேச முடியாத டாபிக் ஒன்று, அதுவும் இல்லாம இது ஆன் ஸ்பாட்ல ரெடி பண்ண டாபிக்ன்றதுனால அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்யும். நீங்க வந்து எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம கேட்டாதான் இந்த எபிசோடே உங்களுக்கு பிடிக்குன்றத நான் சொல்றேன். பட் ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருக்கணும். எந்த எண்ணோட்ல சொல்லி ஆமாங்கய்யா. கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இனிமே நீ இதை வேணா வயசுக்கு வந்தா என்ன வரலன்னா என்ன அந்த மாரி இருக்கு. இதை வேணா ஸ்டார்டிங் நோட்டா கூட வச்சுக்கோங்க. த திங் இஸ் இதுதான். இது என்னன்னா இந்த மாதிரியான ஒரு எபிசோட் தான். ஸோ இந்த எபிசோட் வந்து குயிக்கா நாங்க வந்து எந்தவித இதுவும் இல்லாம ஒரு இம்ப்ராம்ப்டோவா ஒரு எபிசோட ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ தட்
இப்படிதான் இருக்கும். போக போக இந்த மாதிரி எபிசோடு வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவா வரும்ன்ற ஒரு நம்பிக்கையை சொல்லிட்டு அண்ட் நான் ஒண்ணு சொல்லிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? சரி குறுக்க சொல்லு. இவ்வளவு நேரம் பேசாம இருந்தா நான் பேசும்போது குறுக்கதான் பாய்வீங்க. சாரி பஸ், சொல்லு. சாரி பஸ். நீங்க சொல்லி முடிச்சிருங்க, நான் சொல்றேன். சொல்லி முடிச்சிருங்க. பரவாயில்ல சொல்லு. அதாவது இன்னைக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும்னாலும் யூ ஆர் ஓப்பன் டு சே. ஏன்னா நான் வந்துட்டு அதை வச்சு தான் நான் வந்து அடுத்து என்ன எப்படி பில்ட் பண்ணிக்கணுன்றதை நான் பார்க்க முடியும். ஸோ என்ன சொல்றது, உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் ஆர் ஓப்பன். ஸோ நீங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லுங்க. இல்லங்க இந்த இடத்துல அவங்க ஒப்பீனியன்ஸ் ஓப்பனா தான் வைக்க போறாங்கடா. அதான் சொல்றேன். வைங்க, நான் மாத்திக்கிறேன், கோட்டை சாமி மாத்திக் கொள்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். என் அன்பின் வெளிப்பாட நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஓகே, ஆஸ் காபிமாரு சேட், இதுதான் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் நிறைய குறைகள் இருந்ததுன்னா முக்கியமா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. கமெண்ட்ஸ் வந்து ஓவர்சீஸ் யூசர்ஸ்க்குலாம் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஸ்பாட்டிஃபை சொன்னது பார்த்தா ஓவர்சீஸ்ல லிசனர்ஸ் ஸ்பாட்டிஃபை எங்கெல்லாம் எனேபிள் ஆயிருக்கும் அவங்களுக்கெல்லாம் கமெண்ட்ஸ் வந்து எனேபிள் ஆயிருக்கும். அப்படி கமெண்ட்ஸ் வந்து எனேபிள் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து கமெண்ட்ஸ் வந்து எங்க கிட்ட வந்து பர்சனலாவோ இல்லைன்னா வந்து நம்மளோட டிஸ்கார்ட்ல இருக்க ஃபீட்பேக் செக்ஷன்லயும் வந்து மறக்காம போடுங்க. அதே மாதிரி இந்த ரேட்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ரேட்டிங்ஸையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் இதை தாண்டி வேற எதுனானா மறக்காம வரக்கூடிய போஸ்டுகளுக்கெல்லாம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருங்க. லைக் ஒரு எபிசோட் பிளான் இருக்கு, ஆடியன்ஸோட பர்ஸ்பெக்டிவ் என்னன்னு கேட்குற மாதிரி ஒரு எபிசோட் பிளான் இருக்கு. ஸோ தட் நம்ம இன்ட்ராக்ஷன்லேயே இருந்தோம்னா ஒரு எபிசோடு வந்து ஆடியன்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லையும் கொண்டு போகலாம். அட் த சேம் டைம் நீங்களும் வந்து கலந்துக்கிற மாதிரியான ஒரு ஐடியாவும் நான் வச்சுருக்கேன். ஃபியூச்சர் அண்ட் ஃபர்தர் இன்ட்ராக்ஷன்ஸில் வந்துட்டு நமக்கு ஒரு ரேப்போ பில்ட் பண்ணோம்னா நீங்களும் வந்து பேசுகிற மாதிரி சில எபிசோட்ஸும் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஈவெண்ட்ஸும் நிறைய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தட் மறக்காமல் டிஸ்கார்ட்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்குமே வந்து லிங்க் ட்ரீ லிங்க்ல வந்துட்டு ஷினோபி பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், சாசுகேவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். அப்படி ஏதாச்சும் லிங்க் ஒர்க் ஆகலைன்னா டிஎம் பண்ணி கேளுங்க, லிங்க்ஸ் வந்து இண்டிவிஜுவலாகவும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தது ஷினோபி பாட்காஸ்ட். நான் உங்க இன் கன்க்ளூஷன், இந்த வியர்ட்னஸ்ன்றது ஹியூமன் பீயிங்ஸோட ஒரு பார்ட் ஆஃப் நேச்சர் தான். அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. அந்த வியர்ட்னஸ் வந்து வெளியே வர்றதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. ஸோ அந்த டைம்ல நம்ம அது ஒரு சில பேர் வெளியே வந்துடுறோம், ஒரு சில பேர் அந்த வியர்ட்னஸ்லயே தங்கி அவங்க ஒரு புதிய பரிமாணத்துக்குள்ள போறாங்க. இப்போ நான் சொன்ன அந்த இன்டெலிஜென்ட் டு சலி அந்த ஸ்டோரி கூட இதுக்கு வந்து விதிவிலக்கு இல்லை, விதிவிலக்கு தான். லைக் இன்டெலிஜென்ட்னு சொல்லிட்டு அவங்க பண்ண நிறைய விஷயங்கள் கடைசியில அவங்கள வந்துட்டு ஒரு என்ன சொல்றது பட்டப்பேரோட தான் அவங்களுக்கு ஸ்கூலிங்க முடிக்க வச்சது. ஸோ இட்ஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ். நம்ம வியர்டா இருக்கிறோமா இல்லையான்றது நம்ம தான் டிசைட் பண்றோம் அப்படின்னு கருத்தை சொல்லி இத்துடன் நிறைவு செய்கிறோம். இது உங்கள் கபிமரு. அன்டில் தென் சனிங் ஆஃப். பபாய்.